ஸோ 8th ஜூலைலேருந்து 13th ஜூலை வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் கரண்ட் அஃபேர்ஸ். மீதி ரெஸ்ட் அண்ட் 14th என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ த டாபிக்ஸ் விச் வி ஹேவ் கவர்ட் இன் த ஹிந்து நியூஸ் பேப்பர். ஸ்பெஷலி த ஹிந்து நியூஸ் பேப்பரில் சம் பிளேசஸ் நியூஸ் ஆர்டிகல்ஸ் மெயின்ஸ் ரிலேட்டட் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் என்னென்ன இருக்கும் லெட் ஸ்டடி இன் டீட்டெயில். ஸோ ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் பேஜில் ரைட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபோட்டோ எடுக்கல. ஸோ லாஸ்ட் எண்டு வந்து ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டோட தான் என் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ த ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை வேர்ல்ட் இக்கானமிக் ஃபோரம் சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் இந்தியாவோட ரேங்க் 135. ஸோ எப்போவுமே ஒரு ட்ரெண்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா அண்ட் இப்போது கொஞ்சம் ஹேபிச்சுவல் ஆயிட்டீங்க ஸ்டடி நியூஸ் பேப்பர் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் டெவலப் ஆகிருந்ததுன்னா யூ ஜஸ்ட் அனலைஸ் கி ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற நியூஸ் இன்னைக்கு லெட்ஸ் டேக் ஃபர்ஸ்ட் பேஜில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா next day and another day and another day, which means first page la first day when the news nearly 3 to 4 days வரைக்கும் continuously editorials la கொடுத்திருப்பாங்க. For example, this is the first page news 14th அன்னைக்கு first page ல வந்திருந்தது gender gap report index. It has been prepared by World Economic Forum and இந்தியாவோட இது ரேங்க் இருக்கு. ஸோ இந்த 4 கண்டெக்ஸ்ட்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கோ இந்த பேசிஸ்ல 2 ஆர்டிக்கல் நம்ம எடிட்டோரியல் செக்ஷன்ல வந்திருந்தது. அதே மாதிரி இஃப் யூ டேக் த இன்ஃப்ளேஷன் டாபிக், பிகாஸ் இப்போ நம்ம படிக்க போகிறதுல 4-5 ஆர்டிக்கல் இன்ஃப்ளேஷனில் படிப்போம். ஸோ இன்ஃப்ளேஷன் என்னன்னு தியோரிட்டிக்கல் பார்ட்டில் வி ஹாவ் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ஃபஸ்ட்டு டே சொல்லியிருப்பாங்க ஃபிஸ்கல் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ட்ரேட் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அண்ட் இன்ஃப்ளேஷன் இஸ் கெட்டிங் ஹையர் நியர்லி 8% அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இது ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்தா நெக்ஸ்ட் 2 to 3 days கண்டினியூஸ்லி என்ன பண்ணுறாங்க, இதை அனலைஸ் பண்ணுறாங்க எந்தெந்த ரீசன்ஸ்னால இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் ப்ரிலிம்ஸில் திஸ் இன்ஃப்ளேஷன் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, மானிட்ரி பாலிசி கமிட்டியில் மெம்பர்ஸ் என்ன, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் ப்ரிலிம்ஸில் வரும். அண்ட் மெயின்ஸில் எப்படி வரும் कि what are the reasons for inflation, what are the steps taken by the RBI, what are the steps taken by government to control inflation. So இப்படி மெயின்ஸ் கொஸ்டின்ல வரும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறது இட்ஸ் ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் அதோட அனாலிசிஸ் எல்லாம் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் it has been released by World Economic Forum. UPSC பார்த்தீங்கன்னா நியர்லி 3 to 4 கொஷின்ஸ் ஆர்கனைசேஷன் பேசிஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இயர் யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி பேசிஸில் கேட்டிருந்தாங்க, தென் ரிப்போர்ட்ஸ் பேசிஸில் கேட்டிருந்தாங்க இந்த ரிப்போர்ட் யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி தே வில் மீன்ஸ் இட்ஸ் ஹை சான்சஸ் கி ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் இட்ஸ் தி வேர்ல்ட் இக்கானமிக் ஃபோரம் அண்ட் டோட்டலி 146 கண்ட்ரீஸ் பேஸ் பண்ணுவாங்க ரிப்போர்ட் எடுத்தாங்க. இந்தியாவோட ரேங்கிங் 135 அண்ட் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்ல நம்மளோட ரேங்கிங் 135 இருக்கு, நேம்லி என்ன இருக்கு, ஜெண்டர் கேப் மீன்ஸ் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கிற டிஸ்பாரிட்டிஸ். மேல் இங்க இருக்காங்கன்னா ஃபீமேல் இங்க இருக்காங்க, விச் மீன்ஸ் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். டிஸ்பாரிட்டிஸ், டிஸ்கிரிமினேஷன். ஸோ எந்தெந்த லெவல்ல பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இக்கானமிக் பார்ட்டிசிபேஷன், மேல் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, உமன் எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க அதோட கண்டெக்ஸ்டில் ஈக்குவல் பேசிஸில். ஸோ இக்கானமிக் பார்ட்டிசிபேஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் அண்ட் ஹெல்த் அண்ட் சர்வைவல் 4 பேராமீட்டர்ஸில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவோட ஹெல்த் கண்டிஷன் இஸ் வெரி வெரி பேட் அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வி வில் ஸ்டடி வை இந்தியன் உமன்ஸ் ஹெல்த் கண்டிஷன் இஸ் வெரி புவர், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட். அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப மீன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல இன் கம்பேரிசன் டு இக்கானமி, இன் கம்பேரிசன் டு எஜுகேஷன், ஹெல்த், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இஸ் குட். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வி வில் ஸ்டடி ஏன் இந்தியாவில் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கு அண்ட் அதிகமாக இருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு in comparison to the others and what are the ways we can improve much. So இந்த மாதிரி தான் லேட்டர் ஆர்டிகல்ஸில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா நம்ம நியர்பை கண்ட்ரீஸ் லைக் பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் அந்த கண்ட்ரீஸ்லலாம் கொஞ்சம் நம்ம அப்படியே பின்னாடியே இருக்கும், விச் மீன்ஸ் தே ஆர் இன் ஃப்ரண்ட், தே ஆர் ஃபார்வர்ட் டு அஸ் அண்ட் வி ஆர் ஸ்டில் பேக்வர்ட். ஒன் ஆப்கானிஸ்தான் தான் நம்மளை விட பின்னாடியில் இருக்குது. ஸோ த ரேங்கிங் இம்பார்ட்டன்ட் தட் இஸ் 135. ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் சொன்னேன் இல்லையா இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் என்ன இருந்ததுன்னா நியர்லி 8% அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் இக்கானமி அண்ட் மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் பேப்பரில் லைக் இப்போ நம்ம படிக்க போகிற ஆர்டிக்கலில் 50 to 60% இக்கானமிக் ஆஸ்பெக்டில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் தான் இருக்கும். திரும்ப திரும்ப ரஷ்யா யுக்ரைன் வார் பட் டிஃப்ரெண்ட் கண்டெக்ஸ்டில் சொல்லியிருப்பாங்க. இக்கானமிக் டிசாஸ்டர் நடந்துட்டுருக்கோம் ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஸ்பெஷலி இந்தியாவில் ஹை இன்ஃப்ளேஷன். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் இதுதான் திரும்ப வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தடவை என்ன ரீசன் ஏதுன்னு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
புரிஞ்சு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 1 மந்த் கம்ப்ளீட் ஜூலை மந்த் முடிச்சதுக்கு அப்புறமா இதோட பிடிஎஃப் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிடுறேன். ஸோ அட்லீஸ்ட் இதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரீட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸ் மைண்டில் இருக்கும். ஓகே. ஸோ ஹியர் இன்ஃப்ளேஷன்னா price rise, right? திரும்ப திரும்ப சொல்லிட்டோம். Whenever there is an increase in price, it is known as inflation. So inflation growth interrelated அப்படின்னு சொல்லி தான் ஆர்டிக்கல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி இன்டர்ரிலேட்டட்? ஸோ எப்போ ப்ரைஸ் ரைஸ் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 சுச்சுவேஷனில் நம்ம கிட்ட சுத்தமாக மணி இல்லை. எப்படி மணி இல்லை? வி டிடன்ட் கோ டு எனி ஜாப், எதுவுமே வீட்லேயே உட்காந்துருந்தோம், லாக்டவுன் சுச்சுவேஷன், யூ ஹாவ் நோ மணி. ஸோ பர்ச்சேசிங், there is something called purchasing power parity. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா உங்களுக்கு எவ்வளோ வாங்குற சக்தி இருக்கு, நீங்க எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. தட் இஸ் தி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. என்கிட்ட லெட்ஸ் டேக் 1000 rupees இருக்கு. நான் உடனே வெளியே போவேன், ட்ரெஸ் வாங்குவேன், வாட் எவர் புக்ஸ் வாங்குவேன், எனக்கு என்ன தேவையோ நான் அது வாங்கிக்குவேன். அதே என்கிட்ட 1000 rupees இல்லை, ஸோ நான் வாங்க முடியுமானா நாட் பாசிபிள். ஸோ மணி உங்கள் கையில் இருந்தால் தான் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நடக்கும். லெட்ஸ் டேக், நான் வந்து ஒரு புக் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த புக் இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன்னா அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தென் அதர் பர்சன் வாங்குவாங்க, அகெயின் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மோர் த டிமாண்ட், ஹையர் த ப்ரொடக்ஷன். அண்ட் ஹையர் ப்ரொடக்ஷன் நடந்த ஜிடிபி growth, which means டோட்டல் ப்ரொடக்ஷன், அதான ஜிடிபி. எவ்வளோ கம்ப்ளீட் குட்ஸ் நம்ம கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கோ அதுக்கான வேல்யூ பேசிஸில் வி வில் சே கி த இக்கானமி இஸ் க்ரோயிங். பட் இதோட நெகட்டிவ் டேர்ம்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன் மோர் திங், COVID-19 நம்மக்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் டிமாண்ட் பண்ண முடியல. அண்ட் டிமாண்ட் பண்ணாதனால வாட் ஹேப்பன்னா, சப்ளை வந்து கம்மி ஆயிடுச்சு. பிகாஸ் உங்ககிட்ட காசு இல்லை, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியல. பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா அந்த கடைக்காரனும், லைக் ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் இருக்குது, கார் இருக்குது, ஃபோன்ஸ் இருக்குது, அவங்களோட உங்ககிட்ட மணி இல்லை, நீங்கள் டிமாண்ட் பண்ணல, அண்ட் அவங்களும் சரி டிமாண்ட் இல்லைன்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க, சப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் இன்சென்ஸ் இதே டைம் பீரியடில் ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட ரெப்போ ரேட் அது ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ரெப்போ ரேட் ரெடியூஸ் பண்ணுற மீனிங் என்ன? கி லெஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் பேங்க்குக்கு மணி கொடுக்குறாங்க. அண்ட் பேங்க்குக்கு லெஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் மணி கிடைக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கும் லெஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் மணி கிடைக்கும். ஸோ உங்கள் கையில் மணி வந்துருச்சு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அவங்களோட ஸ்கீம்ஸ் மூலியமாக, பாலிசிஸ் மூலியமாக பீப்புளுக்கு அக்கௌண்ட்டில் லைக் 500 rupees அக்கௌண்ட்டில் போடுறது, 1000 2000 போடுறது. ஸோ ஏதோ ஒரு வேஸில் ஸ்கீம்ஸ் மூலியமாக கவர்மெண்ட் ஆல்வேஸ் ட்ரைடு டு இன்ஃப்யூஸ் மணி இன்டு பப்ளிக்ஸ் ஹேண்டு. ஸோ பீப்புளுக்கு நடுவில் கையில் இப்போ காசு வந்துடுச்சு. காசு வந்தோடனே நீங்கள் டிமாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு புக்கு வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், கார் வேணும், பைக்கு வேணும்னு. பட் என்ன நடந்துருச்சு, நம்ம இதே டைம் பீரியடில் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, சப்ளை நடக்கலை. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சப்ளை கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு மிஸ்பேலன்ஸ் கிரியேட் ஆனதுனால வாட் ஹேப்பன், லெட்ஸ் டேக் உங்ககிட்ட 100 பேர்கிட்ட மணி இருக்குது, காசு அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு 100 பேர்த்துக்கிட்ட அந்த அளவுக்கு மணி இருக்குது. பட் அதோட ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ 200 rupees இருந்ததுன்னா 100 பேரும் வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 500ன்னு போட்டாங்க. இந்த 100 பேரில் ஆட்டோமேட்டிக்கலி 80 மெம்பர்ஸ் சொல்லுவாங்க, என்ன 100 ரூபாய்க்கான ஐட்டம் வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஏன் இவ்வளோ காசு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கலி பேக்வேர்டு போயிடுவாங்க. ஸோ அண்ட் பேலன்ஸ் யார் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் ப்ரைஸ் ரைஸ், இதனால தான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சப்ளை கம்மி ஆயிடுச்சு. அண்ட் இது எதனால ஆயிருக்கு? பிகாஸ் ஆஃப் COVID-19. கவர்மெண்ட் மணி இன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க, பீப்புள் கையில் காசு நல்லா அள்ளி நிறைய அதிகமாக வந்துருச்சு. அண்ட் ஒன் மோர் திங், நான் எல்லா ஆர்டிகல்ஸும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ் தட் இது சொல்லிடுறேன், க்ரக் சொல்லிடுறேன், அண்ட் தென் நான் ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன், பிகாஸ் எவ்ரி திங் இஸ் இன்டர் ரிலேட்டட். ஓகே. ஸோ வென்எவர் தெர் இஸ் ஹை டிமாண்ட் இன் சென்ஸ், ரொம்ப அதிகமாக நீங்கள் டிமாண்ட் பண்ணுறீங்க அந்த திங்ஸ்க்கு. ஸோ டிமாண்ட் பண்ணி சப்ளை கம்மியாக இருந்ததுன்னா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இதை அட்லீஸ்ட் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? டிமாண்ட் இருக்குது, எனக்கு டைமண்ட் நெக்லஸ் வேணும், பட் டைமண்ட் ப்ரொடக்ஷன் இல்லை, ஏதோ 1-2 தான் டைமண்ட் நெக்லஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ காஸ்ட் பண்ணாலும் நீங்கள் இருக்கிற 1 பீஸாவது எனக்கு கிடைக்கணுமே, நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்குவீங்க. ஸோ அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். அதே நீங்கள் அந்த ப்ராடக்ட் சப்ளை சைடு ரொம்ப அதிகம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லைக் தக்காளி,
டொமேட்டோ இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். டொமேட்டோ, ஆனியன். ஸோ ஒரு டைம்ல டொமேட்டோ ஆனியன் மார்க்கெட் ஃபுல்லா ஃப்ளட்டடா இருக்கும். எப்படி விற்பாங்க? 10 ரூபா, 15 ரூபா கிலோ, 20 ருபீஸ் கேஜி. அண்ட் ஒவ்வொரு டைம் அதோட சப்ளை கம்மியா இருந்தா அதே 80 ரூபா, 100 ருபீஸ் பர் கேஜி அப்படின்னு போயிடும். ரைட். ஸோ சப்ளை ரொம்ப அதிகமா நீங்க மார்க்கெட்ல ஒரு ஐட்டம் ஓடுது பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அதோட வேல்யூ ரெடியூஸ் ஆயிடும். ஸோ ஹோப் யூ ஆர் கெட்டிங். டிமாண்ட் ஒரு ப்ராடக்ட் இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அண்ட் சப்ளை கம்மியா இருக்கு. டிமாண்ட் இஸ் ஹை அண்ட் சப்ளை இஸ் லெஸ். தென் ஆட்டோமேட்டிக்கலி வாட் வில் ஹேப்பன்? அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாகும். அதே வைஸ் வெர்சா, வென் டிமாண்ட் இஸ் லெஸ் ஆர் டிமாண்ட் லெஸ் கூட விடுங்க, டிமாண்டுக்கு இப்போ மேட்டர் இல்லை. வென் சப்ளை இஸ் மோர், ரொம்ப அதிகமாக டிமாண்ட் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்கு, தென் ஆட்டோமேட்டிக்கலி வாட் வில் ஹேப்பன்னா அந்த ஐட்டமோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிடும். ஃபுல்லாக மார்க்கெட் தக்காளியாகவே கிடைக்குது, ஃபுல் மார்க்கெட் மாம்பழமாகவே கிடைக்குது. ஸோ 20 ருபீஸ் 30 ருபீஸ் கேஜி விற்பாங்க. ஏதோ ஒரு 2 மர்ச்சன்ட் கிட்ட தான் அந்த எப்படி விற்பான்? 100 ரூபா கிலோ, 200 ரூபா கிலோன்னு விற்பான். தட் இஸ் த சிம்பிள் ஐடியாலஜி. அண்ட் இது எதுக்காக சொல்லியிருக்கேன்? ஸோ இது டைரக்ட்லி ரிலேட்டட் டு த டாலர் ஒன். dollar. So in the dollar, I will explain you later, but just இப்போதைக்கு remember, whenever there is an increase in demand, value increases. Whenever there is an increase in supply, value decreases. Right. So இப்போ நம்ம கண்ட்ரியில் என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் 8% அளவுக்கு போயிடுச்சு. பீப்புள் கையில் மணி அதிகமாக இருக்கு, சப்ளை கம்மியாக இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்டோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அண்ட் மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் காசு நிறைய இருக்கு, அந்த காசுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வேல்யூ ஆஃப் மணி இஸ் லெஸ் ஹியர். ஸோ வேல்யூ ஆஃப் மணி லெஸ் ஆகிறதுனால க்ரோத் நம்ம கண்ட்ரியில் கிடைக்க மாட்டேங்குது. வை? பிகாஸ் தெர் இஸ் அன் டிக்ரீஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் ஒன் மோர் திங், இன்ஃப்ளேஷன் 4 plus or minus 2, that is 6%, 2% to 6% நம்மளோட இன்ஃப்ளேஷன் இருக்கணும். பட் இப்போ என்ன நடந்துருச்சு? 8% அளவுக்கு உங்கள் கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் போயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இங்கே யார் நடுவில் வருவா? சென்ட்ரல் பேங்க், சென்ட்ரல் கவர்மெண்ட், தட் இஸ் ஆர்பிஐ அண்ட் அவர் கவர்மெண்ட். ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆன உடனே பேங்க்ஸ் வந்து லோன் கம்மியாக கரெக்டா? பேங்க் லோன் கம்மியா எடுக்கிறாங்க மீன்ஸ் ஆர்பிஐ கிட்ட மணி கம்மியா எடுக்கிறாங்கன்னா நீங்களும் பேங்க்ல இருந்து லோன் கம்மியா எடுப்பீங்க. வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, பைக் வாங்குறது, இது எல்லாமே சொல்லுவீங்க கி இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வாட் வில் ஹேப்பன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் ஹோல்டர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் கூட பேங்க்லேருந்து மணி கம்மியாக எடுக்கும் அண்ட் கம்மியாக எடுக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாயிடும். பிகாஸ் எங்கேயுமே செலவு பண்ண மாட்டாங்க. காசு என்கிட்ட இல்லை சொன்னால் புக்ஸ் வாங்க மாட்டேன். கரெக்டாக? காசு இருந்தது நான் வாங்கினேன், இப்போ இல்லை வாங்க முடியாது. ஸோ காசு இப்போ பீப்புளுக்கு கையிலேருந்து கம்மி பண்ணணும்னு சொல்லி தான் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் இது இன்க்ரீஸ் பண்ணதுனால வாட் ஹேப்பன்னா பீப்புள் கிட்ட இப்போ மணி கம்மியாயிடுச்சு. கம்மியான உடனே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி பண்ணிட்டாங்க அண்ட் கன்சம்ஷன் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி என்கிட்ட மணி நிறைய இருந்தது, நான் நிறைய மாம்பழம் வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ என்கிட்ட மணி இல்லை, ஸோ நான் கன்சியூம் பண்ணல. ஸோ கன்சம்ஷன் கம்மியாகிறதுனால என்ன ஆகும்? economic growth reduce ஆயிடும். பிகாஸ் நீங்கள் மார்க்கெட்டில் மணி இன்ஃப்யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ளை, டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படியே மிஸ்பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ வாட் ஹேஸ் ஹேப்பன் நவுனா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆக economic growth ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஒன் டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் குட், தட் இஸ் நீங்கள் 2%லேருந்து 6% வரைக்கும் இருக்கிற இன்ஃப்ளேஷன் economic growth-ஐ இன்க்ரீஸ் பண்ணும். பிகாஸ் டிமாண்டும் ஆகுது, சப்ளையும் ஆகுது, நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஜிடிபி க்ரோத் ஆகும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். பட் இந்த 6% லெவலை தாண்டிடுச்சின்னா தென் வில் ஹேப்பன் நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். நெகட்டிவ் என்ன? க்ரோத் ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ் ஆகிடும். பிகாஸ் நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ காசுலாம் நம்மளால செலவு பண்ண முடியாதுப்பா. ஸோ செலவு பண்ண முடியலனா க்ரோத் வில் ரெடியூஸ். சிம்பிளி அதான் சொல்கிறாங்க கி நீங்கள் எய்தர் க்ரோத் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும், அதர்வைஸ் இன்ஃப்ளேஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் இன்ஃப்ளேஷன் 6% தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வாட் வில் ஹேப்பன்? உங்களோட எக்கானமிக் க்ரோத்தும் ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் ஜிடிபி என்ன நீங்கள் 7% 8% ஏதோ இப்போ இருந்தது கம்ப்ளீட்லி மறுபடியும் டவுன்ஃபால்க்கு வந்துடும். ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் எக்கானமிக் க்ரோத். கரெக்டான லெவல் 2 to 6% மேனேஜ் பண்ணுறீங்கன்னா ஓகே, அதர்வைஸ் நெகட்டிவ் க்ரோத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன நம்மளுக்கு? ஏன் இந்த இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது? ஸோ அகைன் அண்ட் அகைன் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் மேஜர் ரீசன் இஸ் இன்க்ரீஸ் இன் ஆயில் ப்ரைஸஸ். அண்ட் ஏன் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது? பிகாஸ் ஆஃப் பிகாஸ் ஆஃப் திஸ்
யுக்ரைன் அண்ட் ரஷ்யா கிரைசிஸ் வார். ஸோ அந்த வார் நடந்ததுனால கம்ப்ளீட்லி நம்மளால சப்ளை பண்ண முடியல. அண்ட் சப்ளை இப்போ தானே சொன்னேன், ஸோ அதனால தான் சொல்லியிருப்பேன், சப்ளை கம்மியாகுனா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட வேல்யூ என்ன ஆகும், ரொம்ப அதிகமாகும். ஸோ புரியுதாப்பா இந்த கான்செப்ட் இப்போ? ஸோ இங்க ஆயிலோட சப்ளை கம்மியா இருக்கு, நம்ம மார்க்கெட்லயே இல்ல, பட் டிமாண்ட் எல்லாத்துக்கும் ஆயில் வேணும். ஸோ ஆயில் வேணும்னா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முன்னாடி நீங்க 80 ருபீஸ்க்கு லெட்ஸ் டேக் ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க, இப்போ நீங்க 100 ரூபா கொடுத்து பெட்ரோல் போடுறீங்க. ஸோ முன்னாடி 80 ருபீஸ்க்கு 1 லிட்டர் கிடைக்குது, இப்போ 100 ருபீஸ்க்கு 1 லிட்டர் கிடைக்குது. கிடைக்கிற அமௌண்ட் குவாலிட்டி அதே அளவுக்கு தான், குவான்டிட்டி அதே அளவுக்கு தான், but 20 rupees you are paying extra. So this 20 rupees extra is the devaluation of currency. கரன்சியோட வேல்யூ ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, மணியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. பிகாஸ் 80 ருபீஸ்க்கு முன்னாடி வாங்குறது இப்போ 100க்கு வாங்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இன்ஃப்ளேஷன் நம்ம ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதுனால வேல்யூ ஆஃப் மணி $1 ஈக்குவல் டு முன்னாடி 70 ருபீஸ் இருந்தது, இப்போ 80 ருபீஸ் அளவுக்கு வந்துருச்சு. ஸோ 10 ரூபாய் எக்ஸ்ட்ரானால இங்கே வேல்யூ ஆஃப் மணி ஸ்டார்ட்ஸ் ரெடியூசிங். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பேக்ட், ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகுறது. அண்ட் நெக்ஸ்ட் அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் யூஎஸ்ஏஸ் டைட் மானிட்டரி பாலிசி. ஸோ இந்த வேர்டோட மீனிங் தெரிஞ்சிருந்தா ஈஸிலி சூஸ் பண்ணிடுவீங்க, அதர்வைஸ் தப்பு பண்ணிடுவீங்க. டைட் மானிட்டரி பாலிசினா யூஎஸ்ஏ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, லைக் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க, டெபாசிட்ல. லெட்ஸ் டேக், நீங்கள் இப்போது யூஎஸ்ஏல உங்களுக்கு ஏதோ ஒரு பேங்க் இருக்குது, ஆர் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஏதோ ஒரு மீன்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, முன்னாடி அதே இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கம்மி அமௌண்ட் கிடைக்கும். ஃபார் லெட்ஸ் டேக் 100 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 110 ரூபாய் கொடுப்பாங்க. பட் இப்போ நீங்கள் அதே 100 ருபீஸ் யூஎஸ்ஏ மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க 130 ருபீஸ் கொடுப்பாங்க. மீன்ஸ் என்ன ஆயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ டாலர் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் மணி இன் தி வேர்ல்டுலேயே எல்லாரும் டாலர் அக்செப்ட் பண்ணுறாங்க. ட்ரேட் ப்ராசஸில், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் எல்லாரும் டாலருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைமில் டாலர் 10 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு 30 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது, 20 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் $20 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் நினைப்பீங்க கி நான் ஏன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும், நான் போய் யூஎஸ்ஏலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா, ரைட்? ஸோ டைட் மானிட்ரி பாலிசினா as much as possible இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விடுறது. அண்ட் ஏன் யூஎஸ்ஏ இப்படி பண்ணுறாங்க, அகெயின் COVID-19. பிகாஸ் COVID-19னால யூஎஸ்ஏவோட எக்கானமி கம்ப்ளீட்லி பிளண்டரில் போயிடுச்சு, வெரி வேர்ஸ்ட் சுச்சுவேஷன். ஸோ யூஎஸ்ஏக்கு இப்போ மணி வேணும்னா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் எங்கள் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் பீரியடுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் அதிகமாக கொடுத்து ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யூஎஸ்ஏ பீங் அ ஸ்டேபிள் மார்க்கெட், வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அதனால் நம்ம கண்ட்ரிலேருந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ ஒரு கிளாஸில் எஃப்டிஐ எஃபிஐ சொல்லியிருந்தேன்னா, எஃப்டிஐ டைரக்ட்லி நம்ம கண்ட்ரிக்குள்ளே வருது, ஏங்கிற பர்சன் டைரக்ட்லி இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோனா ஏங்கிற பர்சன் பீங்கிற பர்சனுக்கு மணி கொடுப்பாங்க, அண்ட் பீங்கிற பர்சன் உங்கள் கண்ட்ரியில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில், கார்பரேட்ஸ், பிஸ்னஸில், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே அனானிமிட்டி இருக்கும், யாரு எதுனே தெரியாது. வேறஸ் இங்கே வந்து ப்ராப்பர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் கிட்ட அவைலபிளாக இருக்கும். எஃப்டிஐ லாங் டேர்ம்க்கு இருக்கும், எஃபிஐ ஷார்ட் டேர்ம்காக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருந்தது இல்லையா, அது எல்லாமே நம்ம கண்ட்ரிலேருந்து எல்லாம் வெளியே மணி எடுத்துட்டாங்க. நான் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணல, என்னோட மணி நீங்கள் வாபஸ் கொடுங்கன்ட்டாங்க. ஸோ வாபஸ் கொடுங்கன்னா எதில் கொடுத்தாங்க, டாலர்ஸில் கொடுத்தாங்க. அண்ட் டாலர்ஸ் கொடுத்ததுனால நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லை. ஸோ அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னா நீங்கள் எப்படி போய் மணி ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க வேறு கண்ட்ரிலேருந்து. அண்ட் இப்போ சொல்லியிருக்கோம், நம்ம இந்தியன் கரன்சியோட வேல்யூ வேறு ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்தியாவோட இக்கானமி இக்கானமி க்ரோத் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ யூஎஸ்ஏஸ் டைட் மானிட்ரி பாலிசி, எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா இஸ் டியூ டு which among the following reasons. So oil price increase, right பண்ணிடுவீங்க. USA's liberal monetary policy. So liberal monetary policy, tight monetary policy difference தெரியலனா தப்பு பண்ணிடுவோம். டைட்னா ரிமெம்பர் increase in the interest rates. யூஎஸ்ஏ அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகம் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய மணி கிடச்சிடும். ஸோ இன்னும் நிறைய ரீசன்ஸ் நம்ம லேட்டர் பேஜஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு வி ஹவ் டிஸ்கஸ்ட் 2. நெக்ஸ்ட் இம்பேக்ட் என்ன, இன்ஃப்ளேஷன், ப்ரைஸ் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால ஏதாவது நன்மைகள் தீமைகள் இருக்கானா, ஒப்வியஸ்லி இருக்கு.
நம்ம முன்னாடி ஃபார் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஃபார் ரிச் அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. பட் ஃபார் அ மிடில் கிளாஸ் புவர் ஃபேமிலிஸ் அவங்களுக்காக ஒன் டைம் சாப்பாடு லைக் ஒரு கேஜி அரிசி 40 ருபீஸ்க்கு லெட்ஸ் டேக் வாங்குறாங்க. இப்போ ப்ரைஸ் ரைஸ் ஆயிடுச்சு, ஜிஎஸ்டி இம்போஸ் பண்ணிட்டாங்க. அதே 1 kg ரைஸ் இப்போ 50 ருபீஸ்க்கு வருது. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேலே எவ்வளோ லைக் ப்ரெஷர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த திங். ஆட்டோமேட்டிக்கலி எல்லாம் என்ன நினைப்பாங்க, இல்லை 1 kg ரைஸ் வாங்க வேண்டாம், நம்ம வந்து 1/2 kg வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ 1/2 kg என்ன ஆயிடுச்சு, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. முன்னாடி அதிகமாக வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ காசு கம்மியாக இருக்கிறதுனால யூ ஆர் பையிங் லெஸ். ஸோ இட் இஸ் இம்பேக்டிங் த so it is impacting your purchasing power. So here purchasing power reduce aachna automatically the economic growth will get reduced. Whereas rural areas la what will happen, in rural areas there will be food insecurity, right? So food insecurity na another like agriculture. If you want to do agriculture, you need to invest in the means fertilizer purchase panno, seeds purchase panno, raw materials, irrigation facilities, electricity, everything you need. But what is happening now, ஃபார்மர்ஸ் கையில் காசு இல்லை. காசு இல்லைன்னா அவங்க அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்தியா கம்ப்ளீட்லி, இந்தியான்னு இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்ட், பிகாஸ் எவ்ரி திங் இஸ் இன்டர் ரிலேட்டட், தேர் வில் பி ஃபுட் இன்செக்யூரிட்டி. ஸோ தீஸ் ஆர் த மேஜர். பார்க்கறதுக்கு இன்ஃப்ளேஷன் ஒரு குட்டி வேர்டு, பட் அந்த இன்ஃப்ளேஷன்னால எவ்வளோ இம்பேக்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் கண்ட்ரியோட இக்கானமிக் க்ரோத் ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் செகண்ட் திங், ஆயில் ப்ரைஸ் ரைஸு, நம்மளோட டைட் மானிட்டரி பாலிசிஸ், இது மூலியமாக வேல்யூ ஆஃப் இந்தியன் கரன்சி இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். முன்னாடி 50 ரூபாய்க்கு வாங்குற திங்ஸ் இப்போ நம்ம 80 ருபீஸ் 90 ருபீஸ் பே பண்ணுற வேண்டியதாக இருக்குது. பர்ச்சேசிங் பவர் ரெடியூஸ் பண்ணுது, இக்கானமிக் க்ரோத் இஸ் கெட்டிங் இம்பேக்டட். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ரீசன்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. மீதி ஃபர்தர் அனதர் பேஜஸ்லாம் மறுபடியும் இந்த கான்செப்ட்ஸ் திரும்ப திரும்ப வரும். பட் இப் ஜஸ்ட் ரிமெம்பர், இன்ஃப்ளேஷன் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் க்ரோத். ஹையர் இன்ஃப்ளேஷன் லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா இக்கானமிக் க்ரோத் இம்பேக்ட் பண்ணும், ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் our president of India. So final result to declare பண்ணிட்டாங்க. and today Ramnath Kovind sir அவங்களோட last day as a president. tomorrow new president நம்மளுக்கு கிடைச்சிருவாங்க, right? so what's that, president newsல இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம constitution, that is polity bookல லக்ஷ்மிகாந்த் or அவர் கான்ஸ்டிடியூஷன் என்னென்ன ப்ரொவிஷன் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் அந்த ப்ரொவிஷன் சொல்கிறது இல்லாமல் அது ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் என்ன? மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் டாக்டர் பிஆர் அம்பேத்கர்ஸ் வேர்ட். ஸோ பிஆர் அம்பேத்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னாங்க, அவர் பிரசிடென்ட் இஸ் மியர்லி அ நாமினல் ஃபிகர் ஹெட், ஹீ ஹேஸ் நோ டிஸ்கிரிஷன், he has no powers of administration at all. ஸோ இது அம்பேத்கர் சார் சொன்னது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக கொண்டு வந்துருச்சு. எப்படி? அம்பேத்கர் என்ன சொன்னாங்க, கி நம்ம பிரசிடென்ட் ஜஸ்ட் ஒரு நாமினல் ஹெட் மட்டும்தான், அவங்களுக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது, அவங்க ஜஸ்ட் பேருக்கு உட்காந்துருக்காங்க, லைக் அலங்காரம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஹீ இஸ் அ பியூட்டிஃபைங் பீஸ், அவருக்கு எந்த ஒரு ரோலுமே கிடையாது, இஸ் ஜஸ்ட் அ நாமினல் ஃபிகர் ஹெட் அப்படின்னாங்க. யூபிஎஸ்சி மெயின்ஸில் சிம்பிளி கொஸ்டின் வரும், இஸ் த பிரசிடென்ட் ஜஸ்ட் அ ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்ட்டுன்னு, ஆர் ஹீ இஸ் ஜஸ்ட் அ நாமினல் ஃபிகர் ஹெட், ஹீ ஹேஸ் நோ டிஸ்கிரிஷன் ஆர் நோ பவர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அட் ஆல், கிரிட்டிக்கலி எக்ஸமைன் அப்படின்னு. ஸோ ஹியர் லெட்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ பிரசிடென்ட் ரிலேட்டட் ரிமெம்பர் 2 மேஜர் ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல் 54, ஜஸ்ட் ஆர்டிகல் 53 அண்ட் ஆர்டிகல் 54. ஸோ 52 இங்கே தெரிஞ்சுக்கோங்க, ஆர்டிகல் 52, 53, 54. ஸோ ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது, நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது பிரசிடென்ட் ரிலேட்டட், பட் இப்போ நம்ம இது வாட்ஸ் தட் எடிட்டோரியல் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம், மீதி எல்லாம் பாலிட்டி சாப்டரில் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆர்டிகல் 52 டாக்ஸ் அபவுட் தேர் ஷுட் பி அ நாமினல் ஹெட். உங்கள் கண்ட்ரியில் 2 திங் இருக்குது, ஒரு நாமினல் ஹெட் இருக்குது, ஒன்று ரியல் ஹெட் இருக்குது, விச் மீன்ஸ் த ரியல் பவர். Nominal head is your president and real head is our prime minister. So we know that thing. So அந்த nominal head ஒரு கண்ட்ரிக்கு, ரிப்பப்ளிகன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு ஒரு நாமினல் ஹெட் இருக்கணும்னா ஆர்டிகல் 52 படி தான் நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 53 என்ன சொல்றாங்கன்னா, கி எக்ஸிக்யூட்டிவ் பவர் பிரசிடென்ட் கிட்ட இருக்கணும், விச் மீன்ஸ் நம்ம இந்தியாவில் எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்தாலும் ஒரு பில் வந்து ஒரு ஆக்டா மாறுது எப்போ, when the president gives his assent. அவங்களோட அசென்ட் இல்லாம
யூ காண்ட் ஈவன் பாஸ் அ சிங்கிள் பேப்பர், ஒரு சிங்கிள் பில் கூட நடைமுறைக்கு வர முடியாது. ஒரு ஆர்டினன்ஸ் எப்போ வந்து லைக் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது, when the president is agreeing, which means each and every individual executive action is taken in the name of the president. And president எங்கிலிருந்து இந்த பவர் கிடைக்குது? article 53 of the constitution இருந்து பவர் கிடைக்குது. It simply talks that the executive power lies with the president. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 54. ஆர்டிகல் 54 எது பத்தி சொல்றாங்கன்னா எலக்டோரல் காலேஜ் பத்தி சொல்றாங்க. யார் யார் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாமே நல்லா படிச்சிருக்கோம். பிரசிடென்ட் எப்படி ஆறாங்க? இன்டைரக்ட்லி எலெக்ட் ஆகுறாங்க. யார் எலெக்ட் பண்றா? எல்லா எலெக்டட் மெம்பர்ஸ். மீன்ஸ் இங்க நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கு வேலையே இல்லை. நாமினேட்டட் மெம்பர்ஸ் கோ ஆன், நோ பிளேஸ் ஹியர். லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நெய்தர் எலெக்டட் நார் நாமினேட்டட் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட், யாருமே பண்ண மாட்டாங்க. அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் டெல்லி, புதுச்சேரி அண்ட் வாட்ஸ் தட் ஜம்மு காஷ்மீர், மூணு யூனியன் டெரிட்டரிஸில் வி ஆர் ஹேவிங் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அங்கே இருக்கிற elected members, which means all elected MPs and the MLAs of Lok Sabha, Rajya Sabha, Legislative Assembly எல்லாம் அவங்க தான் vote பண்ணுவாங்க. ரைட். ஸோ இது பற்றி எதில் சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 54 பற்றி 54ல் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்க்காக ஆர்டிகல் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். 52 பிரசிடென்ட் ஒரு நாமினல் ஹெட் இருக்கணும். 53 ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் நம்ம பிரசிடென்ட் கொடுக்குறோம். அண்ட் 54 படி எலக்டோரல் காலேஜ் சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 53ல வென் தே சே கி பிரசிடென்ட் கிட்ட நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பவர் எல்லாமே இருக்கு, பட் ரியாலிட்டியில் அவங்க எல்லா பவர்ஸும் மீன்ஸ் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் அவங்க தான் எடுக்கிறாங்களான்னா நோ. அவங்க எப்படி எடுக்கிறாங்க? aid and advice of council of ministers along with prime minister. எந்த பில் எந்த இடத்துல prime minister சொல்றாங்களோ along with council of ministers சைன் பண்ண அங்கதான் அவங்க சைன் பண்ணுவாங்க. ஓன் டிஸ்கிரிஷன் கிடையாது. நானா என்னோட விருப்பப்படி பண்றேன்னா இல்லை. ஸோ தட்ஸ் வை தான் அம்பேத்கர் சொன்னாங்க he is just a symbol of rubber stamp. மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு பேருக்கு மட்டும்தான் இருக்காங்க. அவரோட யூஸ் எங்கேயுமே எதுவுமே கிடையாது. அவங்களோட கான்சைன்ஸ் படி எங்கேயுமே அவங்க ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிஸ்கிரிஷனரி பவருங்கிற பேரில் என்ன இருக்கு? இஃப் ஹீ நீட்ஸ் அவங்க ஏதோ ஒரு பில் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இது எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க கரெக்டாப்பா? ரிட்டர்ன் ஒன் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபா ராஜ்யசபா பில் பாஸ் பண்ணிட்டு பிரசிடென்ட் அனுப்பியிருக்காங்கன்னா பிரசிடென்ட் ரிட்டர்ன் ஒன் டைம் பண்ணலாம். மறுபடியும் லோக்சபா ராஜ்யசபா வித்தவுட் எனி சேஞ்சஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் அகெயின் பாஸ் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் ஹேஸ் டு கிவ் அசென்ட். ஸோ அது எங்கே போயிடுச்சு? மீன்ஸ் பவர் அந்த அளவுக்குலாம் சொல்கிறக்கூடிய பவர்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பட் இது நம்ம கான்ஸ்டிடியூஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீ இஸ் டேக்கிங் ஓத், ரைட்? அண்ட் ஓத்தில் என்ன சொல்கிறாங்க? பிரசிடென்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டுமாரோ நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்முஜி அவங்க வந்து ஓத் எடுக்கும்போது பாருங்க என்ன சொல்லுவாங்க? The president shall preserve, protect and defend the constitution. நாங்கள் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்குன்னு இருக்கோம். அண்ட் பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கு சர்வ் பண்ணணும். ஸோ டசன்ட் மேட்டர் யூ ஆர் அ நாமினல் ஹெட் ஆர் அ ரியல் ஹெட். at the end you are working for the people of India. நீங்க people of இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டர். அங்க ரிப்பப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ண நம்ம ராஷ்டிரபதி பவன்ல வி ஆர் சென்டிங் அ பர்சன், ரைட்? ஸோ அவங்க எந்த ஒரு ஃபோர்ஸில் வராமல் லைக் எனக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா இஃப் ஐ எம் அ பிரசிடென்ட் எனக்கு ஒரு பில் கரெக்டுன்னு தோணுச்சுன்னா நான் அந்த பில்க்கு அசன்ட் கொடுப்பேன். எனக்கு அது என்னோட மனசாட்சி அந்த கான்சைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது என்னோட சொல்லலை இந்த பில் கசன் கொடு. ஸோ நான் பண்ண மாட்டேன். வை? பிகாஸ் ஐ ஆம் த ரெப்ரசன்டேட்டர் ஆஃப் த பீப்புள். இன்டைரக்ட்லி எலெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் பீப்புளை ரெப்ரசென்ட் தானே பண்ணிட்டு இருக்கேன். நான் ஓத் எடுத்திருக்கேன் பீப்புள் ஆஃப் இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ண. ஸோ ஐ ஹாவ் டு திங்க் ஆன் மை ஓன் கான்சைன்ஸ். அண்ட் எந்த ரைட் அண்ட் ராங்குள்ள எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். எந்த திங்ஸ் ரைட்டோ ஐ ஹாவ் டு டூ தட். எந்த திங்ஸ் ராங்கோ எனக்கு எது படுதோ அந்த திங்ஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேந்திர பிரசாத் ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்க. ராஜேந்திர பிரசாத் and then Radhakrishnan, first and second president of India, even Abdul Kalam sir. ஸோ இந்த பிரசிடென்ட்ஸ்லாம் அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் கரெக்டுன்னு தோணுச்சுன்னா அவங்க பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பில் வந்து பிடிக்கல, அப்போ அவங்க வந்து நான் அசன்ட் கொடுக்க மாட்டேன்னா அவங்க கொடுக்கல. பாக்கெட் வீட்டோ வி ஹாவ் ஸ்டடியில் அப்சல்யூட் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அவங்க பாக்கெட் வீட்டோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிகாஸ் எனக்கு தோணுது இந்த பில் பீப்புளுக்கு நல்லதுக்கு இருக்கு இல்லை, ஆர் சம்வாட் இதுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஸோ நான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஜஸ்ட்
பிரைம் மினிஸ்டர் அலாங் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அது வந்து கண்ணு மூடி ஃபாலோ பண்றதுக்கு பதிலா the presidential office, the president's post is a prestigious post. It is representing the whole people of India. And அவங்க சபதம் வேற எடுத்திருக்காங்க கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினெட்லி தே ஹாவ் டு ஒர்க் இன் தேர் ஓன் கான்சன்ஸ் அண்ட் ரைட் அண்ட் ராங்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு they have to act. They should not function like a rubber stamp or ஒரு puppet மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ப்ராப்பர்லி மெயின்ஸ்க்கான கொஷின். அண்ட் மெயின்ஸ்ல கேட்குறாங்க கி ஹீ இஸ் ஜஸ்ட் அ ரப்பர் ஸ்டாம்ப்னா நீங்கள் இந்த 2 ஓத்து அவங்களோடது ரைட் பண்ணும். அண்ட் யூ ஹாவ் டு சே கி இல்லை பீப்புள் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இஸ் டெஃபினெட்லி நாட் அ ரப்பர் ஸ்டாம்ப். அவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பண்ணணும். ரைட். ஸோ ஹோப் யூ ஆர் கிளியர். அண்ட் இது சம் ஃபேக்ட்ஸ் ஒன் டே எக்ஸாமினேஷனுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன்ஸ் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு இவங்க 15th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நம்மளோடது. அண்ட் எங்கேருந்து பிலாங் பண்ணுறாங்க, நம்ம யூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிஷா. ஷி பிலாங் டு சந்தல் ட்ரைப். ஐ டோல்ட் யூ அன்னைக்கு கி ட்ரைபல் உமன் ஃபர்ஸ்ட் டைம், ட்ரைபல் உமன் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைபல் பாப்புலேஷன் கம்யூனிட்டிலேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ராம்நாத் கோவிந்த் ஜி அவங்க ஹி பிலாங் டு அ எஸ்சி கம்யூனிட்டி. ப்ரெசென்ட் இப்போ மீன்ஸ் இன்னைக்கு பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எஸ்சி கம்யூனிட்டி. இதே தான் சொல்லியிருந்தாங்க அந்த டைம். ஃபர்ஸ்ட்டு எஸ்சி கம்யூனிட்டிலேருந்து ஒரு பிரசிடென்ட் வந்திருக்காங்க. அதே மாதிரி அப்துல் கலாம் சருக்கு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட். கியானி ஜெயல் சிங்க்கு சொன்னாங்க community first person, and also women led the second president. We know first president Pratibha Patil ji avanga sorry பிரதிபா மேம் இருந்தாங்க. அண்ட் நவ் திரௌபதி முர்மு. அண்ட் இந்த சந்தல் ட்ரைப்லேருந்து தான் பிர்சா முண்டா நம்ம முன்னாடி படிச்சிருந்துருப்போம், ஜன்ஜாத்திய திவஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறோம்ல எங்கள் பர்த்டேயில் பிர்சா முண்டா. ஸோ அவங்களோட கம்யூனிட்டிலேருந்து தான் திரௌபதி மேமும் பிலாங் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் பிரசிடென்ட். ஸோ நவ் கம் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இது வந்து நியூஸுங்கிற வேலை படிக்கிறத விட ஒரு லைக் மோரல் எத்திக்கல் வேலை படிக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ இது என்ன ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா ஸ்புட்னிக் 5 வேக்சின் பற்றி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாம் வேக்சின்ஸ் ஐ கெஸ் நீங்களும் எடுத்துருந்துருப்பீங்க. கோவிஷீல்டு, கோவேக்சின், ஸ்புட்னிக், ஏதோ ஒரு வேக்சின் நம்ம இந்தியா இஸ் ரன்னிங். அண்ட் வேக்சின் பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ எல்லாம் இப்போது இன்டர் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் தான். ஓகே. ஸோ ஸ்புட்னிக் 5 வேக்சின் யாரோடதுன்னா ரஷ்யாவோடது. ஸோ கோவேக்சின் இது என்னது பாரத் பாரத் பயோடெக் ஹைதராபாத் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கோவிஷீல்டு பூனேல இன்ஸ்டிடியூட் இருக்கு, அங்கே டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்புட்னிக் 5 வேக்சின் ரஷ்யாங்கிற கண்ட்ரி டெவலப் பண்ணியிருக்கு. பட் இப்போ ப்ராப்ளம் என்ன அரைஸ் ஆயிடுச்சுன்னா WHO இந்த ஸ்புட்னிக் 5 வேக்சினை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. வை? பிகாஸ் ஆஃப் USA அண்ட் EU's டாமினேஷன். ஸோ யூனோ பைபோலார் வேர்ல்டு ஐ கெஸ் இப்போ கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ரைட். ஏர்லியர் வி ஹேட் அ யூனிபோலார் வேர்ல்டு. யூனிபோலார்னா யூரோப் மட்டும் 18th செஞ்சுரி எடுத்துக்கோங்க. டியூரிங் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம் பீரியட் 1750s 1800 டைம் பீரியட்ல யூரோப் ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக USA ஸ்ட்ராங்கராக ஸ்டார்ட் ஆயிருந்தது. அண்ட் தென் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 USA ஒரு சைடு, USSR ஒரு சைடு, பைபோலார் வேர்ல்டாக டெவலப் ஆச்சு. தென் 1991 டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் USSRக்கு அப்புறமா மறுபடியும் USA பவர்ஃபுல் மாறிட்டாங்க. நான் தான் ராஜா, நான் தான் எல்லாமே அப்படி ஆயிட்டாங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமாக 1990 2010 இந்த மாதிரி டைம் பீரியடில் டிகேடில் சைனா, இந்தியா இந்த மாதிரி பவர்ஸும் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வேர்ல்டு ஆர்டர், ஃபுல் வேர்ல்டு பொலிட்டிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் சிஸ்டமை USA and EU தான் கண்ட்ரோல் பண்ணுது. வை? பிகாஸ் இட்ஸ் த ரீஜியன் ஆஃப் G7 countries, மீன்ஸ் எக்ஸப்ட் ஜப்பான் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் ஏஷியா காண்டினென்ட். மீதி USA ப்ளஸ் யார் இங்கே கனடா, and then here Japan, Germany, Italy, UK, France, இவங்க எல்லாருமே என்னது G7ஓட பார்ட். அண்ட் மோர் தென் 40% ஆஃப் ஒரு எக்கானமி இவங்களாம் தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க மேலேயும் USAவோட டாமினேஷன் தான் இருக்கும். அண்ட் யூரோப்பியன் யூனியன். அண்ட் USAக்கு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் USSR ஆச்சு. ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு வழி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களோட டாமினேஷன் WHO இருக்கிறதுனால
டபிள்யூஹெச்ஓக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க கி ரஷ்யா என்ன வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாது. ஸோ அவங்களும் ரெக்கக்னைஸ் பண்ணல. ஸோ அவங்க ரெக்கக்னிஷன் பண்ணாதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்தியாவில் நம்ம ஸ்புட்னிக் 5 வேக்சின் இம்போர்ட் பண்ணோம். பிகாஸ் நம்மளுக்கு யுஎஸ்எஸ்ஆர் மீன்ஸ் ரஷ்யா க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, வி ஆர் ஹேவிங் அ க்ளோஸ் டைஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ சொன்னோம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எங்கள் நாட்டுக்கும் அனுப்பிடுங்க, நாங்கள் எங்கள் பீப்புளுக்கும் கொடுக்குறோம். ஸோ நம்ம இந்தியாவில் கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் 5 3 வேக்சின்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பர்சன் ஸ்புட்னிக் 5 வேக்சின் எடுத்தாங்க 2 டோஸுமே. அண்ட் அவங்க இப்போது ஃபாரின் லேண்டுக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் எப்போவுமே கேள்விப்பட்டிருப்பீங்க கி நீங்கள் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா COVID-19 வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வேணும், அது இல்லாமல் உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ அந்த COVID-19 வேக்சின் சர்டிஃபிகேட்டில் ஸ்புட்னிக் 5 இருக்கிறதுனால அந்த பர்சன், அந்த இந்தியன் சிட்டிசனை எந்த ஃபாரின் கண்ட்ரியில் போகணுன்னு இருந்தாங்களோ அங்கே பார் பண்ணிட்டாங்க, மீன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ அந்த பர்சன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க கி இங்கே பாருங்க, கவர்மெண்ட் என்ன வேக்சின் என்ன கொடுத்தாங்களோ நான் அதானே போட்டேன், ஏன்னா ஃபாரினுக்கு ட்ராவல் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க. ஸோ ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னா இந்த பர்சன் எப்படி போயிட்டாங்கன்னா, கி நான் ஸ்புட்னிக் 5 வேக்சின் எடுத்திருக்கேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க லெட்டரில், கி நான் கோவிஷீல்டு ஆர் கோவேக்சின் ஏதோ ஒரு வேக்சின் எடுத்துட்டு நான் ஃபாரினுக்கு ட்ராவல் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் முன்னாடி இப்போ 2 இன்ஸ்டன்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்சஸ், ஏன் இந்த பர்சன் இந்தியன் சிட்டிசன் யார் அலோவ் பண்ணலையோ ஏன் இங்கே சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னா, பிகாஸ் சத்வந்த் சிங் சஹானே, ஸோ இதெல்லாம் எக்ஸாம்காக இம்பார்ட்டன்ட் யூ ஹாவ் டு மென்ஷன் தீஸ் கேசஸ். ஓகே, சத்வந்த் சிங் சஹானே வர்சஸ் விடி ராமரத்னம் அசிஸ்டன்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் 1967. ஸோ இந்த கேஸ் படி ரைட் டு ட்ராவல் அப்ராட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21. ரைட் டு ட்ராவல் அப்ராட்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து ஃபாரின் லேண்டுக்கு ட்ராவல் பண்ணணும், எங்கே இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா இட்ஸ் யுவர் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்குள்ளே வர ஐட்டம். அண்டர்ஸ்டுட்? லைக் ரைட் டு ஃபுட், ரைட் டு ஹெல்த், ரைட் டு க்ளீன் என்விரான்மெண்ட், ரைட் டு மேரேஜ், இது எல்லாம் ஆர்டிகல் 21 சப்செக்ஷன் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஃபாரின் லேண்டுக்கு ட்ராவல் பண்ணுறது உங்களோட ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். ஓகே, ஸோ இது எப்போ சொன்னாங்க? சத்வந்த் சிங் கேஸில். ஸோ இந்த பர்சனை இப்போ ஃபாரினுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸோ அவங்களோட ஆர்டிகல் 21 வயலேட் ஆகுது, கரெக்டாக? அதனால தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் இருக்கு, தட் இஸ் மனேகா காந்தி கேஸ். அண்ட் இந்த கேஸ் நம்ம பாலிட்டிலையும் படிச்சிருக்கோம். மனேகா காந்தி கேஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978. இந்த கேஸ் படி என்ன சொன்னாங்கன்னா, ஆர்டிகல் 21ல முன்னாடி ஆர்டிகல் 21ல ரைட் டு லைஃப்னு இருந்தது, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அந்த வேர்ட் த்ரூ ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. லிபர்ட்டினா என்னது? வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. ஸோ யா, ஐ வாஸ் சேயிங் மனேகா காந்தி கேஸ். ஸோ ரைட் டு லைஃப் வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு இருந்தது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில். தென் பர்சனல் லிபர்ட்டிக்கான கான்செப்ட் மனேகா காந்தி கேஸ்லேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் வேர் எவர் யூ வாண்ட் டு கோ, வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, யூ கேன் டூ இட் until and unless you are hurting someone's sentiments, right? So this is personal liberty. And again article 21ல ரெண்டு things, right to travel abroad from one case, Satwant Singh Sahani case, and again the personal liberty concept same in article 21 from Maneka Gandhi case. ரெண்டுமே என்ன கொடுக்குது? இந்த இந்தியன் சிட்டிசனுக்கு ஃபாரின் லேண்ட் ஓவர்சீஸ் கண்ட்ரியில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ரைட்டு கொடுக்குது ஆர்டிக்கல் 21 படி. பட் என்ன, இவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க த ஃபாரின் கண்ட்ரி. ஏன்? ஜஸ்ட் பிகாஸ் ஸ்புட்னிக் 5 வேக்சின் WHO ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க. நவ் கம் டு த அனதர் இஷ்யூ. சொன்னாலே 2 இஷ்யூ இருக்குது. ஒரு இஷ்யூ இவங்க போயிட்டாங்க, நெக்ஸ்ட் அனதர் இஷ்யூ என்ன சொன்னாங்க? கி எனக்கு வேற ஏதோ கோவேக்சின் ஆர் கோவிஷீல்டு போடுறதுக்கு அனுமதி கொடுங்க. பிகாஸ் நம்மளோட கோவிட் கைட்லைன்ஸ் படி லைக் ஃபர்ஸ்ட் டோஸ் உங்களுக்கு கோவேக்சின் போட்டிருக்காங்கன்னா செகண்ட் டோஸு கோவேக்சின் தான் போடுவாங்க. இட்ஸ் நாட் கி ஒரு டோஸ் வந்து கோவேக்சின் அனதர் டோஸ் கோவிஷீல்டு போட்டாங்க, அப்படி இல்லை. ஒரு டோஸ்னால் அதுக்கு மீன்ஸ் ஒரு வேக்சின்னா 2 டோஸ் ப்ளஸ் பூஸ்டர் டோஸ் 3மே உங்களுக்கு அதான் கிடைக்கணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட பெட்டிஷனே அக்செப்ட் பண்ணல. ஸோ நீங்களும் நினைக்கலாம் கி ஆர்டிக்கல் 21 இவ்வளோ பெரிய 2 கேசஸ் வந்து சொல்லுது அண்ட் அவங்க வேலிட் பாயிண்ட்ல தானே போகிறாங்க. ஸோ ஸ்டில் ஏன் சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணலினா, பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் செட் கி 2 வேக்சின் எடுக்கிறதே இட் செல்ஃப் இஸ் அ வயலேஷன் ஆஃப் ஆர்டிக்கல் 21. எப்படி? பிகாஸ் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி
ஃபர்ஸ்ட் டோஸ்ல இருக்கிற வேக்சின் தான் செகண்ட் டோஸ்லயும் போடணும். அண்ட் ஒரு டோஸ் கோவேக்சின், ஒரு டோஸ் கோவிஷீல்டு ஆர் ஒரு டோஸ் ஸ்புட்னிக், 2 டோஸும் ஸ்புட்னிக் எடுத்துட்டு இப்போ கோவேக்சின் கோவிஷீல்டு கேட்கறது அதோட இம்பேக்ட் பாடி மேல என்ன ஆகும், ஹெல்த் மேல என்ன ஆகும், பிகாஸ் மேபி ரியாக்ஷன்ஸ் நடக்கலாம், டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, ரிசல்ட்ஸ் என்ன வேணா வரலாம், பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ், நெகட்டிவ் ரிசல்ட்ஸ், வாட் எவர் மேபி. பட் இன்னும் ரீசர்ச் பண்ணாதனால நாங்கள் டிஃப்ரெண்ட் வேக்சின் உங்களுக்கு போட முடியாது. ஏன் போட முடியாது? பிகாஸ் இட் கம்ஸ் அண்டர் ரைட் டு ஹெல்த். அண்ட் ரைட் டு ஹெல்த் என்னது? ஆர்டிகல் 21. ஸோ ஹோப் யூ ஆர் கெட்டிங். ஆர்டிகல் 21ல இருக்கிற ரைட் டு ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ண, பிகாஸ் நான் உனக்கு சொல்லிட்டேன் நீ வேக்சின் போட்டுக்குவ, நீ போட்டு செத்து போயிட்டினா யார் பதில் சொல்றது? கரெக்டா? அதுக்கு பதிலாக நீ வீட்லயே உட்காந்துரு, வீட்டில் உட்காந்து அந்த என்ன ஜாப் பார்க்கணுமோ என்ன ஊர் சுத்தமோ நீ அதை பார்த்துக்கோ, தயவு செஞ்சு உன் ஹெல்த்துக்கு எடுத்துக்காத, செத்து போயிடாத, இல்லைன்னா எல்லா பழியும் என் மேலே வந்துடும். இதுதான் சுப்ரீம் கோர்ட் சிம்பிளி சொல்ல ட்ரை பண்றாங்க. இப்போ 3 விஷயம் ஆர்டிகல் 21ல படிச்சிட்டீங்க. ரைட் டு ஹெல்த் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21. Right to personal liberty comes under article 21 and right to travel abroad comes under article 21. ஸோ இது 2 ரைட்டுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன ஆளு இப்போ ரைட் டு ஹெல்த்னால பின்னாடி இருந்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க நோ, ஐ வாண்ட் take your petition because it will hamper your health. So hope you are understanding. இருக்கிற article 21 it's more important and அந்த importantலயே எப்படி அவங்க subjugate பண்றாங்க, அதுலயே எது high important எது less important அப்படின்னு. ஸோ ரைட் டு ஹெல்த் மேல எந்த ஆர்டிக்கலுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இதுதான் சிம்பிளி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி there is something called right to movement. நம்ம ஆர்டிகல் 19ல செக்ஷன் 1 செக்ஷன் 1ல ஏபிசிடி இருக்கு இல்லையா, ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், மூமெண்ட், ஃபார்ம் அசோசியேஷன், ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், ரைட். ஸோ அந்த ரைட் டு மூமெண்ட் வித்தின் இந்தியா நீங்கள் பண்ணுறீங்கன்னா கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 19. வேறஸ் இந்தியா விட்டு வெளியே ட்ராவல் பண்ணோன்னா ஆர்டிகல் 21. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் மைன்யூட் டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சதுன்னா டக்குன்னு மார்க் வாங்கலாம், தெரியலனா கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்கிற விஷயமா இருக்கும். வித்தின் இந்தியாக்குள்ளே தமிழ்நாடுலேருந்து கேரளாக்கு போகணுன்னா தாராளமாக போகலாம். ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் போகலாம், சேயிங்கி ஆர்டிகல் 19 வயலேட் ஆகுது. ஃபாரின் கண்ட்ரிக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, சொல்லலாம் ஆர்டிகல் 29 வயலேட் ஆகுது, ஸோ பெர்மிஷன் கொடுங்க. ரைட். ஸோ நவ் கம் டு த நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் ஜுவினைல். ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஒன்று இருக்கும் ஆக்ட். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த குட் ஒன். இந்த மாதிரி மீன்ஸ் ஆர்டிக்கல் படிக்க தான் நம்மளோட நாலேஜ் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகுது. ஈவன் இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கே இருந்தது இவ்வளோ நல்ல திங்ஸ் இருக்கா அப்படின்னு, மீன்ஸ் ஒரு நல்ல அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. ஸோ சேம் திங் ஹியர், ஜுவினைல். ஜுவினைல் யாருன்னா, எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்டும் இருந்தது, those who are below the age of 16 comes under the definition of juvenile அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ நோ, திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். எப்படி? those who are below the age of 18 அவங்க தான் juvenile. ரைட். யார் 18க்கு கம்மியாக இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அ பர்சன் who did not have attained till the age of age 18 அட்டன் பண்ணல, ஸோ அவங்க என்னது, he is called a juvenile. பட் இங்க கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, லைக் நிர்பயா கேஸ், ஐ ஹோப் நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. நிர்பயா இன்சிடென்ட் கிரைம், தட் இஸ் ரேப் கேஸ் நடந்திருந்தது டெல்லியில தான். அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹார்ட், சொல்லுவாங்க இல்லையா, மோஸ்ட் க்ரூவல் மாதிரி இன்சிடென்ட் இது. ஸோ அந்த இன்சிடெண்ட்ல 6 மெம்பர்ஸ், ஐ கெஸ் 6 மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அண்ட் அதில் 1 மெம்பர் யார் இருக்கிறதுல ஹீனியஸ் கிரைம்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் இன்டெஸ்டின் அந்த பாடியிலேருந்து, அந்த கேர்ளோட பாடியிலேருந்து இன்டெஸ்டைன் வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ இருக்கிறதுலே சிவியர் ஹீனியஸ் கிரைம் பண்ணது. அண்ட் மேஜர்லி அந்த ரீசன்னால தான் அந்த பொண்ணோட டெத்தே ஆயிருந்தது. நிர்பயா அவங்களோடது வந்து மேஜர்லி மற்ற இன்சிடென்சஸ்லாம் இருந்தது, பட் ஸ்பெஷலி அந்த பாடியிலேருந்து இன்டெஸ்டைன் வெளியே எடுத்ததுனால தான் அந்த கேர்ளோட டெத் ஆயிருந்தது. பட் அந்த டெத்துக்கு ரீசன் என்ன? அந்த குழந்தை தான். பிகாஸ் 6 மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கிறதுல அந்த 1 பர்சன் தான் இவ்வளோ பெரிய ஹீனியஸ் கிரைம் பண்ணாங்க. சப்போஸ் அந்த பர்சன் இல்லாமல் இருந்தால் மேபி அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட உயிர் காப்பாற்றி இருந்திருக்கலாம். ரைட். பிகாஸ் ரைட் டு லைஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு டெத்துக்கு ரீசன் யாரானா, அ 17-year-old பாய். 17 இயர். பட் நம்ம என்ன டெஃபினிஷனில் சொல்லியிருக்கோம், பிலோ த ஏஜ் ஆஃப் 18னா அவங்க ஜுவினைல். ஸோ இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போச்சு கி 18 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிறவங்க சீரியஸ் ஹீனியஸ் கிரைம், பெரிய பெரிய குற்றம் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ், அந்த ஒரு மூவி நம்ம தமிழ்லையும் இருந்தது இல்லையா, யாரு நேம் தெரியல, விஜய் சேதுபதி 2 பேரும் இருப்பாங்க. அண்ட் விஜய் சேதுபதி குழந்தைய யூஸ் பண்ணிட்டு எல்லா கிரைம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ரைட். ஸோ அதே மாதிரி தான் எல்லாம் நீங்கள் 18 இயர்ஸ் பிலோ சில்ட்ரன்னு சொல்கிறீங்க. பட் சில்ட்ரன் சின்ன குழந்தைங்க கிடையாது, பெரிய பெரிய கிரைம்ஸ், இவங்க ஹீனியஸ் கிரைம் பண்ணிட்டு இருக்காங்க.
அண்ட் ஹீனியஸ் கிரைம் எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணாலும் நீங்கள் 3 வருஷம் தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும், பனிஷ்மெண்ட். இஃப் யூ ஆர் சென்டிங் ஹிம் டு ஜெயில், ஒருத்தருங்களை கொலை கூட பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 17 வயசு ஆகுது, கொலை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஜெயில் எவ்வளோ நாள் கிடைக்கும்? 3 வருஷம் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே அவங்களுக்கு ஜெயில் கிடைக்காது. ஸோ இதுதான் பெரிய இன்சிடென்ட்டே. இவ்வளோ பெரிய கிரைம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் 3 வருஷம் ஜெயில் கொடுக்கறது, தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்கள 2 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. எப்படி? ஃபர்ஸ்ட் ஒன் பிலோ த ஏஜ் ஆஃப் 16 அண்ட் செகண்ட் ஒன் 16 to 18 இயர்ஸ். பிகாஸ் லைக் 18 இயர்ஸ் ஜஸ்ட் ஒன் டேல நீங்கள் பெரிய பையனாக ஆகிறதும் மீன்ஸ் பெரிய மனுஷனாக ஆகிறதும், அண்ட் 18 லெட்ஸ் டேக் இது வந்து பர்த்டே டேட் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ஒரு நாள் முன்னாடி நீங்கள் குழந்தை, அண்ட் இந்த டேட் முடிஞ்ச உடனே நீங்கள் ஒரேடியாக பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா இது டிட்டர்மைன் பண்ணாது இந்த ஃபேக்ட்ஸ்லாம். இது எப்படி வளர்ப்பு இருக்கு, எந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல இருக்காங்க, எந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கு, மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி இருக்கு, தாட் ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு, கிரைம்ஸ்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இது வந்து ஒரு ப்ராசஸ் செயின் மாதிரி இது போயிட்டே இருக்கும், ஒரு நாள்ல இது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதனால சுப்ரீம் கோர்ட் செட் கி இந்த 18 இயர்ஸ் ஜுவினைல், இப்போ ஜுவினைலுக்கு டெஃபினிஷன் 18 இயர்ஸ் தான். எக்ஸாம்ல ஸ்டேட்மெண்ட் வருது லெஸ் தேன் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஜுவினைல்னா, எஸ் நீங்க அதான் மார்க் பண்ணணும். பட் இந்த ஜுவினைல்லே 2 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. one category below the age of 16, another category 16 to 18 years. So below the age of 16 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 வருஷம் ஆஸ் யூஷுவல், 3 வருஷம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க. அண்ட் இந்த பனிஷ்மெண்ட் யார், இந்த கேஸ் யார் ஹியர் பண்ணுவாங்கன்னா ஜஸ்டிஸ் ஜுவினைல் போர்டு. ஜுவினைல்னா குழந்தை மீன்ஸ் லைக் அதே தான் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 அத டெஃபினிஷன். ஜஸ்டிஸ்னா இந்த குழந்தை அகெயின் வெளியே இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ், லெட்ஸ் டேக் அவங்களுக்கு ஃபாதர் இல்லை, மதர் இல்லை, வாட் எவர் பி த ரீசன், ஏதோ தப்பான என்விரான்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சொல்லும் இல்லையா, நல்ல அறிவுரை கொடுத்து அவங்கள திருத்தணும். சேம் விஜய் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும், அவங்கள எப்படியோ புரிய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கணும். அதுக்காக தான் இது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், பெரிய பெரிய கோர்ட்ஸ்லாம் கேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்டிஸ் ஜுவினைல் போர்டு ஒரு அந்த குழந்தைங்கள மென்டாலிட்டி புரிஞ்சுக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்கார வச்சு அவங்க கிட்ட இருந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்குவாங்க. அண்ட் அவங்க மேக்ஸ் டு மேக்ஸ் 3 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இது ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நவ் கம் டு த செகண்ட் இன்ஸ்டன்ஸ். செகண்ட் இன்ஸ்டன்ஸ் இஸ் 16 to 18 இயர்ஸ். 16 to 18 இயர்ஸ்ல இருக்கிறவங்கள ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் பண்ணணும் அப்பான் ஆன் தேர் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி, விச் மீன்ஸ் அகெயின் அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு, லைக் பைத்தியமா இன் சென்ஸ் சொல்லுவாங்களே சைக்கோ, ஸோ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றாங்களா, நார்மலா இருக்காங்களா, அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் என்விரான்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அவங்கள திருத்த முடியுமா முடியாதா. ஸோ அது ப்ராப்பர் டெஸ்டிங் பண்ணிட்டு அவங்க ஒரு சீரியஸ் கிரைம் லைக் ரேப், நிர்பயா இன்சிடென்ட் சொன்னேன், ஹி இஸ் ஜஸ்ட் 17 இயர்ஸ், கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஹீனியஸ் கிரைம் இருந்தா அதுக்கு நீங்க சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு, லைக் ஜஸ்டிஸ் ஜுவினைல் போர்டு ஒன்று சொன்னேன். ஸோ ஜஸ்டிஸ் ஜுவினைல் போர்டு இல்லாம இன்னொன்று சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுன்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸ் சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்புங்க. அண்ட் அந்த இடத்துல லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், மீன்ஸ் தூக்கு தண்டனை அளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தட் பர்சன் 17-year-old பாய் ஹூ கமிட்டட் தட் சச் ஹீனியஸ் கிரைம், அவனுக்கு 3 வருஷம் ஜெயிலு மட்டும் உட்கார வச்சாங்க அண்ட் தென் அனுப்பி விட்டாங்க. வேற அவங்களோட இருக்கிற 5 ஃப்ரெண்ட்ஸு யார் அந்த தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஹி வாஸ் 1 இயர் லெஸ்ஸர் அந்த ஜுவினைல் கேட்டகரியில் இருக்கிறதுனால 3 வருஷத்துலேயே இவன் தப்பிச்சிட்டான். ஸோ இப்படிங்கிற லூப் ஹோல்ஸ் இருக்கக்கூடாது. சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுக்கு இந்த மாதிரி கேசஸ் அனுப்புங்க அண்ட் அவங்களுக்கு தூக்கு தண்டனை அளவுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுங்க. அண்ட் அதே அவங்க வந்து ரொம்ப ஹீனியஸ் கிரைம்லாம் பண்ணல, லைக் திருடி இருக்காங்க, யாராவது செயின் ஸ்நாச்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் லெஸ் சீரியஸ் கிரைம்ஸ் இருந்தால் அகெயின் ஜஸ்டிஸ் ஜுவினைல் போர்டுக்கு இந்த கேஸ் அனுப்புங்க அண்ட் 3 இயர்ஸ் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கும், மீன்ஸ் புரிஞ்சிருக்கும். 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்கள ஜுவினைலுன்னு சொல்கிறோம், பட் எல்லாருமே அந்த குழந்தைங்களா கிடையாது, ரொம்ப பெரிய பெரிய கிரைம்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது 2ஆக பிரிச்சிடுங்க. ஒருத்தருங்களுக்கு 3 இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டே கொடுங்க அண்ட் இன்னொருக்கு சீரியஸ் கிரைம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அண்ட் லெஸ் சீரியஸ் கிரைம்ஸ்னால் 3 இயர்ஸ் அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. அண்ட் இந்த டெஸ்டிங் இருக்கு இல்லையா, டெஸ்டிங் எது படி பண்ணுறாங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் ஜுவினைல் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 வந்திருந்தது. ஸோ இதில் தான் ஜுவினைலோட இயர் டெஃபினிஷன் 18 இயர்ஸ் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 15 ஆஃப் ஜஸ்டிஸ் ஜுவினைல் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். இதுபடி தான் சொல்கிறாங்க டெஸ்டிங் பண்ணுங்க. அண்ட் தென் யூ ஹேவ் ஸ்டடிட் அபவுட் ஜஸ்டிஸ் ஜுவினைல் போர்டு, யார் சின்ன சின்ன குழந்தைங்களோட கேசஸ் பார்ப்பாங்க. அண்ட் இந்த கேஸ்
லெஸ் கிரைமாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப சீரியஸ் கிரைம் இருந்தால் சில்ட்ரன்ஸ் கோர்ட் அவங்க கிட்ட இந்த கேஸ் போயிடும். ரைட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், நம்ம எப்படி கிரைம்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, ஸ்டான்சஸ்லாம் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் ஆடப் பண்ணணும் உங்கள் ஆன்சர்ஸில். ரைட். ஸோ நவ் கம் டு த நெக்ஸ்ட் டாபிக், and that talks about climate change. So climate change இது முன்னாடி இன்னும் 2-3 ஆர்டிக்கல் இது ரிலேட்டட் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் செகண்ட், இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, there is something called NDC, நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். ஸோ ப்ரிலிம்ஸ்ல பாருங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் இஸ் பைண்டிங் ஆன் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். விச் மீன்ஸ் இட் கம்பல்சரி இதுல சொன்னது நீங்க ஃபாலோ பண்ணணும்னா நோ, இட் இஸ் நாட் பைண்டிங். இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இது எங்கிருந்து வந்துச்சுன்னா, இது என்விரான்மெண்ட்ல என்விரான்மெண்ட்ல கிளைமேட் சேஞ்ச் டாபிக் இருக்கும். ஸோ அங்கே இதெல்லாம் படிப்போம். நிறைய மராகேஷ் அக்ரிமெண்ட், நிறைய அக்ரிமெண்ட்ஸ், உருகுவே கான்ஃபரன்ஸ், எர்த் சமிட், இதெல்லாம் எல்லாம் இருக்கும். ஸோ வில் ஸ்டடி. ஜஸ்ட் நவ் ரிமெம்பர் 2015ல பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் நடந்தது. ஸோ 2015ல பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் இருந்தது. பாரிஸ் ஃப்ரான்ஸோட கேபிட்டல். ஸோ அங்கே எல்லா இம்பார்ட்டண்ட் வேர்ல்டு லீடர்ஸ் கேதர்ட் அண்ட் கிளைமேட் ரிலேட்டட் லைக் குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அதிகமாக இருக்கு, எர்த் ரொம்ப அதிகமாக வார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த கிளைமேட் அக்ரிமெண்ட் படி நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலான்ட்டுன்னு பிளான் பண்ணாங்க. அண்ட் அதில் தான் ஒன் ஆஃப் த ஸ்டெப் இஸ் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் ஒரு திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த திருவிழா நடக்கிற ஒரு பெரிய கோயில் ஆர் வாட் எவர் ஃபங்க்ஷன், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 1000 rupees 2000 rupees அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, நல்ல இன்கம் இருக்கிற ஃபேமிலி 5000 போடுவாங்க, ஒரு ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிற ஃபேமிலி 2000, அதை விட கம்மி 1000. மீன்ஸ் அவங்களுக்கான முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பே பண்ணி வாட் தே ஆர் டூயிங், ஒரு நல்ல திருவிழா நடத்துகிறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த கண்ட்ரினால எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் கான்ட்ரிபியூட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாங்கிற கண்ட்ரி லைக் இப்போ தான் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. யூஎஸ்ஏ மாதிரி, யூரோப் மாதிரி ரொம்ப டெவலப்டு, ஸோ யூரோப், யூஎஸ்ஏ இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அவங்க நிறைய டெவலப்டாக இருக்காங்க. ஸோ தே கேன் கான்ட்ரிபியூட் மோர். பட் இந்தியா ஸ்டில் அ டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ நம்மளால ரொம்ப அதிகமாகலாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வி வில் டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட். என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, லைக் குளோபல் வார்மிங்கில் what's that greenhouse gases emissions mainly அதை கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் பெட்ரோல், டீசல் அதோட யூசேஜ், கோல் ஓட பர்னிங், தெர்மல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்க்காக நம்ம கோல் பர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மீன்ஸ்ல எப்படியோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு டார்கெட் கொடுத்தோம். அண்ட் வாட்ஸ் தட் டார்கெட்னா 40% சொன்னாங்க. நம்ம இந்தியா ரினியூபிள் எனர்ஜிக்கு 40% அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அண்ட் 2030 வரைக்கும் நாங்கள் இது அச்சீவ் பண்ணலான்னு பிளானிங்கில் இருக்கோம். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு 2030 இயர் வச்சுருந்துருப்போம் டார்கெட். ஸோ அந்த டார்கெட்குள்ளேயே நாங்கள் 100% எலக்ட்ரிசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100ல் 40% நாங்கள் ரினியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அங்கே சொல்லிட்டு வந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட்லி நிதின் கட்கரிஜி நம்மளோட மினிஸ்டர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா 9 இயர்ஸ்க்கு முன்னாடியே 2030ல நீங்கள் டார்கெட் வச்சிங்க, பட் 9 இயர்ஸ் முன்னாடியே நீங்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்க. தட் இஸ் இந்தியா அச்சீவ்டு 41% ஆஃப் தி ரினியூபிள் எனர்ஜி. நம்ம இப்போ சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் எனர்ஜி இது மூலியமாக நியர்லி 41% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ என்ன டார்கெட் சொல்லியிருக்காங்கன்னா, 2030 வரைக்கும் நாங்கள் 50% அளவுக்கு அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸாமில் டைரக்ட்லி கொஷின் வரும், நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் பைண்டிங்கா அப்படின்னு. ஸோ சப்போஸ் நம்மளால் 40% அச்சீவ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், மீன்ஸ் சப்போஸ் முடியாமல் இருந்திருந்தா நம்மளை யாரும் ப்ரெஷரைஸ் பண்ணி ஜெயிலெலாம் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு. ஸோ இட்ஸ் மை விஷ், நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பைண்டிங். அண்ட் செகண்ட், இந்தியா 9 இயர்ஸ் முன்னாடி அச்சீவ் பண்ணிருச்சு 40% ஆஃப் ரினியூபிள் எனர்ஜி. அண்ட் இப்போ 50% டார்கெட் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் திங், எப்படி இந்தியா இதை அச்சீவ் பண்ணியிருக்கு, பிகாஸ்
நான் வந்து சொல்றேன் மார்க் வாங்கிடுவேன், படிக்காம மார்க் வாங்க முடியுமா? நாட் பாசிபிள். அதே மாதிரி 41% அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் திங், தே ஃபோக்கஸ்டு ஆன் தி ரிடக்ஷன் ஆஃப் தி கோல். பிகாஸ் நீங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா கோல் பர்ன் பண்ணுவீங்க. sorry ஸோ யா, கோலோட யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கோல் யூசேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெடியூஸ் பண்ணுறோம். எப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்கோம்? சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் எனர்ஜி, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த தெர்மல் எனர்ஜி கோல் ரிசோர்சஸ் யூட்டிலைசேஷன் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வெஹிகுலர் எமிஷன். ஸோ பை த யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், ஒரு ரீசெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நிதின் கட்கரிஜி சொன்னாங்க, ஒரு இது போயிட்டு இருந்தது, டிபேட் போயிட்டு இருந்தது. அண்ட் எவ்ரிபடி வாஸ் ஆஸ்கிங் ஹிம் கொஷின் கி பெட்ரோலோட ப்ரைஸ் இவ்வளோ காஸ்ட்லியாக போயிட்டு இருக்கு, ஸோ நீங்கள் ஏன் ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ அவர் சொன்னார், பெட்ரோலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்லி எலக்ட்ரிக் வெஹிக்கல் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆட்டோமேட்டிக்லி பெட்ரோலோட டிமாண்ட் ரெடியூஸ் ஆகிடும், ரைட்? அண்ட் டிமாண்ட் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் அதே கான்செப்ட் ஞாபகம் வைங்க, whenever there is a decrease in demand, அதோட வேல்யூ ரெடியூஸ் ஆயிடும். ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் எலக்ட்ரிக் வெஹிக்கல் யூஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்லி டிமாண்ட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் தென் இன்னைக்கு வந்து 100 ரூபாய் 200 110 ருபீஸ்ங்கிற பெட்ரோல் நாளைக்கு அகைன் 80 ருபீஸ்க்கு வந்துட போகுது. ஸோ யூ ஹாவ் டு ரெடியூஸ் யுவர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் கொடுத்தாங்க. அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். ஸோ ஆஸ் மச் as பாசிபிள் நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கல் யூஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் எத்தனால் பிளெண்டிங். எத்தனால் பிளெண்டிங்கிற கான்செப்ட் 2003-4லயே வந்திருந்தது. அண்ட் இதுபடி என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான்ஸ்லேருந்து வந்திருக்கிற ப்ராடக்ட்ஸ் லைக் ஜெட்ரோஃபா ஒரு பிளான்ட் இருக்கும். ஸோ அதுலேருந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ எத்தனால் பிளெண்டிங் ஃபார் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தி பெட்ரோல், டீசல். நெக்ஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன். கிரீன் ஹைட்ரோஜன் என்னன்னா H2O, வாட்டர் இருக்கா? ஸோ இந்த வாட்டரில் HOH, ஆக்சிஜன் தனியாக, 2 ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் தனியாக பிரித்து விட்டுறாங்க. அண்ட் இந்த ஹைட்ரோஜன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபியூவல் செல். நீங்கள் ஃபிசிக்ஸில் 11th படிச்சிருப்பீங்க, 11th 12th ஃபியூவல், ஹைட்ரோஜன் ஃபியூவல் செல். ஸோ இந்த ஹைட்ரோஜன் ஃபியூவல் செல் என்னன்னா ரினியூபிள் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதுலேருந்து எந்த ஒரு பொல்யூஷன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகாது. ஸோ இந்த ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்கலி வாட்ஸ் தட் என்விரான்மெண்ட்ல ரிலீஸ் ஆச்சுன்னா எந்த ஒரு ஹார்மும் கிடையாது என்விரான்மெண்ட்டுக்கு. அண்ட் இந்த ஹெச் நீங்கள் ஹைட்ரோஜன் பாண்ட் யூஸ் பண்ணி ஹைட்ரோஜன் ஃபியூவல் செல் ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் ஹைட்ரோஜன் இது பிரேக் பண்ணுறதுக்கும் முன்னாடி நம்ம கோல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் H2O பிரேக் பண்ணுறீங்கன்னா, அந்த வாட்டர் மாலிக்யூலை பிரேக் பண்ணுறீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி யூ நீட். சும்மா கையில் போட்டு உடைக்க முடியாது. அந்த எலக்ட்ரிசிட்டி earlier we were taking from the கோல் ஆஸ்பெக்ட். பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கும் ரினியூபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு அந்த ஹைட்ரோஜன் பாண்ட் பிரேக் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஹைட்ரோஜன் பாண்ட் யூஸ் பண்ணி ஹைட்ரோஜன் ஃபியூவல் செல்ஸ் தே ஆர் மேக்கிங். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்கலி பெட்ரோல், டீசல் இதோட டிமாண்ட் ரெடியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் கோலோட டிமாண்ட் ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் நம்ம இந்தியா இம்போர்ட்டர் ஆஃப் கோல், சைனா கிட்டேருந்து ரொம்ப அதிகமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியும் சைனா கிட்ட நீங்கள் கோல் இம்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இம்போர்ட் ரெடியூஸ் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கலி கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னு ஒன்று இருக்கும், ட்ரேட் டெஃபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக்ஸ் இதெல்லாம். ஸோ இது ரெடியூஸ் ஆகும். அண்ட் இது ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் எக்கானமி க்ரோ ஆகும், ரைட்? மற்றவங்கிட்ட கடன் வாங்குறதோ ஆர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் கண்ட்ரிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுறது குட் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் எடுத்துட்டு த நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் 40% டைமுக்கு முன்னாடியே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்க்கு நாங்கள் 50% அச்சீவ் பண்ணிடுவோங்கிற கட்டாயமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் நாட் பைண்டிங். ரிமெம்பர், எங்கேருந்து வந்திருக்கு? பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் 2015 வந்திருக்கு. அண்ட் தென் திஸ் கொஸ்டின், இது இப்போ UPPCS உத்தரப்பிரதேஷ் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கொச்சினோட UPSCலையா UPPCSல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. திஸ் ஒன், which is the world's first airport powered by solar energy. ஸோ கம்ப்ளீட் கொச்சின் ஏர்போர்ட் கேரளா இருக்கு இல்லையா? ஸோ கம்ப்ளீட்லி அவங்க சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த ரினியூபிள் எனர்ஜி அண்ட் தி reduction of the use of coal and petroleum products. So this is one article related to climate change. ஒன் மோர் திங் இருக்கு, கன்ஸ்ட்ரெயின்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன இதில்? பிகாஸ் எல்லாமே நல்லது இருக்காது, தெர் இஸ் சம் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் என்னன்னா,
நம்ம இந்த சோலார் பேனல் இருக்கு இல்லையா, இது சைனா கிட்ட இம்போர்ட் பண்றோம். ஸோ சோலார் பேனல் தெரியும் இல்லையா, ஸோ இப்படி ஃபுல்லா இருக்கும் அண்ட் சன்னோட எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சோலார் பேனலே நீங்க சைனா கிட்ட தான் இம்போர்ட் பண்றீங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் நம்ம இன்னொரு சொன்னோம் பாசிபிலிட்டி டு ரெடியூஸ் எமிஷன். ஸோ அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ல லித்தியம் அயன் பேட்டரிஸ்னு இருக்கு. ஸோ அந்த பேட்டரிஸும் நம்ம சைனா கிட்ட இருந்து தான் இம்போர்ட் பண்றோம். ஸோ இதுக்காக தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாபிக்ல ஒரு ஹெட்டிங் படிப்போம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அண்ட் டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ். இன்சென்டிவ்னா லைக் சம்திங் உங்களுக்கு ஃப்ரீ இன்சென்ஸ் 1+1 ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா, ஒரு குலோப் ஜாமுன் பேக்கெட் வாங்குனீங்கன்னா இன்னொன்று ஃப்ரீ. அதே மாதிரி நீங்கள் நிறைய ப்ரொடியூஸ் லைக் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கார்பரேட்ஸ் இருக்குது, எம்எஸ்எம்இஸ் இருக்குது, நல்லா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா தென் ஆட்டோமேட்டிக்கலி அதுலேருந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு டேக்ஸஸ்லேருந்து ஆர் அதர் மீன்ஸில் கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ லித்தியம் அயன் பேட்டரிஸ் அண்ட் தென் அதை சிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல, சோலார் பேனல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நம்ம இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு கம்பெனி கண்ட்ரி ஏரியா ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அண்ட் டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் பதிலாக லைக் ஃபெசிலிட்டேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் வை வி நீட் டு ப்ரமோட் வாட் மேக் இன் இந்தியா அண்ட் தி ஆத்ம நிர்பர் பாரத். சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் ரினியூபிள் எனர்ஜி, க்ரீன் ஹைட்ரோஜன், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. பட் இது எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியல்ஸ்க்காக சைனா மேலே டிபெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ ரெடியூஸ் யுவர் டிபெண்டன்ஸ் த்ரூ த மேக் இன் இந்தியா அண்ட் ஆத்ம நிர்பர் பாரத். ஸோ திஸ் இஸ் ஒன் சச் ஆர்டிக்கல். இது எல்லாமே டிட்டோ அப்படியே மெயின்ஸ் கொஸ்டின் மாதிரியே நீங்கள் ஆன்சர் அப்படியே ரைட் பண்ணலாம், ரைட்? ஸோ நவ் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் I2U2. ஜஸ்ட் a second. I2U2 பற்றி சொல்லியிருக்காங்க. I2U2 இஸ் அ ஃபேமஸ் ஒன். இப்போ ரீசெண்ட்லி போன வீக் தான் குவாட் மீட்டிங் நடந்தது. ஸோ ஒரு குவாட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், தட் இஸ் ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, ஜப்பான் அண்ட் இந்தியா, ரைட்? இன்ஃபார்மல் குரூப். அதே மாதிரி இப்போ இது வந்து ஈஸ்டர்ன் குவாடு. அதே மாதிரி இப்போ வெஸ்டர்ன் குவாடுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் இன் சென்ஸ் இந்தியா, இஸ்ரேல், 2 ஐ இருக்கு இல்லையா, I2U2, 2 I 2 U. ஸோ ஒரு ஐக்கு இஸ்ரேல், இன்னொரு ஐக்கு இந்தியா, அண்ட் 1 Uக்கு யுஎஸ்ஏ, அனதர் யுக்கு UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அண்ட் இதை என்னன்னு சொல்றாங்கன்னா வெஸ்டர்ன் குவாடுன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் I2U2 எதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இண்டோ பசிபிக் ரீஜியனில் நம்ம சைனாவை எப்படியோ அவங்களோட டாமினன்ஸ் ப்ரெசன்ஸ் லைக் சவுத் சைனா சி, இந்தியன் ஓஷன் ரீஜன், பசிபிக் ஓஷன் ரீஜன், அது மேலே சைனாவோட டிபெண்டன்சி ரெடியூஸ் பண்ணும். பிகாஸ் அட் த எண்ட் யூஎஸ்ஏக்கு ஒரே ஒரு பயம், சைனா தான். யூஎஸ்ஏ வாண்ட்ஸ் டு ஹாவ் அ யூனிபோலார் வேர்ல்டு, whereas China wants to have a multipolar world. China, India மாதிரி countries கி எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணும், எல்லாருக்கும் மார்க்கெட் கிடைக்கணும். பட் யூஎஸ்ஏ அது இருக்க விட மாட்டேங்குது. தட்ஸ் வை டு கவுண்டர் சைனாஸ் பாலிசி யூஎஸ்ஏ ஹேஸ் ஃபார்ம்டு திஸ் நியூ குவாட். ஸோ எக்ஸாம்பிள் ரொம்ப அதிகமாகலாம் கேட்க மாட்டாங்க, சிம்பிளி I2U2ல மெம்பர்ஸ் யார் யாருன்னு கேட்பாங்க, ஆர் வெஸ்டர்ன் குவாட்ல மெம்பர்ஸ் யார் யாருன்னு கேட்பாங்க. ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் தீஸ் 4 names, ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப், JWST. ஸோ ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ரொம்ப அதிகமாக இப்போ நியூஸில் இருந்தது. ஏன்னா சம் இமேஜஸ் ஆஃப் அவர் வேர்ல்டு, ஸோ அந்த இமேஜஸ் நான் எடுத்து வந்திருந்திருக்கலாம். ஸோ சம் இமேஜஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், ஸ்பேஸ் ரொம்ப நல்ல அப்படியே கிளாரிட்டியோட இமேஜஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வி நீட் டு நோ. வாட்ஸ் தட்னா இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் யார் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ஏ ஓட நாசா, கெனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கனடாவோடது, அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி யுஎஸ்ஏ ஓடுது. ஸோ இங்கே 3 பேர் சேர்ந்து ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ரைட்? யுஎஸ்ஏ ஓட நாசா, கனடா ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. டைரக்ட்லி எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் வரும் கி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இஸ் ஃபங்க்ஷன்ட் ஓன்லி பை நாசா அப்படின்னா நோ, 3 பேர் சேர்ந்து இது ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஏர்லியர்லி இதை ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் முன்னாடி இருந்தது, அதை ரீப்ளேஸ் பண்ணி, இதுக்கு ஏஜ் லைக் ஹியூமன் பீயிங்க்கும் ஏஜ் லிமிட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்க்கு ஏஜ் லிமிட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்திருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற நேம் என்னன்னா
நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொன்னாங்க. மீன்ஸ் முன்னாடி ஜேம்ஸ் வெப், ஆக்சுவலி ஜேம்ஸ் வெப் வந்து ஒரு சயின்டிஸ்ட், நாசால இருக்கிறவங்க, அவங்க பேர்ல தான் இந்த டெலஸ்கோப்க்கு நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொன்னாங்க. வை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்? பிகாஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ல ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருந்தது. டெலஸ்கோப்னா லைக் நம்மளோட எர்த் பெரிய மவுண்டெயின்ஸ் ஆர் லைக் ரிசர்ச் அப்சர்வேட்டரிஸ் அங்கே வச்சுட்டு யூனிவர்ஸ்ல இருக்கிற இமேஜஸ், ஸ்டார்ஸ், மூன்ஸ், சன், பிளானட்ஸ், அதர் மில்கி வே கேலக்ஸி மாதிரி அதர் கேலக்சிஸ் இருக்கா, எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதை பற்றி இமேஜஸ் கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். அண்ட் இது எப்படி பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் த இன்ஃப்ராரெட் மிரர். அவங்களோட அந்த லைக் இவ்வளோ பெரிய டெலஸ்கோப் இருக்குன்னா அதுக்கு மிரர் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க இன்ஃப்ராரெட் ஐஆர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஈஸிலி ஹெல்ப்ஃபுல் இன் கனெக்ஷன் வித் தி outside world. Okay, so this is about James Webb Space Telescope. Now come to the next topic, that is fiscal deficit. ஸோ சொன்னேன் இன்ஃப்ளேஷன். நான் இப்போ முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் பேஜில் அபவுட் இன்ஃப்ளேஷன் இருந்தது. அண்ட் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது எடிட்டோரியல்ஸோட மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இது டீட்டெயிலி சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அகெயின் இன்ஃப்ளேஷன், ப்ரைஸ் ரைஸ். அண்ட் இப்போ 3 வேர்டு தெரிஞ்சுக்கோங்க பிஃபோர் ஸ்டடிங் அகெயின் திஸ் டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரேட் டெஃபிசிட், another one is fiscal. ஸோ இங்கே நான் எழுதல, ஃபிஸ்கல் டெஃபிசிட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் what's that, current account deficit. 3 வேர்டு இருக்கு. இன்ஃப்ளேஷன் ஐ நீட் நாட் டு எக்ஸ்பிளைன் யூ அகெயின் அண்ட் அகெயின். ப்ரைஸ் ரைஸ் இருந்ததுன்னா வேல்யூ ஆஃப் கரன்சி வில் டிக்ரீஸ். இது வந்து ப்ராப்பர்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல்யூ ஆஃப் கரன்சி டிக்ரீஸ் ஆகும். வை? பிகாஸ் சப்ளை வந்து கம்மியாக இருக்கு. ரைட், ஸோ திஸ் இஸ் த மேஜர் ரீசன் வை த inflation is occurring. Next is other terms like trade deficit இருக்கு, current account deficit இருக்கு, and fiscal deficit இருக்கு. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா கவர்மெண்ட்டோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ ஃபிஸ்கல்னா கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம். ரிமெம்பர், நம்ம ஒரு கிளாஸில் மானிட்ரி அண்ட் ஃபிஸ்கல் 2 வேர்ட்ஸ் சொல்லியிருந்திருப்பேன். மானிட்ரினா ஆர்பிஐ ரிலேட்டட், அதே ஃபிஸ்கல்னா கவர்மெண்ட் ரிலேட்டட். ரைட், ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா இது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ இன்கம் வருது அண்ட் அவங்களுக்கு செலவு எவ்வளோ. லெட்ஸ் டேக், எனக்கு 10,000 ரூபாய் மாசத்துக்கு அனுப்புறாங்க. ஸோ அந்த 10,000 எனக்கு இன்கம். நான் எவ்வளோ 12,000 செலவு பண்ணுறேன்னா, 8,000 செலவு பண்ணுறேன்னா, 20 பண்ணுறேன்னா, தட் இஸ் மை எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கவர்மெண்ட்டோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட் பண்ணுறது தான் ஃபிஸ்கல் மேட்டர்ஸில் இருக்கிற திங்ஸ். ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா கவர்மெண்ட்டோட இன்கம் வந்து கம்மியாக இருக்கும் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும். லெட்ஸ் டேக், கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய மணி 1 lakh crore இருக்கு. பட் அவங்க செலவு எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க? 2 lakh crore அளவுக்கு செலவு பண்ணுறாங்க. ஸோ whenever there is increase in எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது அண்ட் இன்கம் கம்மியாக இருக்குது, then it will lead to the fiscal deficit. Remember the word fiscal. Now come to the another one, that is trade deficit. ட்ரேட் டெஃபிசிட், ட்ரேட்னாலே என்னது? நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவோம், மீன்ஸ் வெளியூருக்கு அனுப்புவோம், அவங்க கிட்டேருந்து வாங்குவோம். தட் இஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இம்போர்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது. இம்போர்ட்னா என்னது? வெளிய கண்ட்ரிலேருந்து நம்ம வாங்குகிறோம். எக்ஸ்போர்ட்னா வெளிய கண்ட்ரிக்கு அனுப்புகிறோம். ஸோ நம்ம வாங்குறது அதிகமாக இருக்குது, அனுப்புறது கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா இட் வில் லீட் டு ட்ரேட் டெஃபிசிட். அண்ட் ட்ரேட் டெஃபிசிட் இருக்கிறதுனால வாட் வில் ஹேப்பன்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும். எப்படி? ஒன் திங், when we are purchasing things from outside, நீங்களே ஒரு கடைக்கு போறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவீங்களே, அவங்க நம்மளோட முகத்தை பார்த்துட்டு அவங்க திங்ஸ் கொடுக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு பே ஃபார் தட், ஐ ஹாவ் டு பே ஃபார் தட். ஸோ அந்த பேமெண்ட், அதே மாதிரி நீங்கள் இந்தியாவிலேருந்து சைனாலேருந்து நீங்கள் ஏதாவது திங்ஸ் வாங்குறீங்க, ஸோ சைனாக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் ரொம்ப அதிகமாக, இம்போர்ட் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்மியாக பண்ணுறோம்னா நம்ம வெளியூருக்கு காசு கொடுக்க வேண்டியது ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் நம்மளுக்கு காசு வர வேண்டியது கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி வர்றதுனால தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும். பேமெண்ட் வந்து ஒழுங்காக பேலன்ஸ் ஆகலை, இம்போர்ட்டுக்கான பேமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறதுனால எங்ககிட்ட காசு இல்லாமல் போகுது. ஸோ தட்ஸ் வை வி ஆர் சேயிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். And whenever there is a increase in import, அங்கே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் இன்னும் ரொம்ப அதிகமாயிடும். அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்?
மணி இன்னும் டெப்ரிஷியேட் ஆகும், விச் மீன்ஸ் இன்ஃப்ளேஷன்ல சொன்னோம் இல்லையா, வேல்யூ ஆஃப் மணி ரெடியூசஸ். அதுதான் பிகாஸ் இந்தியன் மணி நீங்கள் வெளியே நிறைய அனுப்பிட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய அங்கே வாட்ஸ் தட் சப்ளை ரொம்ப அதிகமாக இருந்தால், லைக் தக்காளி சொன்னேன் இல்லையா, தக்காளி மார்க்கெட்டில் ஃபுல்லாக மாம்பழமா தக்காளியா ஃபுல்லாக மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ 10 ரூபாய்க்கு கொடுத்தாலும் இல்லை நான் வாங்க மாட்டேன்னு அப்படியே காமிச்சிட்டு வருவோம். அண்ட் அதே ஒரு காலத்தில் நம்ம 100 ரூபாய் போட்டு வாங்குவோம், ரைட்? ஸோ whenever there is an increased supply, then automatically money will get depreciate. and நீங்கள் அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அப்போ நம்மளோட மணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், டாலர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வாட் வில் ஹேப்பன், நம்மளோட மணி ஆட்டோமேட்டிக்கலி டெப்ரிஷியேட் ஆகிடும். ஸோ நான் இது வச்சு நம்ம கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணலாம் எதுக்காக இதெல்லாம் வேர்ட்ஸ் படிச்சோன்ட்டுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இன்ஃப்ளேஷன் மானிட்டரி பாலிசி கமிட்டி யூஸ் பண்ணுறாங்க எதுக்காக, க்ரோத்தை லிமிட் பண்ணணும். பிகாஸ் அதிகமாக மார்க்கெட்டில் மணி போயிட்டே இருந்ததுன்னா what's that inflation அதிகமாக காஸ் பண்ண and economic growth will hamper. That's why they need to control. Next is trade deficit. Trade deficit one more thing, just a second, sorry, current account deficit சொல்லிடுறேன். ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வென் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பற்றி பேசும்போது நம்ம 2 திங்க் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து கூட்ஸ் and another one is FDI and FPI. What that means? So there are 2 kinds of balance of payment. Balance of payment சொன்னீங்களா, நம்ம வேறவங்களுக்கு மணி கொடுக்கறது, அவங்க கிட்ட இருந்து வாங்குறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டீல் பண்ணோம். ஸோ அது 2 டைப்ஸ்ல இருக்கு. ஒன் இஸ் கரண்ட், செகண்ட் ஒன் இஸ் கேபிட்டல். கரண்ட்னா நம்ம எனக்கு வந்து சைனாலேருந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் வேணும், சைனாக்கு நம்ம கிட்ட இருந்து பெப்பர் வேணும், யூஎஸ்ஏக்கு லைக் ஸ்பைசஸ் வேணும், ஃபுட் ரைஸ் வேணும், நம்ம யூஎஸ்ஏலேருந்து ஆட்டோமொபைல்ஸ் வேணும். ஸோ அதெல்லாம் கூட்ஸில் பார்க்கறதுக்கு விசிபிள்னு சொல்ல முடியாது, டச்சிங் ப்ராடக்ட். ஸோ அதை கூட்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த கூட்ஸ் மெத்தடில் ஏதோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்குதுன்னா யூ கால் தெம் ஆஸ் கரண்ட் அக்கவுண்ட். ஓகே, அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில். அதே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம கண்ட்ரிக்குள்ளே யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தென் இது லாங் டேர்ம்காகவும் இருக்கும், ஷார்ட் டேர்ம்காகவும் இருக்கும், பட் எப்படி இருக்குது, மணி மேட்டரில் வருது. ஸோ தட்ஸ் வை வி ஆர் காலிங் தெம் அஸ் கேபிட்டல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ நம்ம கண்ட்ரிக்குள்ளே யாராவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எஃப்டிஐ மூலியமாக எஃபிஐ மூலியமாக பண்ணியிருக்கோம்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். அதே நம்ம கண்ட்ரிலேருந்து சொன்னீங்களே யூஎஸ்ஏ டைட் மானிட்டரி பாலிசி, மணி நம்ம கிட்டேருந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வில் அக்கர், தேர் வில் பி நோ பேலன்ஸ் இன் பேமெண்ட், ரைட்? ஸோ தீஸ் ஆர் சம் டேர்ம்ஸ். அண்ட் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் டீல் பண்ணுறது கூட்ஸ் மட்டும், லைக் நீங்கள் சைனா கிட்ட ரொம்ப அதிகமாக கூட்ஸ் வாங்கிட்டீங்க, இம்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, தென் வாட் வில் ஹேப்பன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். இம்போர்ட் இஸ் ஹையர், எக்ஸ்போர்ட் இஸ் லெஸ்ஸர் இன் டேர்ம்ஸ் ஆஃப். So here our import is higher and export is lesser, that's why current account deficit lead பண்ணுது. and current account deficit னா நீங்க நிறைய ஆயில் பர்ச்சேஸ் பண்றீங்க, நிறைய நீங்க ஃபாரின் கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தென் எப்படி நீங்க பேமெண்ட் பண்றீங்க இன் டாலர். ஸோ டாலர்ஸ்ல பே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கம்மியாயிருது. இந்தியாவில் நிறைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், இந்தியாவில் டாலர் ஏன் எல்லா கரன்சிஸ் நம்ம கிட்ட இருக்கு, ஓரளவுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். பட் நம்ம பேமெண்ட் எத்தனை டைம் ஆயில் வாங்குறோமோ எல்லாம் இந்த டாலரில் தான் பே பண்ணுறீங்க. அண்ட் டாலரில் பே பண்ணுறதுனால நம்மளோட ஃபாரின் கரன்சி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் ஃபாரின் கரன்சி ரெடியூஸ் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கலி இந்தியன் கரன்சியோட வேல்யூவும் இட் ஸ்டார்ட்ஸ் ரெடியூசிங். ஸோ திஸ் இஸ் ஒன் சச் இம்பேக்ட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், ஏன் இந்த இம்போர்ட் பில் இவ்வளோ ஹையாக இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் இம்போர்ட் இஸ் ஹையர் தேன் தி எக்ஸ்போர்ட். அண்ட் இப்படி இருக்கிறதுனால தான் கரண்ட் அக்கவுண்ட் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கரெக்டா? ஸோ ஏன் இந்த இம்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுது? நீங்கள் என்னதான் அப்படி பெருசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆயில். ஆயில் முன்னாடி எவ்வளோ வாங்குறோமோ அவ்வளோதான் இப்போவும் வாங்கிட்டு இருக்கீங்க, பட் ஆயிலோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஏன் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ரஷ்யா யுக்ரைன் வார். அண்ட் வாட் ஹேஸ் ஹேப்பன்னா ஸ்டாக்கிங் ஆஃப் ஆயில் நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், லாக்டவுன் நடந்தப்போ, கோவிட்-19 லாக்டவுன் நடந்தப்போ நம்மளுக்கு இருந்தது கடை ஓப்பன் பண்ண மாட்டாங்க, எதுவுமே ஆகாது. ஸோ நம்ம எவ்வளோ வேணுமோ ரைஸு மீன்ஸ் க்ராசரி ஐட்டம்ஸ், ரைஸு, மைதா மீன்ஸ் வாட் எவர் திங்ஸ் நம்ம சாப்பாடுக்காக யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வெஜிடபிள்ஸ் 2 வாரம் 3 வாரத்துக்கான
பொட்டேட்டோ, வெங்காயம் இதெல்லாம் நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகுமோன்னு தெரியல. தெரியாதனால எல்லா கண்ட்ரீஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆயில் வந்து ஸ்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நம்மளால ஸ்டாக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இன்னைக்கு 90 rupees 1 liter. மேபி இன் ஃபியூச்சர் 120, 200, 300 மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? ஸோ எல்லாரும் ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்டாக் பண்றதுனால இன்னும் அவைலபிலிட்டி சப்ளை கம்மியாயிடுச்சு. அண்ட் இப்போதான் சொன்னோம், சப்ளை கம்மியாயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கலி பீப்புளோட டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். கரெக்டா? ஸோ அதனால ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அந்த சவுதி அரேபியன் கண்ட்ரீஸ், வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் அவங்க ப்ரொடக்ஷனும் ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ப்ரொடக்ஷன் கம்மியாக பண்ணுறாங்க? பிகாஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யுஎஸ்ஏ, யூரோப்பியன் யூனியன் இவங்க எல்லாரும் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க, கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ ப்ரொடக்ஷனும் கம்மியாக இருக்குது. அண்ட் டாலர்ஸில் எல்லாம் பேமெண்ட் வாங்குறாங்க. ஸோ டாலர்ஸ் நம்மக்கிட்ட லிமிட்டட். இந்தியன் கரன்சின்னு சொன்னாங்கன்னா நம்ம பிரிண்டிங் மிஷின் இருக்குது, நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுப்போம், வாங்கிக்கலாம். பட் எல்லா டைமும் டாலர்ஸில் கேட்கறதுனால நம்மளுக்கு அவ்வளோ மணியும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ தட்ஸ் வை டே பை டே ஆயில் ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அனதர் திங், இந்தியாவில் இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட், ஆயில் மட்டுமா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்னா கிடையாது, கோல்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கோல்டுனா லைக் அகெயின் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆஃப்ரிக்கா அங்ககிட்டேருந்து எவ்வளோ நம்மளால கோல்டு இம்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வாங்குகிறோம். ஸோ எவ்வளோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க வெளியிலேருந்து, அந்த அளவுக்கு ட்ரேட் டெஃபிசிட், இம்போர்ட் இஸ் ஹையர், எக்ஸ்போர்ட் இஸ் லெஸ்ஸர். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அகெயின் இது இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ மேஜர்லி நிறைய இன்னும் இம்போர்ட்ஸ் பண்ணுறோம். பட் மேஜர்லி இந்த ஆயில் ப்ரைஸ், ஆயிலோட டிமாண்டு அண்ட் கோல்டு நம்ம இம்போர்ட் பண்ணுறது தான் மேஜர் ரீசனே. ஸோ நம்மளும் நினைக்கலாம், இந்த மாதிரி க்ரூஷியல் சுச்சுவேஷனில் கோல்டு இம்போர்ட் பண்ணுறாங்களான்னா எஸ். அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாக்ஸஸ், கோல்டோட இம்போர்ட் மேலே டாக்ஸஸ், டியூட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ தட் நீங்கள் கோல்டு இம்போர்ட் பண்ண மாட்டீங்க. அண்ட் செகண்ட் திங், கவர்மெண்ட் கோல்டு சாவரின் பாண்ட்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கோல்டு சாவரின் பாண்ட்ஸ் படி லைக் ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்கும். லெட்ஸ் டேக் நான் வந்து ஒரு எவ்வளோ கிராம்ஸா கிலோவா, ஸோ லெட்ஸ் டேக் ஒரு நான் 50 கிராம் கோல்டு வாங்குறேன். ஓகே, ஸோ 50 கிராம் கோல்டு வாங்கி நான் என்னோட லாக்கருக்குள்ளே தான், வீட்டில் அல்மாரி கூட தான் போடுவேன். அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டிஸ் இருக்கும். இந்த 50 கிராம் கோல்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ இந்த வேல்யூவே நான் இங்கே வந்து ஒரு லெட்ஸ் டேக் 50,000 பே பண்ணுறேன்னா அதே 50,000 இங்கே கொடுத்துட்டு கவர்மெண்ட் ஒரு பாண்டு கொடுப்பாங்க. அண்ட் வித் டைம் மறுபடியும் கவர்மெண்ட் கிட்ட போய் இன்னும் எக்ஸ்ட்ரா மணி அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு செல் பண்ணிட்டு மறுபடியும் மணி கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் இஸ் சேயிங் நீ கோல்டு வாங்கி 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 வீட்டில் வைக்காதீங்க, அதுக்கு பதிலாக கோல்டு சாவரின் பாண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ தட் எங்களோட மணி எங்களுக்கும் கிடைச்சிரும், ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு மணியும் போகாது, அண்ட் இம்போர்ட்ஸும் அதிகமாக இருக்காது, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டும் அதிகமாக ஆகாதுன்னு. பட் நம்மளுக்கும் இந்தியன்ஸ்க்கும் கோல்டுக்கும் எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், நம்ம அந்த கோல்டு சாவரின் பாண்ட்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். நெக்ஸ்ட் அனதர் கொஷின், இது தனியாக கேட்பாங்க, ஏன் மணி டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு? இந்தியன் கரன்சி முன்னாடி $1 60 rupees இருந்தது, தென் 70, தென் 75, இப்போ 80 rupees ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். இம்போர்ட் இஸ் ஹையர், எக்ஸ்போர்ட் இஸ் லெஸ்ஸர், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் நடந்துட்டு இருக்கு. அகெயின் குட்ஸ் நம்ம அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரேட் டெஃபிசிட் இருக்கு, ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, கோல்டு வந்து அதிகமாக நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் யுஎஸ்ஏவோட டைட் மானிட்டரி பாலிசினால எஃபிஐஸ் நம்ம கண்ட்ரிலேருந்து எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் சிம்பிளி பார்த்தீங்கன்னா காசு இந்தியாவுக்கு எங்கேருந்தும் வரது மாதிரி தெரியல, எல்லா சைட்லேருந்து எப்படி தான் காசு வெளியே போகணுமே தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் மீன்ஸில் இருக்கிற காசு ஏதோ 100 ரூபாய் 200 ரூபாய் நம்ம வச்சிருப்போம், எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவுட் சைட் இந்தியா ஆல் மணி இஸ் கோயிங், அண்ட் வென் அவுட் சைட் இந்தியா ஆல் மணி இஸ் கோயிங் தென் இந்தியன் கரன்சி இஸ் டெப்ரிஷியேட்டிங். சிம்பிள். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ரீசன். ஸோ இன்ஃப்ளேஷன் க்ரோத்தோட எப்படி ரிலேட்டட் பார்த்துட்டீங்க. இன்ஃப்ளேஷன் ஆகுறதுனால கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், ட்ரேட் டெஃபிசிட் அண்ட் வாட்ஸ் த டேர்ம் ட்ரேட் டெஃபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், ட்ரேட் டெஃபிசிட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் எப்படி ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்தியன் கரன்சியே ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு வேல்யூ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஏன் இம்போர்ட் பில், நம்மளுக்கு இம்போர்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்றோம், எதனால தான் அதிகமாக இருக்குன்னா ஆயில் அண்ட் கோல்டுனால தான் மேஜர்லி அதிகமாக இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ரீசன்ஸ். ஸோ ஒரே ஒரு வேர்டு இன்ஃப்ளேஷன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம படிக்கலான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இது எல்லாமே அப்படியே ஸ்டேட்மெண்ட் வைஸ் ப்ரிலிம்ஸில் கொஷின் இருக்கும். ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால
இந்தியன் கரன்சி இஸ் டெப்ரிஷியேட்டிங், ட்ரேட் டெபிசிட் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியன் கரன்சி இஸ் டெப்ரிஷியேட்டிங், ஃபிஸ்கல் டெபிசிட் என்னது, ட்ரேட் டெபிசிட் என்னது, எல்லா ஆஸ்பெக்ட்ஸில் கொஷின்ஸ் நிறையா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ நவ் கம் டு தி அண்ட் ஒன் மோர் திங், தெர் இஸ் சம்திங் கால், நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் a செகண்ட், சாரி, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வாட்ஸ் தட், ட்வின் டெபிசிட் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் a செகண்ட். ட்வின் டெபிசிட் அப்படின்னு சொன்னாங்க. ட்வின் டெபிசிட்னா ஆர் ட்வின் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா, ரெண்டு ட்ரேட் டெபிசிட்டும் நடந்துட்டு இருக்கு அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் நடந்துட்டு இருக்கு. ஒரே டைம்ல இன்ஃப்ளேஷன் அண்ட் ட்ரேட் டெபிசிட் இது ரெண்டுமே இருக்கிறதுனால இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் அட் ப்ரெசென்ட். ஒரு பக்கம் ட்ரேட் டெபிசிட், ஒரு பக்கம் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பாடுன்னு ஆயிடுச்சு. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் அவர் economy is currently facing. Right. ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், அதுதான் இங்கே சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்தியன் கரன்சியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு, $1 ஈக்குவல் டு 80 rupees போயிடுச்சு. ஸோ இது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம், ப்ராப்ளம்ஸ்லேருந்தே சொல்யூஷன் இருக்குது. அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா, இம்போர்ட் டிபெண்டன்ஸ் கம்மி பண்ணுங்கள். ஆயில் யூஸ் பண்ணுங்க. எத்தனால் பிளெண்டிங், அதனால தான் பாருங்க, ஒரு டாபிக் ஒரு தடவை நல்லா பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் இன்டர் ரிலேட். ஓகே. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. பெட்ரோலியம், டீசல் ஏன் யூஸ் பண்ணுறீங்க, ஜெட்ரோஃபா, அதுலேருந்து நீங்கள் க்ரூட் வாட்ஸ் தட் எத்தனால் பிளெண்டிங் பண்ணுங்க. ஃபியூவல், ஹைட்ரோஜன் ஃபியூவல் செல்ஸ் டெவலப் பண்ணுங்க. ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் கோல் நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து, ஸ்பெஷலி சைனாலேருந்து. நெக்ஸ்ட், சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம், கோல்டுன்னு அலையாமல் கோல்டு பாண்டு ஸ்கீம் கொண்டு வாங்க. பிகாஸ் அந்த 1 கிராம் கோல்டுக்கும் அந்த 1 செக்யூரிட்டி கவர்மெண்ட்டோட சாவரின் கோல்டு பாண்டுக்கும் ஒரே வேல்யூ தான். பாண்டுனா என்னது, இதுக்குள்ள காசு எழுதியிருப்பாங்க $100 அப்படின்னு ஒரு பேப்பரில், அண்ட் இந்த பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு போனாலே கவர்மெண்ட் நம்மளுக்கு $100 கொடுத்துரும். ஸோ நீங்கள் அவ்வளோ கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பேப்பர் கம்முன்னு வாங்கிட்டு போயிட்டே இருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த சொல்யூஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஏன் டாலர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், பிகாஸ் வி டோல்டு ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், ரைட். டாலர் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, சேல் பண்ணும்போது டாலர் வாங்கணும். பிகாஸ் டாலர் இஸ் யூனிவர்சலி அக்செப்டபிள். நீங்கள் இந்தியாவிலேருந்து சைனா போங்க, ஜப்பான் போங்க, ஃப்ரான்ஸ் போங்க, யூகே போங்க, எனி பார்ட் ஆஃப் கண்ட்ரி இன் த வேர்ல்டு எங்கே போனாலும் டாலர் அக்செப்ட் பண்ணுவாங்க. வேறஸ் இந்தியன் ருபி மிஞ்சு போனீங்கன்னா நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் சைனாக்கு போங்க, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு போங்க, ரஷ்யாவுக்கு போங்க, ஆர் அதர் கண்ட்ரீஸ், யூஎஸ்ஏக்கு போங்க, அங்கே இந்தியன் கரன்சி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி இந்தியன் கரன்சி இஸ் ஃபார் இந்தியா, வேரஸ் டாலர் இஸ் அக்செப்டட் வேர்ல்டு வைட். அதனால தான் டாலரோட யூஸ் ட்ரேட் பர்பஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரைட். ஸோ திஸ் இஸ் அகெயின் economy article related with inflation, deficit, the import export எல்லாம் ரிலேட்டட். ரைட். ஸோ எப்போவுமே ப்ராப்ளம்ஸ் ஒன்று ரைட் பண்ணுறீங்க, இம்போர்ட் அதிகமாக இருக்குது, எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் நம்ம economy ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னா அது ப்ரொவைட் பண்ணிடுங்க. ரைட். So the next article is persons with disabilities. Again, this is one of the most lovable or understand பண்ணக்கூடிய awareing article. So persons with disabilities யாருன்னா, physically like specially abled person நம்ம சொல்லலாம். physically handicapped விட it's good to say specially abled persons. Okay. ஸோ இந்த ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன்ஸ்க்காக கவர்மெண்ட் வந்து டைம் டு டைம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே. அண்ட் 2006 ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட்லி 2022 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன அது பாலிசினா, நேஷ்னல் பாலிசி ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். எந்தெந்த பர்சன் டிசேபிளாக இருக்காங்களோ அவங்களுக்காக நாங்கள் தனியாக ஒரு பாலிசி கொண்டு வரோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஏன் இப்போ திடீர்னு ஒரு பாலிசி கொண்டு வராங்க? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இது புரியும் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ ஹிஸ்ட்ரி என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வாட் தட் டிசேபிள்டு பர்சன், ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன், லைக் ஒழுங்காக அவங்களுக்கு கேட்கல, ஒழுங்காக பார்க்க முடியல,
ஒழுங்கா அவங்களால நடக்க முடியல. ஸோ வாட் இஃப் தேர் இஸ் எனி இஷ்யூ தே ஆர் ஃபேஸிங், தென் அந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம முன்னாடி இண்டிவிஜுவலா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். இண்டிவிஜுவலானா நீ மட்டும் ஒரு தனி பர்சன் மாதிரி. ஓகே, ஸோ அந்த இண்டிவிஜுவலா ட்ரீட் பண்றதுனால லெட்ஸ் டேக் எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இண்டிவிஜுவலா நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஓகே உடம்பு சரியில்லையாவா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம், சரி பண்ணிடுறோம், ரைட். ஸோ அதுதான் ஏர்லியர் 2006க்கு முன்னாடி the disabled persons were treated as an individual person, and அதனால அவங்களுக்கு ஜஸ்ட் ஹெல்த் கேர் கொடுத்தாலே போதும் அப்படின்னு ஒரு நினைப்பு. அதுக்கப்புறம் 2006ல சொன்னாங்க, இல்ல they are individual, ஓகே, பட் அவங்க சொசைட்டியோட ஒரு பாட்டு கூட. அதனால தான் there is a scheme known as சுகம்ய பாரத் ஸ்கீம். சுகம்யனா ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின். ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின் ஏஐசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் விஷனோட டெஸ்ட் சீரீஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கொஸ்டின் கேட்பாங்க. ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின் இஸ் ஃபார் ஹூம், வாட் தட் டிசேபிள்டு பர்சன். செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் கி ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன். தேர்ட் வந்து என்ட்ரென்ச்டு உமன், அவங்களுக்காக. ஸோ நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின் ஆர் சுகம்ய பாரத் அபியான் இது யாருக்காகனா டிசேபிள்டு பர்சன்ஸ்க்காக. கி லைக் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறீங்க, ஒரு லிஃப்ட்டில் போகிறீங்க, ஸ்டெப்ஸில் இருக்கீங்க, ஏதோ ஒரு நீங்கள் ரோட்டில், பஸ்ஸில், ரயில்வேஸில் எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஸோ எவ்ரி திங் ஷுட் பி ஆக்சசபிள். எல்லா இடத்துலையும் நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஆக்சசபிள் இந்தியா ஸ்கீம் படி. ஸோ 2006ல் என்ன சொன்னாங்கன்னா, தே ஆர் இண்டிவிஜுவல், ரைட். அவங்களுக்கு நீங்கள் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறீங்க, அதுவும் கரெக்ட். பட் அது கொடுத்தா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கணும். பிகாஸ் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, பட் நான் உட்காந்து படுத்துட்டே கிடக்க முடியாது இல்லையா? எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும், நல்ல எஜுகேஷன் வேணும், அப்போ தானே நான் சொசைட்டியோட இன்க்ளூட் ஆக முடியும், ரைட். ஸோ அதனால ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின் கடியில், தட் இஸ் சுகம்ய பாரத் அபியான் கடியில் 2006ல் எஜுகேஷன் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட், இது மூலியமா என்னாச்சு, சொசைட்டில நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். பட் இது மட்டும் போதுமா? ஜஸ்ட் அவங்களுக்கு ஜாப் கொடுக்கணும், ஹெல்த் கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும். இது ஏதோ ஒரு ப்ராடக்ட் பார்க்குற மாதிரி இல்லை, கி நீ பிறந்தீங்கன்னா இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சது, நீ போ. ஒரு இமோஷன் லெஸ்ஸாக இருக்கும் இங்கே, ரைட். ஸோ அதனால தான் இப்போ ரீசென்ட்லி அமெண்ட்மெண்ட் பண்ணி 2022ல் இப்போ மான்சூன் செஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதில் இந்த பில் கொண்டு வருவாங்க, நேஷனல் பாலிசி ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். அண்ட் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஜுகேஷன், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா மட்டும் பத்தாது, பொலிட்டிக்கல் இன்க்ளூஷனும் இருக்கணும். அப்போ தான் நம்மள அவங்கள எம்பவர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லெஜிஸ்லேச்சர்ஸில், எக்ஸிக்யூட்டிவ்ஸில் நீங்கள் எப்பயாவது ஏதோ ஒரு எம்பி எம்எல்ஏவை பார்த்துருக்கீங்க, அவங்க வந்து டிசேபிள்டாக இருக்காங்க, கண்ணு தெரில, காது ஒழுங்காக கேட்கல, நடக்க ஒழுங்காக முடியல. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சனை நீங்கள் எம்பி எம்எல்ஏவாக பார்த்துருக்கீங்க? ரொம்ப ரேர் இன்சென்ஸ் 0.000001% அளவுக்கு எங்கேயாவது ஒரு கார்னரில் இருப்பாங்க. அதிகமாக நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் பொலிட்டிக்கல் ஆக்சசிபிலிட்டி. ஸோ சொல்கிறாங்க, நீங்கள் ஹெல்த், எஜுகேஷன், ஜாப்லாம் கொடுத்தது வெரி குட், பட் அதோட சேர்ந்து நீங்கள் பொலிட்டிக்கல் இன்க்ளூஷனும் கொடுக்கணும். லெஜிஸ்லேச்சர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண விடணும், அங்கே ரிசர்வேஷன்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட ஹோல் கம்யூனிட்டியை நம்மளால் எம்பவர் பண்ண முடியும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால தான் சொசைட்டி இஸ் இன்கம்ப்ளீட் சொல்கிறாங்க. சொசைட்டியே இன்கம்ப்ளீட் எதனால? பொலிட்டிக்கல் இன்க்ளூசிவ்னஸ் இல்லைனா. எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் குரூப்பையும் நம்ம இன்க்ளூசிவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை பொலிட்டிக்கல் இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் அவங்கள ஓட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 நாள் முன்னாடி நம்ம பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ அந்த எலெக்ஷன்ஸில் பிஎம் மீன்ஸ் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்ஜி அவங்க ஓட் போட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹெல்த் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்தாங்க, வீல் சேரில் கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்கள. ஸோ வீல் சேரில் அவங்கள 2 பேர் அவங்கள தூக்குறாங்க, தூக்கிட்டு போய் அவங்களோட கையால் அவங்க ஓட் போடுறாங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின், இந்த மாதிரி ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டருக்கே நம்ம ஒரு ஓட்டிங் ஆக்சசிபிலிட்டி கொடுக்கல. லைக் அவங்க வரலாம், ஃப்ரீலி ஓட் போட்டுட்டு, லைக் ஃப்ரெண்ட்லி சொல்ல முடியா, ஃப்ரெண்ட்லி ஆக்சசிபிள் ஃப்ரெண்ட்லி ஓட்டிங் சிஸ்டம் அது கிடையாது. ஒரு பிளைண்ட் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிளைண்ட் பர்சன் ஓட் போட போகிறாங்க. ஸோ டெஃபினெட்லி அங்கே பிரெய்லி சிஸ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே என்னது இருக்குது, பிக்சர் இருக்கும் அண்ட் தென் இங்கே பட்டன்ஸ் இருக்கும், ரைட். ஸோ அந்த பர்சனுக்கு எங்கே தெரியும் எந்த பிக்சர் யார் ஏதுன்ட்டுன்னு? பிரெய்லி சிஸ்டம் இருந்தாவது அவங்க அட்லீஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணுறாங்க, ஒரு 2வது மனுஷனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களோட ரைட் டு ப்ரைவசி எங்கே போச்சு? நான் யாருக்கு ஓட் போடுறேன்னா எனக்கு மட்டும்தான் தெரியணும், செகண்ட் பர்சனுக்கு தெரியக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கெங்கே எம்பிஸ், எம்எல்ஏஸ், லோக்கல் பாடிஸில் எங்கே எலெக்ஷன்ஸ் நடக்குதோ எல்லா இடத்துலையும் ஆக்சசிபிள் பண்ணுங்கள், அவங்களோட
ரீச்சுக்கு கொண்டு வாங்க. அவங்க தாராளமா எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாம போய் வோட் போடுற அளவுக்கு கொண்டு வாங்க. செகண்ட், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், பார்ட்டி சிஸ்டம், லோக்கல் பாடிஸ்ல அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அண்ட் தேர்ட், நம்ம இந்தியால எவ்வளோ பர்சன்ஸ் டிசேபிள்டா இருக்காங்கிற டேட்டாவே இல்லை நம்ம கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் 1%, 2%, 5%, 10%, நம்ம 132 crore பாப்புலேஷன்ல எவ்வளோ பாப்புலேஷன் டிசேபிள்டு இருக்காங்கிற டேட்டாவே நம்ம கிட்ட இல்லை. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க. அப்போதான் நம்மளுக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்க்ளூசிவ்னஸ் கொடுக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு ரைட் when there is a question on disabled sections. Next is சாதன் குப்தான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் விஷுவலி டிசேபிள்டு எம்பி இன் இந்தியா, இண்டிபெண்ட் இந்தியா. நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஐ டோல்ட் யூ இல்லையா, நீங்கள் எந்த ஒரு எம்பி எம்எல்ஏவா பார்த்துருக்கீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு பர்சன் தான் எம்பிங்கிற போஸ்டிங்க்கு போயிருக்காங்க, அண்ட் தட் இஸ் சாதன் குப்தா. ஸோ அவங்களோட எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி அவங்களோட ஃபோட்டோஸ் எதுவுமே நம்ம வந்து சர்க்குலேட் பண்ண மாட்டேங்கிறோம். ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக நம்ம எங்கேயுமே ரெப்ரசென்ட் பண்ண மாட்டேங்கிறோம். பிகாஸ் ஃபார் அன் ஆஸ்பிரண்ட் தான் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருக்கும். ஆர் சக்ஸஸ்ஃபுல் யார் ஆயிட்டாங்களோ அவங்க தான் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க, ரைட்? அதே மாதிரி ஒரு டிசேபிள்டு பர்சன் கூட இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வரைக்கும் போகலாங்கிற நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எப்போ உங்களோட டெக்ஸ்ட் புக் மூலியமாக உங்களோட நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் பீப்புள் த டிசேபிள்டு செக்ஷன்ஸ் வில் கெட் எம்பவர்ட். ஸோ இவங்கள வந்து யாருமே இவங்களோட பேரு கூட தெரியாமல் இருக்கு. ஸோ த கவர்மெண்ட் நீட்ஸ் டு டேக் ஸ்ட்ரிக்ட் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் இஸ் ஏன் இந்த 2022ல இருக்கிற பாலிசி நீடட்? பிகாஸ் பொலிட்டிக்கல் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல நீங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டீங்க, எஜுகேஷன் கொடுத்துட்டீங்க, அண்ட் தென் இப்போ பொலிட்டிக்கல் இன்க்ளூசிவ்னஸ் கொடுக்கலான்னு சொல்றீங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின் நம்மளோட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாருக்கும் வழி கொடுக்க மாட்டாங்க, அண்ட் இப்போ திடீர்னு என்ன அன்பு பாசம் டிசேபிள்டு பர்சன்ஸ் மேலே இன்க்ரீஸ் ஆகுதானா, it is because of the Incheon strategy. So this is very 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 important question. இந்த வருஷமே இந்த யூபிஎஸ்சியில் எக்ஸ்பெக்டடாக இருந்தது கி கொஷின்ஸ் வரும். பிகாஸ் இங்கே பாருங்க, டிகேடல் ஆக்சுவலி ஏஷியா பசிபிக் டிகேட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் 2022 வரைக்கும் நம்ம செலிப்ரேட் மீன்ஸ் அந்த நோட்டிஃபை பண்ணுறோம். 2013 to 2022 ஏஷியா பசிபிக் டிகேட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். எந்தெந்த பர்சன்ஸ் டிசேபிள்டாக இருக்காங்களோ அவங்களோட எம்பவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணணும். அண்ட் அதிலோட இருக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் இன்ச்சியான் ஸ்ட்ராட்டஜி. இட் இஸ் ஸ்பெஷலி சொன்னல சுகம்ய பாரத் அபியான், ஆக்சசிபிள் இந்தியா கேம்பெயின், அதே மாதிரி இன்ச்சியான் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அதிகமாக யூபிஎஸ்சியில் மீன்ஸ் அதிகமாக கொஷின்ஸ் இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இன்ச்சியான் ஸ்ட்ராட்டஜி நம்ம மெம்பராக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், யார் டிசேபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்களோட ரைட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது யுனைடெட் நேஷனோட கன்வென்ஷன் அண்ட் இந்தியா இதில் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட், நம்ம டிசேபிள்டு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா கண்ணு தெரில, காது கேட்கல, கை கால் ஏதோ டிசேபிள்டாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு 7 கிளாசிஃபிகேஷன் தான் ஒரு பர்சன் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கன்னா ஹீ இஸ் கால்ட் அஸ் டிசேபிள்டு. பட் அது இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 21 அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ரீசன்ஸ். பிகாஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கவர்மெண்ட்ஸ்க்கு உடனே எந்திரிச்சிட மாட்டாங்க, நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணணும். தேர் ஆர் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் அங்கே கன்வென்ஷன் யுனைடெட் நேஷனில் போய் சைன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஏசியா பசிபிக் அந்த டிகேட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அதில் மெம்பராக இருக்கீங்க. அண்ட் இன்ச்சியான் ஸ்ட்ராட்டஜி உங்கள் கண்ட்ரிக்குள்ளே ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் அந்த டிசபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க 7லேருந்து 21 வரைக்கும். ஸோ ஒப்வியஸ்லி நீங்கள் அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இன்க்ளூசிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட எம்பவர்மெண்ட் நடக்கும்னு சொல்லி ஆர்டிக்கலில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் தேர் இஸ் ஆல்சோ அ டேட்டா சேயிங் கி கவர்மெண்ட் பில்டிங்கே லைக் நான் என்ன சொன்னேன், accessible wherever you want to go, however you want to go, நீங்க easily without any second thought நீங்க போகலாம், right? So that is accessible. Government buildingலயே only 8% of government buildings தான் disabled personsக்கு accessible இருக்கு. So just imagine government buildingsே அவங்களுக்கு accessibility கொடுக்கலினா எங்கிருந்து roadways, railways, airways and மற்ற ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி கொடுக்க போகுது. ஸோ அதனால ஒரு பெரிய கொஷின் மார்க்கே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லேயே அவங்களுக்கு இடம் கொடுக்கல,
தென் எங்கேருந்து அவங்களுக்கு மற்றவங்க இடம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இட்ஸ் ஹை டைம் நம்ம பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸை வி ஹாவ் டு ரெக்கக்னைஸ், வி ஹாவ் டு எம்பவர் தெம். அண்ட் மறந்துடாதீங்க, accessible India campaign, that is சுகம்ய பாரத் அபியான் அண்ட் இன்ச்சியான் ஸ்ட்ராட்டஜி 2013 to 2012. இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்தியா நம்ம யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 கான்செப்ட் டெஃபினெட்லி ரிமெம்பர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங், ஜெண்டர் கேப். ஸோ ஐ டோல்ட் யூ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் கொடுப்பாங்க அண்ட் தென் ஆர்டிகல்ஸ் என்ன வரும், மெயின்ஸ் ஓரியன்ட் வரும். ஸோ அகெயின் இங்கே மெயின்ஸ் ஓரியன்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, வேர்ல்ட் எக்கானமிக் ஃபோரம் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அண்ட் 135 ரேங்க் இந்தியாவோடது இருக்கு. எந்தெந்த பெர்ஸ்பெக்டிவ்ல, ஹெல்த்துங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல, இக்கானமிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல, நெக்ஸ்ட் ஜஸ்ட் செகண்ட், ஹெல்த், எஜுகேஷன், economy and political participation, right? ஸோ 4 ஆஸ்பெக்டில் சொன்னீங்க. ஸோ இந்த 4 ஆஸ்பெக்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உமன் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன நம்ம அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம், இதுதான் இங்கே ஆர்டிக்கலே. ஃபஸ்ட்டு எஜுகேஷன், என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் எஜுகேஷனில் ரொம்ப கம்மி. நீங்களே பார்க்கலாம், கி ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜ்க்கு போகிறீங்கன்னா அங்கே மேல்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ஃபீமேல்ஸோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும், ரைட்? ஸோ அதனால தான் இங்கேயும் ஃபீமேல்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. வாட் ஆர் த ரீசன்ஸ்? ஃபர்ஸ்ட் COVID-19 ஒரு பெரிய ரீசனே அதுதான். லைக் ஒரு ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இன்கம் ரொம்ப கம்மியாக இருந்தது, லிமிட்டட் இன்கம், அண்ட் அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு வீட்டில் இருக்குது அப்படின்னா தே ஃபர்ஸ்ட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு தேர் சன், கி பையனுக்காவது அட்லீஸ்ட் எஜுகேஷன் முடியட்டும், பொண்ணுங்களுக்கு அவ்வளோக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல இன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அவங்கள சொல்கிறாங்க, நீ படித்து என்னதான் பண்ணுவ, வீட்டு வேலை தானே அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து அவங்களோட பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸஸ், லெட்ஸ் டேக், அந்த டைமில் ஆன்லைன் கிளாஸஸ் தானே நடந்துட்டு இருந்தது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்காக உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும் அண்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு ஃபோன் இருக்கிறதே பெரிய விஷயம். 10 ஃபோன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் அந்த வீட்டில் ஜஸ்ட் இமேஜின் ஒரு 3-4 குழந்தைங்க இருக்குது. ஸோ ஒரு குழந்தை தான் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் யாருக்கு அதுலேயும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, மேலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவங்கள படிக்க விடலை. அண்ட் செகண்ட், நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்தாலும் இன்ஆக்சசிபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ், தட் இஸ் மொபைல் ஃபோன்ஸ் இல்லாதனால அவங்களோட எஜுகேஷன் பாதிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் நம்மளோட இந்தியன் சொசைட்டி, ஸ்பெஷலி இந்த ராஜஸ்தான் ரீஜியன், ஹரியானா, பஞ்சாப் ரீஜியன், இங்கெல்லாம் வந்தீங்கன்னா சொல்லுவாங்க, பொண்ணுங்க 10வது வரைக்கும் படிச்சுதா, படிக்க எழுத தெரியுதா, ஏபிசிடிலாம் தெரியுதா, போதும், பேர் எழுத தெரியுதா, போதும், அதிகமாக படிச்சு என்னதான் பண்ணிடும். ஸோ அதனால 10th அப்புறமா அவங்களுக்கு ஸ்கூல்லேயே அட்மிஷன் பண்ண வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வை எஜுகேஷன் பார்ட்டிசிபேஷன் இஸ் லெஸ். அண்ட் நெக்ஸ்ட், ப்ரிஃபரன்ஸ் டு த மேல் சைல்டு. ஸோ பேசிக்கலி இந்த COVID-19 வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. அதனால தான் சொல்லியிருப்பேன், பிரதம் NGO இவங்களோட ரிப்போர்ட், அவங்களும் சிம்பிளி என்ன சொன்னாங்க, கி விமென்ஸ் பார்ட்டிசிபேஷன், ஃபீமேல்ஸ் பார்ட்டிசிபேஷன் இஸ் எஜுகேஷன் இஸ் கெட்டிங் லெஸ்ஸர். நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்ன, பிகாஸ் அட் தி எண்ட் வி ஹாவ் டு ப்ரொவைட் சொல்யூஷன். கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ், ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், குவாலிட்டி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வேஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்கா, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு அனுப்புங்க, லைக் 12th அட்மிஷன், 11th 12th அட்மிஷன் பண்ணுறீங்கன்னா நாங்கள் 10,000 rupees அவங்களுக்கு கொடுப்போம். காலேஜில் அட்மிஷன் பண்ணுறீங்கன்னா பர் இயர் அவங்களுக்கு 15,000 rupees கிடைக்கும். ஆர் காலேஜ் முடிச்சிட்டாங்க, பிஹெச்டிலாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு 50,000 ரூபா நாங்கள் கொடுப்போம். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டைம் டு டைம், அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ், SC ST, ஏதோ ஒரு வேஸ் மூலியமாக தே ஆர் ப்ரொவைடிங் தி ஸ்காலர்ஷிப்ஸ். அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கிறதுனால அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்குது, சரி அட்லீஸ்ட் ஸ்கூலுக்காவது அனுப்பி விட்டுலாம், காசாவது வரும் அப்படின்ட்டு. ஸோ தீஸ் மீன்ஸ் மூலியமாக பார்ட்டிசிபேஷன் இன் எஜுகேஷன் உமனோடது இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி குவாலிட்டி எஜுகேஷன். நீங்கள் வந்து 6 to 14 இயர்ஸ் ஏஜ் குரூப் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. பட் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறீங்களா, கிடையாது. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் ஸ்டெப்ஸ் டு ப்ரொவைட் குவாலிட்டி எஜுகேஷன், ஸோ தட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து கூட அந்த குழந்தை நல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸு, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைல் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த எஜுகேஷன் ஆஸ்பெக்ட். நவ் கம் டு த economy ஆஸ்பெக்ட். economyல என்ன இருக்குது, ஃபீமேல் நாட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ப்ரைவேட் செக்டர்ஸ். உங்களுக்கே தெரியுதா, லைக் ஒரு மேரீடு உமன் இருக்காங்க, ரைட்,
அண்ட் அவங்க வந்து ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஜாப் கேட்க போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஜாப் கொடுக்க மாட்டாங்க. வை? பிகாஸ் இட்ஸ் லைக் கி நீங்கள் மேரேஜ் ஆயிடுச்சு, ப்ரெக்னென்ட் ஆவாங்க, தென் மெட்டர்னிட்டி லீவ் வேணும். மெட்டர்னிட்டி லீவ்னா லீவும் கொடுக்கணும் ப்ளஸ் சேலரியும் கொடுக்கணும். அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அன்மேரிட் உமனை தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த உமனுக்கு ஜாபே கொடுக்கறது இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அதனால தானே நம்ம சொன்னோம் economic பார்ட்டிசிபேஷன் அவங்களோட வேர்ஸ்ட்டாக இருக்குன்ட்டுன்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி economic பார்ட்டிசிபேஷன் கெட்ஸ் லெஸ்ஸர். நெக்ஸ்ட் ஹையர் அண்ட் ஃபயர் ஸ்ட்ராட்டஜி கி ஓகே அன்மேரிடு பொண்ணு இருக்காங்களா, ஸோ அவங்கள வேலை வாங்கிடலாம், என்னைக்கு அவங்கள மேரேஜ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு அவங்க ஜாப்லேருந்து தூக்கிடலாம். நெக்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஏதோ ஒரு ஃபீமேல் அப்படியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நான் ஜாப் பண்ணலேன்னு நினச்சாலும் அவங்களோட வீட்டில் இருக்கிற வேலை, குழந்தை, ஆல் தோஸ் திங்ஸ், ஃபேமிலிஸ், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள வேலை பண்ண விடாது. ஸோ இதனால தான் நம்ம இந்தியாவில் economic பார்ட்டிசிபேஷன் இஸ் கெட்டிங் லெஸ்ஸர். நெக்ஸ்ட் சொல்யூஷன் நீங்கள் என்ன கொடுக்கலாம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்லேருந்தே நீங்கள் வேலை செய்யலாம். ஸோ அந்த உமனுக்கு குழந்தை இருந்தாலும் என்ன, இல்லைன்னா என்ன, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எவ்வளோ இருந்தாலும் வீட்லேருந்தே வேலை செஞ்சால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்குவாங்க. மெட்டர்னிட்டி லீவ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஈவன் தே ஆர் சேயிங் வி நீட் டு ப்ரொவைட் மென்ஸ்ட்ருவல் லீவ். மென்ஸ்ட்ருவல் லீவ்னா டியூரிங் த மென்சஸ் டைம் பீரியட் the pain will be high, so at least அவங்களுக்கு கொஞ்சம் லீவ் அந்த டைம்லையும் ப்ரொவைட் பண்ணுங்க. அண்ட் தென் ஒன் மோர் திங், இதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் ஒன், salaried payments for household chores. மீன்ஸ் லைக் நம்ம சொல்கிறோம் கி ஒரு ஃபீமேல் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா, ஸ்பெஷலி நம்ம அம்மாங்களாம் இருக்காங்கன்னா, வீட்டில் தானே இருக்கீங்க, என்ன தான் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் வரும். ஸோ என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு வாட்ஸ் தட் ப்ரீத் கூட பண்ணாமல் எல்லா ஆக்டிவிட்டீஸ், டியூட்டிஸ் எல்லாம் ஹவுஸ் ஹோல்டு வேலை செய்வாங்க. பட் ஜஸ்ட் பிகாஸ் அந்த வேலைக்கு சேலரி கிடையாது, அதனால அவங்களோட ஒர்க்காகவே ட்ரீட் பண்ணுறதில்ல. அதே நம்ம வீட்டில் ஒரு மெய்டு வச்சுருக்கோம், ஹவுஸ் ஹோல்டு மெய்டு வச்சுருக்கோம் வீட்டு வேலை செய்கிறதுக்கு, தென் அவங்களுக்கு நீங்கள் 10,000 8,000 சேலரி கொடுப்பீங்க. ஸோ அதே வேலை ஒரு மெய்டு பண்ணாங்கன்னா அது ஒர்க்கு. அதே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ் அ டியூட்டி, ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆஸ் அ லவ், அஃபெக்ஷன் அந்த மீன்ஸில் வந்து பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு எந்த காசு கிடைக்கிறதில்ல, அவங்க வேலைக்கு மரியாதை இருக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ தட்ஸ் வை ஸோ ஒரு சஜஷன் கொடுத்தாங்க கி ஃபீமேல் மீன்ஸ் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் யார் வீட்டில் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கும் நீங்கள் சேலரி மந்த்லி ஏதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் சேலரி பே பண்ணணும். பட் இங்கே ஒரு எத்திக்கல் கொஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கி நம்ம அம்மா நம்மளுக்காக சமைக்கிறாங்க, நம்மளோட லைக் படிக்கிறதுல டீ காஃபி என்ன வேணுமோ உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க, உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறாங்க, வாட் எவர் த கோர்ஸ் if a mother is doing, if a wife is doing, if a grand what's that daughter in law is doing, then அது வந்து என்னது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா அஃபெக்ஷன்னால செய்கிறாங்க. நீங்கள் அம்மாவுக்கு சொல்லுவீங்க, அம்மா எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கூட நான் 100 ரூபா கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஹவு awkward the situation will be, right? So it's an emotion, it's a feeling, it's an institution. அங்கே நீங்கள் மணி கொண்டு வர முடியாதுன்னு கவுண்டர் டெசிஷன்ஸ் மீன்ஸ் கவுண்டர் ஒர்க்ஸ்லாம் சொன்னாங்க. But if a woman's participation in economy you want to increase, then definitely நீங்க work from home, maternity leave இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் கம் டு தி அதர் ஆஸ்பெக்ட், தட் இஸ் த ஹெல்த் ஆஸ்பெக்ட். ஸோ உமனை மிஷன் டு ப்ரொடியூஸ் சைல்டு 2 3 4 5 6 லைக் ஸ்பெஷலி அதுவும் முஸ்லிம்ஸில் எப்போ வரைக்கும், ஹிந்துஸ்லேயும் ஈவன் ஹிந்துஸில் என்ன பாய் பிறக்காத வரைக்கும், பையன் பிறக்காத வரைக்கும் குழந்தை லைக் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சைல்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பிகாஸ் தே நீட் அ சன் சிம்ப்ளி. முஸ்லிம்ஸில் 4 5 மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஸோ குழந்தை அது பாட்டுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் திங் உமன்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அ மிஷன் டு ப்ரொடியூஸ் சைல்டு. வேறஸ் இந்த சைல்டை வந்து நம்ம கன்சீவ் பண்ணும்போது அவங்களுக்கு பர்த் கொடுக்கும்போது வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் அ மதர் இஸ் ஃபேஸிங் அது வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன், அந்த சத்துணவுன்னு சொல்ல முடியா, அது கிடைக்கிறது இல்லை. அன்ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் மென்ஸ்ட்ரேஷன் அப்போது லைக் இப்போ மூவி கூட பேட்மேனு ஒரு ஹிந்தியில் மூவி கூட வந்திருந்தது, ஸோ அதுக்காக நேஷ்னல் அவார்ட் கூட அந்த ஆக்டர் வின் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி உமன் மென்ஸ்ட்ரேஷன் டைம் பீரியட் அப்போ க்ளோத்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்களோட ஹெல்த் ஆட்டோமேட்டிக்கலி இம்பேக்ட் ஆகுது, சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கிறது இல்லை. அண்ட் தென் டெலிவரி நம்ம வந்து தாய் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் ஐ டோன்ட் நோ என்ன சொல்லுவாங்கன்னு, லைக்
ஆஷா ஒர்க்கர்ஸ் ஆஷா ஆஷா ஒர்க்கர்ஸ் கூட கிடையாது. ஒரு ஊர்ல அந்த பிரெக்னென்ட் உமன் இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் யாரும் போக மாட்டாங்க. அந்த ஒரு பெரியவங்க ஒரு லேடியை கூட்டிட்டு வந்து வீட்லயே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ வீட்டில் டெலிவரி பண்றதுனால சம்டைம்ஸ் அந்த குழந்தையோட உயிரும் போயிருது, அம்மாவோட உயிரும் போயிருது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி உமன்ஸோட ஹெல்த் ரொம்ப worst சுச்சுவேஷன்ல இருக்கு. அண்ட் தட்ஸ் வை வி செட் 135 ரேங்கிங்ல worst ரேங்கிங் ஸ்பெஷலி ஹெல்த்ல தான் நம்மளோடது. ஸோ நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்? இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி. நம்ம ஜெயலலிதா அம்மா இப்போ கூட ஐ கெஸ் அந்த ஸ்கீம் இருக்கும். ஸோ ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் வென் ஷிவாஸ் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அம்மா கிட்ட இருந்தது இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு பவுடர், சோப்பு, துணி இது எல்லாம் கொடுப்பாங்க. அம்மாவுக்கு கொடுப்பாங்க, மதருக்கு கொடுப்பாங்க சம் இன்சென்டிவ்ஸ். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் சப்போஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறீங்கன்னா we will provide you the necessary facilities. ஈவன் உங்ககிட்ட காசு கூட வாங்க மாட்டோம். அப்படி இப்படின்னு எதுக்காக? at the end you want to improve the health of your mother. Next, Matru Vandana Yojana, Pradhan Mantri Matru Vandana Yojana. Matru means mother, Vandana means the development of a mother. எப்படி டெவலப் பண்ணுறீங்க? அவங்களுக்கு ப்ராப்பர் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ரேஷன் ஷாப்ஸில் சத்துணவுன்னு சொல்ல முடியாது, ஸோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெடிசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு 2 குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு 5000 ருபீஸும் கொடுப்பாங்க அதோட டேக் கேர் பண்ணுறதுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இதெல்லாம் அட்லீஸ்ட் உமனோட ஸ்டேட்டஸ் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணுங்கிற நோக்கத்தில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். ஸோ வென் வி செட் இந்தியாவில் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது பிகாஸ் அந்த 4 இம்பேக்ட்ஸ்: ஹெல்த், எஜுகேஷன், இக்கானமி அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். ஹெல்த் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு, பாலிட்டிக்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ அந்த ஓரளவுக்கு பரவாயில்ல என்னன்னா 14% நம்ம இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இமேஜின், இன் தி 543 சீட்ஸ் எம்பி சீட் இருக்கா, லோக்சபாவில் 543, அதில் 14% உமன் இருக்காங்க. ரைட், மீன்ஸ் எம்பி எம்எல்ஏ எல்லாமே சேர்ந்து 543 சீட்ஸ் இன் லோக்சபா அண்ட் தென் ராஜ்யசபா 250 சீட்ஸ் அண்ட் தென் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் அசம்பிளிஸ் எல்லாமே சேர்த்து எல்லா உமன்ஸ் மீன்ஸ் எல்லா மெம்பர்ஸையும் சேர்த்து 14% ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் 132 crore பாப்புலேஷன் இருக்குன்னா அதில் 66 crore, தட் இஸ் 66 crore, 50% ஆஃப் த பாப்புலேஷன் இன் இந்தியா ஆர் ஃபீமேல். ஸோ எந்த கண்ட்ரியில் 50-50ன்னு பாப்புலேஷன் இருக்குது, மீன்ஸ் 50% மேல் 50% ஃபீமேல் இருக்கும்போது அந்த 50% ஃபீமேலை நீங்கள் 14% தான் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க. அண்ட் சேம் 50% மேல்லேருந்து நீங்கள் 86% ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க. ஸோ பார்த்தாலே டிஸ்கிரிமினேஷன் மாதிரி இல்லைங்க. ஸோ அதனால தான் நம்ம இதுவே நம்ம பெட்டர் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் இமேஜின் இது இன்னும் எவ்வளோ வேர்ஸ்டாக இருந்திருந்தது சுச்சுவேஷன் அப்படின்னு. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் பரவாயில்ல, பட் இன்னும் கம்மியாக தான் இருக்கு. அண்ட் தென் டோட்டலி வி ஆர் சேயிங் இல்லையா 1/3 ரிசர்வேஷன் டு உமன், லைக் பஞ்சாயத்ஸ் முனிசிபாலிட்டிஸில் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம், ஸ்பெஷலி பஞ்சாயத்ஸில். அதே மாதிரி லோக்சபா, ராஜ்யசபா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்லையும் 33% ஆஃப் சீட்ஸ் நம்ம ரிசர்வ் பண்ணி உமனுக்காக வைக்கணும். பட் நம்ம இப்போதைக்கு 14% அளவுக்கு தான் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. அண்ட் இது கூட விடுங்க, அட்லீஸ்ட் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ்ல 14% இருக்கு. ஜுடிஷியரியில் பாருங்க, நம்ம சுப்ரீம் கோர்ட்ல 4 ஃபீமேல் ஜட்ஜ் தான் இருக்காங்க. அண்டர்ஸ்டுட்? டோட்டல் எவ்வளோ இருக்கு? 33 + 1 34 ஜட்ஜஸ் நம்மளோடது இருக்காங்களா? 34ல் 4 ஜட்ஜ் தான் ஃபீமேல், மீதி எல்லாருமே மேல். ஸோ எவ்வளோ பெரிய ஜுடிஷியரி சிஸ்டம்லேயே டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. தட்ஸ் வை வி ஆர் சேயிங் कि ஃபீமேல்ஸோட பார்ட்டிசிபேஷன் we need to increase, we need to provide them the reservation and மீதி எல்லா ஸ்டெப்ஸ் பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ கொஷின் ப்ரிலிம்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் ரைட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் மெயின்ஸில் கேட்குறாங்க எங்கெங்கே உமன்ஸ் பின்னாடி இருக்காங்க, ஹெல்த், எஜுகேஷன், economy and polity section. What are the problems they are facing and what is the solution? Simply உங்கள் ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு. ரைட். So now come to the next topic, that is contempt of court. Contempt of court, again this is a polity concept and we have studied this. Supreme Court topic la contempt of court படிச்சிருந்திருப்போம். ஸோ இப்போ ரீசெண்ட்லி என்ன ஆச்சுன்னா ஆர்டிகல் 19 இருக்கா நம்மளுக்கு. ஆர்டிகல் 19ல என்ன சொல்கிறாங்க? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். கரெக்ட். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் படி நம்ம லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன சொன்னாலும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆர் எப்படி பண்ணாலும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ்லாம் உங்கள் மேலே எடுக்கப்படாது. லைக் ஓகே நார்மல் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. பட் என்ன? பட் வென் யூ கோ டு ஜுடிஷியரி, லைக் ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ்க்கு அகெயின்ஸ்ட் நீங்கள் ஏதாவது
சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டீங்க, சொல்லிட்டீங்க, தென் அவ்வளோக்கு உங்கள் மேலே ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க தேன் இஃப் யூ சே சம்திங் அகேன்ஸ்ட் ஜுடிஷியரி. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடுச்சு, டிஸ்கிரிமினேட்டரி நேச்சர். ஒரு செக்ஷனுக்கு நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், ஒரு செக்ஷன் அதே பார்ட் 3 பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியில் நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ ஏன் சொல்லக்கூடாதுன்னா, பிகாஸ் அந்த சொல்றது இஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கண்டெம்ட்னா அவமானப்படுத்துறது, நீங்கள் கோர்ட்டை அவமானப்படுத்துறீங்க. ஸோ தட்ஸ் வை வென் யூ ஆர் டூயிங் சச் திங்ஸ் தென் ஆர்டிகல் 129 படி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆர்டிகல் 215 படி ஹை கோர்ட். ஸோ ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷலி நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிகல்ஸ். ஓகே, ஸோ ஆர்டிகல் 129 சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் கொடுக்குது, ஆர்டிகல் 215 ஹை கோர்ட்டுக்கு பவர் கொடுக்குது. என்ன பவர் கொடுக்குது, சியோ மோட்டோ. சியோ மோட்டோனா லைக் எனக்கு யாராவது பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், லெட்ஸ் டேக் ஐ எம் அ ஜட்ஜ், ரைட், நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், யாராவது ஜுடிஷியரி பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க, நான் உடனே சொல்கிறேன் நீ கோர்ட்டுக்கு முதல்ல வா, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வி ஆர், ஜஸ்ட் அ செகண்ட் மேம், யா சாரி. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வாட் இஸ் ஹேப்பனிங்னா, கேஸ் அவங்களா எடுத்துக்குவாங்க, பெட்டிஷன் யாராவது ஃபைல் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் வாட் சியோ மோட்டோ. ஸோ நெக்ஸ்ட், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் இருக்கானா? So contempt of court, article 129 padi Supreme Court they can take action, and article 215 padi the High Court can take action. So contempt of court constitution la mention பண்ணிருக்காங்களா அப்படின்னா, so just they have said ki இந்த மாதிரி ஏதாவது நீங்க கோர்ட்டுக்கு ஜுடிஷியரிக்கு அகேன்ஸ்ட் இஃப் யூ ஆர் ஸ்பீக்கிங் சம்திங், யூ ஆர் ரைட்டிங் சம்திங், இஃப் யூ ஆர் அவமானப்படுத்துனீங்கன்னா, அவங்கள வந்து கண்டெம்ட் பண்ணீங்கன்னா தென் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். பட் எந்த மாதிரி நீங்கள் கண்டெம்ட் பண்ணுறீங்க, லைக் ரைட் பண்ணுறீங்களா, அவங்களோட பேச்சு கேட்காம இருக்கீங்களா, ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. சிம்பிளி ஒரு தடவை எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கி த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஹேஸ் நாட் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன். அண்ட் செகண்ட் மீன்ஸ் ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ரீஃப்ரேன் பண்ணுங்க அண்ட் தென் நான் எக்ஸாம்பிள் கேட்டு சொல்கிறேன். First statement in the contempt of court has not been mentioned in the constitution, and second statement, contempt of court has not been explained in the constitution. So mentioned na மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மென்ஷன் எதில் இருக்குது, 129 அண்ட் 215 ஆர்டிக்கலில் மென்ஷன் இருக்குது. பட் என்னதான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், பேசாமல் இருக்கிறதா, அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதா, அவங்கள அடிக்கிறதா, அவங்களோட வாட் எவர் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லலை, ஜஸ்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மைனாரிட்டிஸ், மைனாரிட்டிங்கிற வேர்டு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில், மைனாரிட்டியோட டெஃபினேஷன் யாரு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ண கிடையாது, ரைட். ஸோ அதே மாதிரி தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இஸ் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டியூஷன், பட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் எங்கே இருக்குன்னா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 இருக்கு. So idupadi the in the mention padi there are two things. The first one is civil contempt and second one is criminal contempt. Civil contempt na willful disobedience to any judgment, which means Supreme Court ungala sollirukanga nee indha date ku court ku varanum, neenga solringa ponga na varamaten, so that is civil contempt. Criminal contempt na neenga சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் இவங்களோட அத்தாரிட்டி லோயர் பண்ணுற மாதிரி, அவங்கள பற்றி தப்பாக பேசுனீங்க, தப்பாக ரைட் பண்ணுறீங்க, அவங்கள வாட்ஸ் தட் சொல்லுவாங்க இல்லையா, தாழ்த்தி பேசுறது, ஸோ தாழ்த்தி பேசுனீங்க, தட் வில் கம் அண்டர் கிரிமினல் கண்டெம்ட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் இன் கிரிமினல் கண்டெம்ட், தட் இஸ் நீங்கள் அவங்களோட ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸில் இன்டர்ஃபியர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட் ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, நடுவில் போய் அவங்கள பேச விடாமல் பண்ணுறீங்க, அவங்கள இரிட்டேட் பண்ணுறீங்க, டார்ச்சர் பண்ணுறீங்க, ஸோ இதெல்லாம் கிரிமினல் கண்டெம்ட்குள்ளே வரும். ஸோ சிம்பிளி ரிமெம்பர், contempt of court is mentioned in the constitution under article 129 and article 215 Supreme Court and High Court இருக்கு. வேறஸ் இது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணல. எக்ஸ்பிளைன் எங்கே பண்ணியிருக்காங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 இருக்கு. அண்ட் அதுபடி சிவில் கண்டெம்ட்னு இருக்கு, கிரிமினல் கண்டெம்ட்னு இருக்கு. சிவில் கண்டெம்ட்னா ஜஸ்ட் டிஸ்ஒபே பண்ணுறது, அப்பா அம்மா ஏதாவது சொல்கிறாங்க நீங்கள் கேட்கல, தட் இஸ் சிவில் கண்டெம்ட். கிரிமினல் கண்டெம்ட்னா அப்பா அம்மாவுக்கு அகெயின்ஸ்டாக போகிறீங்க, அவங்கள வந்து தப்பாக நீங்கள் பேசுகிறீங்க, தாழ்த்தி பேசுகிறீங்க, அவங்கள இரிட்டேட் டார்ச்சர் பண்ணுறீங்க, இன்டர்ஃபியர் அவங்களோட வேலையில் பண்ணுறீங்க, தட் கம்ஸ் அண்டர் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். பட் இப்போ கொஷின் என்ன, த கொஷின் இஸ் கி நீங்கள் சொல்கிறீங்க கி வாட் ஹேப்பன் டு
வாய்ஸ் கிளியரா இருக்கா இல்லையா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸோ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதான் நான் கொஞ்சம் உள்ள வந்துட்டேன். மேபி கட் ஆயிட்டு இருக்கான். ஓகே தானே? ஸோ ஓகே, ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ புரியுதாப்பா? கேட்கலையாப்பா? ஓகே ஓகே. ஸோ புரியுதாப்பா? நம்ம வாட்ஸ் தட் ஒவ்வொரு டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணுறது கனெக்ட் பண்ண முடியுதா உங்களால்? இல்லை நான் மட்டும் ஏதாவது பேசிட்டு இருக்கேனா? ஆர் யூ ஏபிள் டு கனெக்ட்? புரியுதா எல்லாம்? எஸ். ஸோ சப்போஸ் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எங்கேயாவது புரியல, ஆமாம், ஏதாவது டவுட் இருக்கு புரியல அப்படின்னா அப்போவே ஸ்டாப் பண்ணி மறுபடியும் சொல்லிடுங்க. ஜஸ்ட் பிகாஸ் வி ஹாவ் கவர்ட் த பேசிக் கான்செப்ட்ஸ்னா தியரி பார்ட் ஆஃப் அவர் சிலபஸ் கவர் பண்ணதுனால தான் நான் அப்படியே போயிட்டே இருக்கேன், ரெஃபர் பண்ணி. ஸோ ட்ரை டு கனெக்ட் வித் தெம். அந்த நாலேஜ் இல்லாமல் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்போ வேஸ்ட் ஆஃப் டைமாக இருக்கும். பட் இட்ஸ் லைக் தி ஆடிங் அப், சரியும் அந்த கேக் மாதிரி தான் ஆட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் இது பண்ணிட்டு இருக்கீங்க, கன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ யா, ஸோ இஷ்யூ என்ன ஆச்சுன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் உங்ககிட்ட இருக்க ஆர்டிகல் 19. நம்ம வந்து லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பட் ஜுடிஷியரிக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறது கிரிமினல் கண்டெம்ட் ஆர் வாட்ஸ் தட் சிவில் கண்டெம்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இங்கே ப்ராப்ளம் வாட் ஹேஸ் அரைஸ்டுனா, லைக் ஆர்டிகல் 21 சொன்னோம் இல்லையா, ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ஆர்டிகல் 21, ஹெல்த் ஆர்டிகல் 21 அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆர்டிகல் 21. பட் இம்பார்ட்டன்ஸ் எது கொடுத்தாங்க? ஹெல்த்துக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் there is something called principle of natural justice. பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி ஒரு பர்சன் அவங்களோட கேஸ்லயே ஜட்ஜாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜுடிஷியரி பற்றி இவங்க தப்பாக பேசுகிறாங்க, ஸோ ஜுடிஷியரிக்கு தான் ப்ராப்ளம் அண்ட் அந்த பர்சன் பேசினவங்களுக்கு. ஸோ இங்கே ஏ பார்ட்டி அண்ட் பி பார்ட்டி இருக்கும்போது ஏதாவது மூணாவது மனுஷன் தான் நீ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். பட் இங்கே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நீ என்னை பற்றி தப்பாக பேசுறீன்னா நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன். ஸோ இட்ஸ் லைக் அவங்களோட கேஸ்லேயே அவங்க ஜட்ஜாக இருக்காங்க, right? And it is completely against the principle of natural justice. So this principle of natural justice, environment ஆஸ்பெக்டில் நேஷ்னல் க்ரீன் ட்ரைபியூனல் என்ஜிடின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுபடி சிம்பிளிஸ் ஒன் கேனாட் பி த ஜட்ஜ் இன் தேர் ஓன் கேஸ். அண்ட் இங்கே கேஸே சுப்ரீம் கோர்ட் தான் ஃபைல் பண்ணுறாங்க, என்னை பற்றி தப்பாக பேசிட்டாங்க பாரு, தென் ஜட்ஜ்மெண்ட்டும் நீங்களே கொடுப்பீங்களான்னு அது அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? தட்ஸ் வை இங்கே பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேம் ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ட்டுன்னு what that this article K. So article 129, article 215 should be remembered by you, and this principle of natural justice. Then criminal contempt of court constitution la irukku but definition illa. So and the contempt of court act 1971 padida civil and criminal contempt ne explain pannirukanga, right? So now again another article that is related with I2U2. So I2U2, Israel, USA, இந்தியா அண்ட் யுஏஇ 4 கண்ட்ரிஸ் சொன்னோம் இல்லையா, வெஸ்ட் குவாட். ஸோ அந்த குவாட் மீட்டிங்கில் ஃபுட் பார்க் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபுட் பார்க் எதுக்கு? ஃபுட் பார்க்னா என்னது? ஃபர்ஸ்ட்னா இட்ஸ் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எது ரிலேட்டட்? ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் ரிலேட்டட், லைக் கோல்டு ஸ்டோரேஜ். நம்ம ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பட் அது ப்ராப்பர்லி சப்ளை பண்ண முடியல பீப்புளுக்கு ப்ராப்பர்லி சப்ளை பண்ண முடியல, நடுவுலையே பாதி அழுகி போயிடுது, ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இல்லை, ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ் நம்மளால் கொண்டு போக முடியல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணுறதுனால வி நீட் டு டெவலப் தி கோல்டு ஸ்டோரேஜ். லைக் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது அழுகி போகாது, டைம் நம்மளுக்கு கிடைக்கணும். இது மூலியமாக ஃபார்மர்ஸ்க்கும் ஹெல்ப் கிடச்சிரும், இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் ஆகும். அந்த லைக் மாம்பழம் இருக்குது, மாங்காய் இருக்குது, மாங்காய்லேருந்து மாங்காய் ஊறுகாய் பண்ணுறாங்க, எலுமிச்சை பழத்துலேருந்து எலுமிச்சம் ஊறுகாய், டொமேட்டோ இருக்குது, கெச்சப் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இஃப் வி ஹெல்ப் த ஃபார்மர்ஸ் அண்ட் அது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வேஸ்ட் ஆகாமல் நம்ம ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் ஆகும் அண்ட் அது மூலியமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ அக்ரி பண்ணுறீங்களா? டெஃபினெட்லி ஜாபும் நிறைய பேர் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுதுன்னா இட் வில் டெவலப் த ஜாப். அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஒரு பிளேஸ்லேயே, லைக் நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் ஒரே பிளேஸில் கிடைக்குது. அதே மாதிரி கோல்டு ஸ்டோரேஜில் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் யூ கேன் பிளேஸ். ஸோ ஆல் ப்ராடக்ட்ஸ் யூ வில் ஃபைண்ட் இட்
ஒன் பிளேஸ். ஸோ இதுதான் இந்தியா சொல்லியிருக்காங்க. இந்த I2UT இந்த மாதிரி டெவலப் பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டாங்க. இந்தியா செட் கி நான் கவலைப்படாதீங்க, ஐ எம் ஹியர், நான் வந்து லேண்டு கொடுக்குறேன் இந்தியாவில், நீங்கள் எங்கே வேணாலும் எல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்தியா ஒன் ஆஃப் த அக்ரிகல்ச்சுரல் ஹப், ரைட்? நம்ம இந்தியாவில் அவ்வளோ ஃபார்மர்ஸ் இருக்காங்க, ப்ரொடக்ஷன் இருக்குது. பட் மோஸ்ட்லி எல்லா ப்ரொடியூஸும் வேஸ்ட் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வேஸ்ட் ஆகாமல் நம்மளோட அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டும் இருக்கட்டும், நம்ம ஃபாரின் லேண்டுக்கும் சப்ளை பண்ணலாம், அண்ட் அட் த சேம் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம பீப்புளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பேசிஸில் இந்த கான்செப்ட் நியூஸில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இஸ் ரிலேட்டட் டு ஈரான் நியூக்ளியர் டீல். ஸோ ஈரான் நியூக்ளியர், ஸோ இங்கே சின்னதாக இருக்குது, ஸோ இது சொல்லிட்டு மறுபடியும் லேட்டர்லி சொல்கிறேன், பிகாஸ் ஒன் மோர் ஆர்டிக்கல் இஸ் தேர் ரிலேட்டட் டு ஈரான் நியூக்ளியர் டீல். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் ஞாபகம் இருக்காப்பா, இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஈரான், யூஎஸ்ஏ இந்த 4 பேரோட கம்பேரிசன் பேசிஸில் நம்ம ஒரு ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். என்னன்னு சொல்லியிருந்தோம் கி இஸ்ரேல் அண்ட் சவுதி அரேபியா ஒரு காலத்தில் இஸ்ரேல் ஈரான் கிட்ட, ஸோ இப்போ சவுதி அரேபியா எடுத்துடலாம், ஒரு காலத்தில் இதே இஸ்ரேல் ஈரான் கிட்ட ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தது அண்ட் அவங்களோட ஆர்ம்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு, இஸ்ரேல் சவுதி அரேபியா 2 பேருமே பயப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ்ரேல் ஜூஸ் கம்யூனிட்டி, ஜூஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கும், லைக் ஹிந்துஸ் இஸ்லாம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு ஜூஸ் ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. ஸோ அந்த ஜூஸ் ப்ளஸ் வாட்ஸ் தட் சவுதி அரேபியாவில் சுன்னி முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. தெர் ஆர் 2 groups ஆஃப் முஸ்லிம்ஸ், ஒன்று ஷியாஸ் ஃபேக்ட் இருக்கும், ஒன்று சுன்னி ஃபேக்ட் இருக்கும். ஸோ ஈரானில் ஷியா முஸ்லிம்ஸ் இருப்பாங்க அண்ட் சவுதி அரேபியாவில் சுன்னி முஸ்லிம்ஸ். அண்ட் எங்கே 2 டிஃப்ரெண்ட் செக்ஷன், அங்கே ஃபைட் இருக்கும். ஸோ இஸ்ரேல் அண்ட் சவுதி அரேபியா டோன்ட் வாண்ட் ஈரான் டு க்ரோ. ஏன்னா ஈரான் கிட்ட ரிசோர்ஸஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் ஏஷியா, அவங்கக்கிட்டலாம் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் வாட்ஸ் தட் ஹியூஜ் அமௌண்ட்டில் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்கக்கிட்ட அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான மீன்ஸ் இல்லை, அதனால அவங்க இவ்வளோ சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் அண்ட் சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா கி நம்ம இஸ்ரேலை க்ரோ பண்ண விட்டுட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எக்கனாமிக்கலி டெவலப் ஆயிடுவாங்க, அண்ட் செகண்ட் அந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா எங்களோட வெஸ்ட் ஏஷியா ஏரியாவில் அவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுவாங்க. தட்ஸ் வை போத் இஸ்ரேல் அண்ட் சவுதி அரேபியா டேக்ஸ் தி ஹெல்ப் ஆஃப் யூஎஸ்ஏ, சேயிங்க்கு நீங்கள் வாங்க ஈரான் மேலே சாங்ஷன்ஸ் போடுங்க, ப்ரெஷரைஸ் பண்ணுங்க, அண்டு அவங்கள நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ப்ரெஷரைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏன் யூஎஸ்ஏ அவங்க பேச்சு கேட்கணும், பிகாஸ் யூஎஸ்ஏக்கு இஸ்ரேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் தியர் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் வித் ஜூஸ். யூஎஸ்ஏலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் கம்யூனிட்டி இருக்காங்க அண்ட் ஏதோ அவங்களோட ரேஷியல் ரிலேஷன்ஸ் போல் பழங்காலத்தில் 2 பேர் கூட ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மீன்ஸ் ஜூஸ் கம்யூனிட்டி அந்த ஒரு பேக்ரவுண்டில் தே ஆர் ஹேவிங் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். லைக் நீங்கள் ஹிந்து அண்ட் ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க, அவங்களும் மீன்ஸ் தமிழ், நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க, தமிழ் பேசுகிறீங்க பார்க்குறீங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஜூஸ் இஸ்ரேலையும் இருந்தாங்க, யூஎஸ்ஏலையும் இருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் இவங்க 2 பேருக்கு நடுவில் இவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன். அண்ட் செகண்ட் இவங்க ஏன் சவுதி அரேபியா பேச்சு கேட்கணும் யூஎஸ்ஏ, பிகாஸ் சவுதி அரேபியாவில் தான் மேஜர்லி ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, க்ரூட் ஆயில், அண்ட் யூஎஸ்ஏக்கும் ஆயில் வேணும். தட்ஸ் வை அவங்க நினைக்கிறாங்க எப்படியோ நம்ம இது விட்டு கொடுக்கக்கூடாதுப்பா, எப்படி இருந்தாலும் இந்த ஏரியாவை பிடிச்சி வைக்கணும், அண்ட் இஸ்ரேல் சவுதி அரேபியா எவ்வளோ நாள் நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது, அண்ட் ஈரான் மேலே சாங்ஷன் பிளேஸ் பண்ணுறது தட்ஸ் குட். வை? பிகாஸ் ஈரான் மேலே அப்படி பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஈரான் க்ரோ ஆகாது, நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணாது, அண்ட் எக்கனாமிக்கலியும் அது புவராக இருக்கும். ஸோ தட் என் ஃப்ரெண்ட்ஸு இஸ்ரேல் அண்ட் சவுதி அரேபியா வில் க்ரோ. ஸோ இதுதான் ஈரான் நியூக்ளியர் டீல், அதோட பேக்ரவுண்ட். மீதி உங்களுக்கு P5+1 இதெல்லாம் முன்னாடி படிச்சிருக்கீங்களா, பர்மனெண்ட் 5 மெம்பர்ஸ், யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சைனா அண்ட் யார் வேறு இன்னொன்று யூகே. ஸோ இந்த 5 + ஜெர்மனி இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பராக் ஒபாமா டைம் பீரியடில் ஈரானோட நியூக்ளியர் டீல் சைன் பண்ணியிருப்பாங்க, சேயிங் கி நீங்கள் நியூக்ளியர் வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க அண்ட் அதுக்கு பதிலாக நாங்கள் எக்கனாமிக்கலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பட் பராக் ஒபாமா யாரவங்க ட்ரம்ப் வந்தாங்க அண்ட் இது கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ குட் ஒன். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 வந்திருந்தது. ஓகே, பேர்லேயே என்ன இருக்குது, ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கான ஆக்ட். ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டில் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ரூல்ஸில் ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. சிம்ப்ளி என்ன சொல்ல வராங்கன்னா,
நம்ம லெட்ஸ் டேக் இது வந்து ஒரு 1 ஏக்கர் லேண்டு. இங்கே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இருக்குது, நல்ல ட்ரீஸ் நம்ம க்ரோ பண்ணியிருக்கோம். ஒரு ப்ரைவேட் கம்பெனி வராங்க அண்டு சொல்கிறாங்க இந்த ஃபாரஸ்ட் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணி இங்கே வந்து நான் ஒரு பெரிய ஏர்போர்ட் டெவலப் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்காக ஏர்போர்ட்டும் இம்பார்ட்டண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டு இருக்கு, அண்ட் ஃபாரஸ்ட்டும் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் இது உங்களோட குளோபல் வார்மிங் ரெடியூஸ் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, ரைட்? ஸோ அதனால தான் forest advisory committee, because forest at the end you need to conserve the forest, right? And அதனால தான் forest advisory rules னு கொண்டு வந்து forest advisory committee ஃபார்ம் பண்ணாங்க. Just so yeah, so just a second. ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டிக்கு 2 வேலை இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், அஃபாரஸ்டேஷன் ரெடியூஸ் பண்ணணும், அண்ட் அஃபாரஸ்டேஷன் ப்ரமோட் பண்ணணும், அண்ட் செகண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். என்ன சொல்கிறாங்க? ஸோ இது ஒரு பீஸ் ஆஃப் லேண்டாக இருந்திருந்தா அந்த லேண்டில் ஒரு கம்பெனி வராங்க அண்ட் சொல்கிறாங்க நான் இங்கே டெவலப்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஓகே நான் இந்த லேண்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன், பட் அந்த லேண்டுக்கு பதிலாக நீங்கள் வேற ஒரு லேண்டில் ட்ரீஸ் கல்டிவேட் பண்ணணும். ஸோ இது ஒரு ஏக்கர் ஆஃப் லேண்ட் தனியாக இருக்குது, பட் இங்கே ட்ரீஸ்லாம் இல்லை. ஸோ இந்த ஏங்கிற கம்பெனிக்கு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு இந்த லேண்டு கொடுக்குறது. யார் சொல்கிறாங்க? ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி, கவர்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன். நான் இந்த லேண்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன், பட் இந்த லேண்டுக்கு பதிலாக நீங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு லேண்டில் வாட்ஸ் தட் ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணணும், தட் இஸ் அஃபாரஸ்டேஷன் பண்ணணும். அண்ட் அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் இந்த லேண்டை வெட்ட விடுவேன், இந்த ட்ரீஸ் வெட்ட விடுவேன். ஸோ இது ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் செகண்ட், இந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸும் இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரைபல் பீப்புள்ஸை ரீஹாபிலிட்டேட் பண்ணணும், வேறு ஒரு ஏரியாவில் கொண்டு போய் அவங்கள வசிக்க வைக்கணும். இந்த 2 வேலை செஞ்சுட்டிங்கன்னா தான் நான் உங்களுக்கு இந்த லேண்டு ப்ரொவைட் பண்ணுவேன். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதுக்காக தான் ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி. பட் இப்போ ரீசெண்ட்லி வாட் ஹேப்பன்னா, ஒரு பில் வந்திருக்கு. அண்ட் இந்த பில் படி என்ன சொல்கிறாங்கன்னா, சென்டர் இந்த ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டிக்கு கொஞ்சம் ஒர்க்ஸு பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னது? இப்போ ட்ரேடிங் பண்ணலாம். ட்ரேடிங்னா லெட்ஸ் டேக் இது ஒரு ஏங்கிற பர்சன், ஏங்கிற கம்பெனி, அண்ட் இவங்களுக்கு இந்த லேண்டு வேணும். ஸோ முன்னாடி படி என்னது, நீ பக்கத்தில் ஏதோ ஒரு லேண்டில் அதே 1 ஏக்கர் லேண்டில் நீ ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணு, அதுக்கப்புறம் நான் கொடுப்பேன். பட் ஜஸ்ட் இமேஜின், ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணுறதுனா ஒரு நாள்லையா நடக்குது? எவ்வளோ நாள் வேணும்? ஸோ அதுக்காக இங்கே ஒரு பீங்கிற பர்சன் இருக்காங்க, அண்ட் இது பீங்கிற பர்சன் தனியாகவே இந்த லேண்டை வாங்கிட்டு இங்கே ட்ரீஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏ பர்சன் இந்த பி கிட்ட போவாங்க, இவங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க, அண்ட் இந்த லேண்ட் வித் ட்ரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ புரியுதாப்பா? இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு வீடு, ஒரு நிலத்தை வாங்கி அங்கே வீடு கட்டி தங்குறதுக்குள்ள வருஷம் கணக்கு எடுத்துக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், பெரிய பெரிய ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வீடு கட்டின வீடே நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க. ஸோ இதுதான் ட்ரேடிங் சிஸ்டம். மீன்ஸ் பிகாஸ் கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு ப்ரமோட் த infrastructure, and செகண்ட் தே வாண்ட் டு ப்ரமோட் த இன்வெஸ்ட்மெண்ட். பெரிய பெரிய கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு எங்கேருந்து காசு வருது? ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் ஃபாரஸ்ட்லாம் தனியாக கல்டிவேட் பண்ணணும்னு உட்காராதீங்க, வேறு ஒரு பர்சன் கல்டிவேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட அந்த லேண்டு பர்ச்சேஸ் பண்ணி ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி கொடுத்துருங்க, அண்ட் நீங்கள் இந்த லேண்டில் என்னென்ன கல்டிவேஷன் பண்ணணுமோ என்னென்ன டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணணுமோ யூ கேன் டூ இட். அண்ட் செகண்ட் திங், அவங்க ரீஹாபிலிட்டேஷன் பற்றி எதுவுமே பேசலை. ஸோ முன்னாடி 1980 ஆக்ட் படி ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டிக்கு என்ன கொடுத்துருந்தாங்க டியூட்டி, நீங்கள் ஏதோ ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அங்கே இருக்காங்கன்னா அந்த பீப்புளை ரீஹாபிலிட்டேட், வீடும் வாங்கி கொடுங்க, தங்குறதுக்கான இடம் கொடுங்க, அப்போ தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க, ரீஹாபிலிட்டேட்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, மீன்ஸ் பண்ண தேவையில்லை இன் சென்ஸ் இதை பற்றி பேசவே இல்லை, மென்ஷனே பண்ணல. ஸோ ஜஸ்ட் இமேஜின், நான் சொல்லி நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, இப்போ நான் சொல்லாமல் நீங்கள் பண்ணிடுவீங்களா அந்த வேலை? டெஃபினெட்லி பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ அதனால தான் இது ஒரு லூப் ஹோலாக யூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கிற பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தப்பிச்சிடுவாங்க. ஸோ இது ட்ரைபல் பீப்புளோட டெவலப்மெண்ட்காக ஒரு பெரிய த்ரெட்டனிங்காக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. ஸோ யூ நீட் டு ரிமெம்பர் இஸ் ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி எங்கேருந்து வந்திருக்கு? ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 வந்திருக்கு. முன்னாடி இவங்களோட வேலை இருந்தது, உனக்கு லேண்ட் வேணும்னா நான் கொடுக்கறதுக்கு ரெடி, பட் சேம் பீஸ் ஆஃப் லேண்டில் நீ அஃபாரஸ்டேஷன், ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணணும், அண்ட் செகண்ட் ட்ரைபல் பீப்புள்ஸை ரீஹாபிலிட்டேட் பண்ணணும். இப்போ எப்படி வேலை சேஞ்ச் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் சென்டர், அவங்க ட்ரேட் பண்ணி வேறவங்ககிட்டலேருந்து லேண்ட் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதுவே வச்சுக்கோங்க, அண்ட் ட்ரைபல் பீப்புளோட ரீஹாபிலிட்டேஷன் பற்றி எதுவுமே பேசலை. விச் மீன்ஸ் இவங்க ரொம்ப இப்போ மணி ஓரியன்டாக இருக்காங்க, டெவலப்மெண்ட் ஓரியன்ட், பீப்புள் ஓரியன்ட் இந்த
திங் கிடையாதுன்னு சொல்லி டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. ரைட். யா. ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். ஸோ இது நிறைய நீங்கள் மூவிஸ் நிறைய இடத்துல நியூஸ் பேப்பர்ஸில் யூ வுட் ஹாவ் அப்சர்வ் திஸ் திங். ஸோ ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் ஏன் சொல்கிறாங்கன்னா இது ரிலேட்டட் 3 ஆர்டிகல்ஸ் கண்டினியூஸாக தொடர்ந்து வந்திருக்கு. ஸோ இது ஒன்று கொடுத்துருப்பாங்க அண்ட் பெயில் ரிலேட்டட் 2 ஆர்டிக்கல் இருக்குது. ரைட். ஸோ ஜஸ்டிஸ் டிலேட் ஜஸ்டிஸ் டினைட் இஸ், லெட்ஸ் டேக் ஒரு பர்சன் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த பர்சன் அண்டர் ட்ரையல்னா இன்னும் அவங்க மேலே பழி ப்ரூஃப் ஆகலை, ஜஸ்ட் அரெஸ்ட் பண்ணி மட்டும் அவங்கள வச்சுருக்காங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த கோர்ட்ஸ்லலாம் கேசஸ் லார்ஜ் அமௌண்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ டேட்டா கிவன் கி நியர்லி 40% ஆஃப் கேசஸ் இன் இந்தியா 3 வருஷத்துக்கு மேலே பெண்டிங்காக இருக்குது. விச் மீன்ஸ் அண்டர் ட்ரையல் பேசிஸில் அவங்க வந்து நிஜமாவே குற்றம் பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ணலையா இது எதுவுமே நம்மளுக்கு கன்ஃபர்மிட்டி பேசிஸில் தெரியவே இல்லை. ஜஸ்ட் அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு மேலே அவங்க ஜெயிலில் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி எவ்வளோ இருக்குது? 40% கேசஸ் இருக்குது. வித்தவுட் எனி அப்ரூவல், வித்தவுட் எனி பனிஷ்மெண்ட் 3 வருஷம் ஜெயிலில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்ட் பீப்புள்? 40%, விச் மீன்ஸ் 40% கேசஸ் அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் பிகாஸ் ஜஸ்டிஸ் இவ்வளோ டிலே பண்ணி, லெட்ஸ் இமேஜின் ஒரு பர்சன் தப்பு பண்ணவே இல்லை அண்ட் அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் 10 வருஷம் போட்டு வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டேர்ன் வருது, கேஸ் வருது, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஐயோ இவங்க பாவம், இவங்க வந்து எந்த தப்புமே பண்ணல, இவங்களை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஸோ ரிலீஸ் பண்ண அவங்களோட 10 வருஷம் எங்கே போச்சு? லைஃபோட 10 இயர்ஸ் கான், வேஸ்ட். அது காம்பன்சேஷன் யார் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்பி நாராயணன் சார் ராக்கெட்ரி மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மூவியில் எப்படி காமிச்சாங்க? நம்பி நாராயணன் சார் அவங்களுக்கு தேவையில்லாமல் ஏதோ ஒரு இன்சிடெண்ட், ஏதோ ஒரு நீங்கள் ஸ்பை பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டாங்க அண்ட் அவரோட லைஃப் எல்லாம் கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆயிடுச்சு, அவரோட கரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரைட். ஸோ அதுக்காக காம்பன்சேஷன் யார் கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது? யூ ஆர் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் பெண்டன்சி இன் கேசஸ். ஸோ அதனால தான் வாட் இஸ் த சொல்யூஷன் ஹியர்? ஸோ த சொல்யூஷன் ஹியர் இஸ் one more thing, ஹியூஜ் பெண்டன்சி ஆஃப் கேசஸ் நம்ம கோர்ட்லலாம் இருக்குது. அண்ட் எதனால் இவ்வளோ கேசஸ் பெண்டிங்கில் இருக்குன்னா மேஜர்லி நிறைய சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ட்டில் 30 ஜட்ஜ் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே 20 ஜட்ஜ் தான் இருக்காங்க. 10 ஜட்ஜோட போஸ்டிங் காலியாக இருக்குது. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஜட்ஜாவது அப்பாயிண்ட் பண்ணுங்கள், அட்வொகேட்ஸ் கொண்டு வாங்க, ஜட்ஜஸ் கொண்டு வாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ கேசஸ் வந்தாலும் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள் அதை முடிக்கிற வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு இன்னும் வேக்கண்ட்டே, நம்ம இந்தியாவில் நான் படித்தவங்க கம்மியாக இருக்காங்களா, வேக்கண்ட்டே இவ்வளோ சீட்ஸ் வச்சிங்கன்னா எங்களுது வேலை நடக்கும். செகண்ட் ரீசன் இஸ் கேசஸ் வந்து அனானிமஸ் மேனரில் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பொலிட்டீஷியன்ஸ் கேஸ் இருக்குதுன்னா வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ராகுல் காந்தி, மீன்ஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னைக்கு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, வித்தின் செகண்ட் ஆர் அடுத்த நாளே அந்த கேஸ்க்கு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிரும். வேறஸ் ஒரு காமன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பர்சன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்துட்டே இருப்பாங்க, கோயிலுக்கு போகிற மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்னு சொல்லி அவங்க சுற்றிட்டே இருப்பாங்க. பட் அவங்களோட கேஸோட டேட்டு வராது. ஸோ ஹியர் கேஸோட லிஸ்டிங் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்சென்ஸ் எது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ எடுத்துடுறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? சொல்யூஷன் இஸ் ஆல்காரிதம் வைஸ், மீன்ஸ் ABCDEF ஆல்காரிதம் இருக்கு இல்லையா, அது பேசிஸில் ஆர் டேட் வைஸ் பேசிஸில் நீங்கள் அந்த கேஸை லிஸ்டிங் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த கேஸ் வந்திருக்கா, ஸோ அது பாருங்கள், நாளைக்கு வந்த கேஸ் அதுக்கப்புறம் எடுங்க, நாளான்னைக்கு வந்த கேஸ் அதுக்கப்புறம் எடுங்க. ஸோ அந்த பேசிஸில் அட்லீஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேஸை லிஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜஸ்ட் இமேஜின் ஏதோ ஒரு கேஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் நீங்கள் அது கேஸ் லிஸ்ட்டுங்கிற பேரில் அது பின்னாடி போயிடுச்சு. ஸோ அதுக்காக 5% மட்டும் அலாட்மெண்ட் கொடுங்க. எதுக்காக? ஓவர் ரைடு பண்ணுறதுக்கு. விச் மீன்ஸ் 100 கேஸ் இருக்குது, அதில் 95 கேஸ் நீங்கள் ஆல்காரிதம் வைஸ் எடுங்க, மீதி 5 கேஸ் இம்பார்ட்டன்ட் கேசஸ் எதுவோ அது வந்து சூஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. செகண்ட், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ்னால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக. லைக் ஒரு பர்சன் வந்து டிராஃபிக் அது உடச்சிட்டு போயிட்டாங்க, ஓகே, ஸோ அவனை போய் 2 வருஷம் ஜெயிலில் வைக்கிறது தப்பு இல்லையா? அதுக்கு பதிலாக பக்கத்துலேயே ஏதோ சின்ன கோட் வச்சுட்டு உடனே நீ டிராஃபிக் இது ரூல்ஸ் வந்து வயலேட் பண்ணியா 2000 ரூபா ஃபைன் கொடுத்துட்டு போ, 1 மாதம் ஜெயிலில் உட்காந்துட்டு போ. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி குயிக் ஜட்ஜ்மெண்ட்காக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட், உமன் ரெப்ரசன்டேஷன். இப்போ தான் பார்த்தோம் கி ஒன்லி 4 உமன் நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்காங்க. ஸோ உமனோட ரெப்ரசன்டேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வேக்கண்ட் சீட்ஸை ஃபில் பண்ணுங்கள்.
அண்ட் அதை ஃபில் பண்ணிட்டு உமனோட ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் கொண்டு வாங்க. லிஸ்டிங் ஆஃப் கேசஸ் ஆல்காரிதம் வைஸ் வைங்க. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் மெயின்லி டெவலப் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் இதுலேயே பாருங்களேன், மூவிஸில் பார்க்கும்போது அழகாக காமிப்பாங்க. ஒரு கோர்ட்டே காமிக்கிறாங்கன்னா 1008 ஃபைலு பழங்காலத்தில் 1950s ஈவன் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஃபைல்லாம் ப்ரெசென்ட் ஆன மாதிரி அங்கே இருக்கும். ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி 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 புவர். ஸோ அதை டெவலப் பண்ணுங்க. அண்ட் ஹைப்ரிட் விர்ச்சுவல் மோட். ஹைப்ரிட் விர்ச்சுவல்னா லைக் கோவிட்-19 டைம் பீரியடில் ஆன்லைன் கேசஸ் சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆன்லைன் கேசஸ் ஆஃப்லைன் கேசஸ் ரெண்டு மோடுலையும் ஹியரிங்ஸ் பண்ணுங்க. லெட்ஸ் டேக் ஒரு பர்சன் கேரளாவில் இருக்காங்க அண்ட் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது 10 டைம் வரது போகிறதுக்கு பதிலாக ஆன்லைன் மீன்ஸில் அவங்களுக்கு கேசஸோட ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. ஸோ as much as possible reduce the dependency of cases. அதுதான் சொல்கிறாங்க. பிகாஸ் அட் தி எண்ட் ஜஸ்டிஸ் டிலே இன்னைக்கு பண்ணீங்கன்னா இட்ஸ் லைக் ஜஸ்டிஸ் டினைடு மாதிரி தான். ஸோ வேக்கன்ட் சீட்ஸ் ஃபில்அப் பண்ணுங்க. ஆல்காரிதம் வைஸ் கொண்டு வாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் செட்டப் பண்ணுங்க. ஹைப்ரிட் விர்ச்சுவல் மோடு கொண்டு வாங்க. உமன் ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி த லேக்கிங்ஸ் இருக்கு இல்லையா, இவ்வளோ பெண்டன்சி ஆஃப் கேசஸ், ஸோ அது மேபி ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் சச் ஆர்டிக்கல். So the next article is related to NIRF. NIRF is National Institution of Ranking Framework. ஸோ இது பாருங்க, நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டேன், கம்பைல் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் த ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட் அண்ட் திஸ் இஸ் த மெயின்ஸ் ஆஸ்பெக்ட். ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க யார் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க்கில் யார் இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறா, எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ் நம்பர் 1 2 3ல் வந்திருக்கு அப்படின்னு. அண்ட் சேலஞ்சஸ் ஏன் நம்ம இந்தியாவில் இவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேக்வேர்டில் இருக்காங்க, ஸோ இதுக்கான சேலஞ்சஸ் மெயின்ஸில் கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ இன் இன்டர்வியூ டூ. ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸ் நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு இன்டர்வியூவில் கூட ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தென் ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆக்சுவலி நான் கௌரவ் புதானியா, ஆல் இண்டியா ரேங்க் 13 அவங்க. ஸோ அவங்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அண்ட் அவங்களோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறமா அவ்வளோ இதாயிடுச்சு எனக்கு. ஏதோ ஒரு கொஷின் கேட்டாலும் அவங்கக்கிட்ட டக்குன்னு பதில் சொல்கிறாங்க. அண்ட் டக்குன்னு பதில் சொல்கிறது ஏதோ ஒன்று கண்டது சொல்கிறேன்னு இல்லை, எல்லா பாயிண்ட் மேனரில் பாயிண்ட் வைஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் அழகாக பாயிண்ட் மேனரில் அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது இவ்வளோ அழகாக சொல்லும்போது டெஃபினெட்லி ஆன்சர் ரைட்டிங்கில் அவங்களோடது அவ்வளோ அழகாக பாயிண்ட் வைஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வென் யூ ப்ரிப்பேர் சம்திங்ஸ் லைக் இப்போ இந்த டாபிக்ஸே நியூஸ் பேப்பரில் இருக்கிற ஆர்டிகல்ஸ், நியூஸ் பேப்பர் படிக்கும்போது லைக் ஒன்றுமே புரியாது என்ன தான் சொல்ல வராங்கன்னு. பட் வென் யூ ப்ரிப்பேர் யுவர் நோட்ஸ் லைக் திஸ், தென் மைண்டில் இந்த பாயிண்ட்ஸ்னு இருக்கும். அண்ட் கொஷின்ஸ் மெயின்ஸில் கேட்டாலும் இன்டர்வியூவில் கேட்டாலும் எங்கே கேட்டாலும் நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஃபெமிலியாரிட்டி இருக்கும், அவேர்னஸ் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ now come to the National Institute of Ranking Framework. ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட 7th எடிஷன். இதுக்கு முன்னாடி 6 அனுப்பி விட்டுருக்காங்க, இது 7வது டைம் they have released. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐஐடி மெட்ராஸ். நம்மளோட மெட்ராஸ் இருக்கு இல்லையா, ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். ஸோ அது ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் இருக்குது. செகண்ட் ரேங்கிங்கில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் அண்ட் தேர்ட் ரேங்கிங்கில் ஐஐடி பாம்பே இருக்குது. ஸோ தீஸ் 3 இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் இன் டாப், மெட்ராஸ், பெங்களூர் அண்டு பாம்பே ரீஜன். அண்ட் இது யார் ரெடி பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் த்ரூ த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க் அண்ட் இட்ஸ் த 7th எடிஷன். ஸோ இது எந்த பேசிஸில் ரேங்கிங் பண்ணுவாங்க, ஒரு யாரை ரேங்கிங் பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டிஸ், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ், டாப் 100 இந்தியாவுக்குள்ள டாப் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் எது அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் எந்த பேசிஸில் எடுப்பாங்கன்னா 7 சப்ஜெக்ட்ஸ் கேட்டகரிஸில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், ஃபார்மசி, லா, மெடிக்கல், ஆர்கிடெக்சர் அண்ட் டென்டல். ஸோ இந்த 7 பேசிஸ், 7 கேட்டகரியில் they will rank the institutes. இது நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3, இது நம்பர் 4 அப்படின்னு சொல்லி ரேங்கிங் பண்ணுவாங்க. ஸோ இது ப்ரிலிம்ஸ்க்காக. மெயின்ஸ்க்காக என்ன, மெயின்ஸில் கேட்பாங்க why none of the universities from India is in top 100 institutions of the world. ஸோ நீங்கள் இதுதான் ஆன்சர் சொல்லணும். the challenges to higher educational institution, which means நீங்கள் இந்தியாவுக்கு எப்படி ரேங்கிங் கொடுத்துருக்கீங்க நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க் படி, அதே மாதிரி வாட்ஸ் தட்
வேர்ல்டு லெவல்லையும் ரேங்கிங் வரும் எது டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ், எது டாப் லெவல் ரேங்கிங்கில் வரக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு. அண்ட் அப்படி ரேங்க் பண்ணும்போது நம்ம இந்தியா டாப் 100 வேர்ல்டில் இருக்கிற டாப் 100 இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட வராமல் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஹவு க்ரூவல் சுச்சுவேஷனாக இருந்திருக்கும். நம்ம இந்தியாவில் நீங்கள் நம்பர் 1, 2, 3ன்னு சொல்கிறீங்க, பட் வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட டாப் 100ல இல்லை. ஸோ வாட் ஆர் த ரீசன்ஸ் பிஹைண்ட் தட்? ஸோ டெஃபினெட்லி சம் ரீசன்ஸ் இருந்திருக்கும். ஸோ வாட் ஆர் த ரீசன்ஸ் பிஹைண்ட் தட்னா, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ உங்களுக்கே நீங்கள் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் எல்லாம் படித்து வந்திருக்கீங்க. கிரவுண்ட் லெவலில் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். லைக் வாட் தட் லேப் இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேபுங்கிற பேரில் கோட்டு மட்டும் போட்டு வச்சுட்டு நிற்க வச்சுருவாங்க. லைக் ரியல் கிரவுண்டில் ரியல் இன்சிடென்ட்ஸில் அங்கே என்ன நடக்குது, எப்படி ஒரு ஒர்க் கேரி ஆன் பண்ணணும் லேபில், ஒரு ஐடியாவும் இருக்காது. ப்ளஸ் வாட் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ புவராக இருக்கும். ஃப்ரம் அவங்களோட எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல்ஸ் மீன்ஸ் கம்ப்ளீட்லி வாட் தட் எவ்ரி திங் இஸ் இன் பேக்வேர்ட் கண்டிஷன் மாதிரி. ஸோ இது எதனால இருக்குன்னா, பிகாஸ் தெர் இஸ் நோ ஃபண்ட், பைசா இல்லை. ஏன் பைசா இல்லை? தெர் ஆர் டூ திங்ஸ். ஒன் இஸ் சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். சென்ட்ரலி ஃபண்டட்னா சென்டர் காசு கொடுக்குது, ஓகே. அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்னா சாரி ஜஸ்ட் செகண்ட், சென்ட்ரலி ஃபண்டட்னா சென்டர் 100% எல்லா செலவுமே சென்டர் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி யூனிவர்சிட்டி, எக்ஸாம்பிள் இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, எக்ஸாம்பிள் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. ஸோ இவங்கெல்லாம் என்னன்னா கம்ப்ளீட்லி 100% கவர்மெண்ட் காசு கொடுக்குது, சென்ட்ரல். அண்ட் ஸ்டேட் ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸ்னால் ஸ்டேட் கவர்மெண்ட் அதோட மேஜர் கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஸோ ஸ்டேட்டுக்கு காசு எங்கேருந்து வரும்? சென்டர்லேருந்து வரும். அண்ட் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ பெரிய அழகான ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோட லைக் சிச்சுவேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப புவராக இருக்கும். வேற சென்டர் ஓரளவுக்கு நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வெரி வெரி புவர் எங்கே? ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில். பிகாஸ் சென்ட்ரல் அட்லீஸ்ட் சென்டர் காசு கொடுத்து வேலை வாங்கிடுவாங்க. ஸ்டேட்டில் வழியே இல்லை. ஸ்டேட்டில் எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, பில்டிங்ஸ் புவராக இருக்கும். ஏதோ பழங்காலத்தில் கட்டின பில்டிங் மாதிரி. ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் கோவிந்தா ஒன்றுமே இருக்காது. நெக்ஸ்ட் இதனால தான் லைக் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணல. எல்லாரும் நினைப்பாங்க டெல்லி யூனிவர்சிட்டிலேயே நம்மளுக்கு சீட்டு கிடைச்சா பரவாயில்ல. ஸோ தேர் வில் பி ஹோர்டிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வரும். அண்ட் இதனால மைக்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் நடக்கும். இந்த டெல்லி நான் இருக்கிற ஏரியாவில் 4 பக்கமும் சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான். டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இக்னூ ஸ்டூடெண்ட்ஸ், ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. விச் மீன்ஸ் கம்ப்ளீட்லி த ஏரியா இஸ் ஃப்ளட்டட் வித் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆள் கூட நீங்கள் வந்து வேற ஒரு கேட்டகரியிலேருந்து வந்துட்டாங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது. கம்ப்ளீட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளட்டட் ஏரியா. So why they are getting flooded? Because of the infrastructural facilities, because of the research and development. இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் தான் மேஜர் ரீசன். ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்னால எல்லாரும் அட்மிஷன் வாங்கிட்டு மைக்ரேட் ஆகி வராங்க. தென் அவங்களுக்குன்னு செலவு தனியாக வருது. ஸோ அது ஒரு மேஜர் ரீசன். நெக்ஸ்ட் அனதர் சேலஞ்ச் என்னன்னா லேக் ஆஃப் குவாலிட்டி டீச்சர்ஸ். A report said कि கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஈவன் டெல்லி யூனிவர்சிட்டியில் ஒரு தடவை ஒரு கேஸ் ஸ்டடி முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், சொசைட்டி படிக்கும்போது சொல்லியிருந்தேன். அங்கே ஒரு 10 சீட்ஸ் இருக்குன்னா அந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி நடத்தினாலே தலித் கேபிட்டலிசம் ஆல் தோஸ் அங்கே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ 10 சீட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இருக்குன்னா அங்கே 5 சீட்டுக்கு மேலே காலியாக இருக்குது. வை? பிகாஸ் இந்த 5 சீட் வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ்லேருந்து வரக்கூடியவங்க. அண்ட் அந்த எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி அந்த நெட் எக்ஸாமே கிளியர் பண்ண முடியல. ஸோ எப்படி அந்த சீட்டு ஃபில் ஆகும்? ஸோ குவாலிட்டி டீச்சர்ஸ் இல்லை, குவாலிட்டி கண்டென்ட் அங்கே ப்ரொவைட் பண்ணுற டீச்சர்ஸ் அவைலபிள் இல்லை. அண்ட் வேக்கன்சிஸ் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. மீன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், ஹெச்ஓடிஸ் அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே காலியாக இருக்குது. வை? பிகாஸ் குவாலிட்டி டீச்சர்ஸ் அங்கே ப்ரெசென்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம டாப் 100 இன்ஸ்டிடியூஷன்ஸில் இடம் பிளேஸ் பண்ணணும்னா டெஃபினெட்லி இது எல்லா சிச்சுவேஷன்ஸ் வி ஹாவ் டு டேக்கிள். விச் மீன்ஸ் நீங்கள் சென்டர் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் ஸ்டேட் ஃபண்டட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சயின்ஸ், டெக்னாலஜி இது எல்லாத்துக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் குவாலிட்டி டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் வேக்கன்ட் சீட்ஸை முதல்ல ஃபுல்ஃபில் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா தான் நம்ம இந்தியா ஹையர் போஸ்டிங் போக முடியும். அதர்வைஸ் இட் வுட் பி லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ ஃபஸ்ட்டு படித்தது ப்ரிலிம்ஸ்க்காக அண்ட் செகண்ட் படித்தது உங்களோட மெயின்ஸ்க்காக. ஸோ த நெக்ஸ்ட் இஸ்
ஸோ த நெக்ஸ்ட் இஸ் அபவுட் ரஷ்யா யுக்ரைன் வார். ரஷ்யா யுக்ரைன் வார் இன்னும் எவ்வளோ சொல்கிறது, இட்ஸ் லைக் உங்களுக்கு மைண்டெல்லாம் ஃபீடப் ஆயிரும். அட்லீஸ்ட் நோட்ஸாவது படிச்சிருந்தீங்கன்னா நீங்களே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் சொல்லியிருக்காங்க. என்ன டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னா 17th 18th சென்ச்சுரிஸில் லைக் 1600 1700 டைம் பீரியடில் யூரோப் சூப்பர் பவராக இருந்தது. யூரோப் சூப்பர் பவர் இன் சென்ஸ் அந்த டைமில் போர்ச்சுகல், ஸ்பெயின், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அண்ட் வாட்ஸ் தட் யூகே, இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, கம்ப்ளீட்லி வாஸ்கோட காமா, ஹென்ரி த நேவிகேட்டர் எல்லாருமே டிஃப்ரெண்ட் வேர்ல்டோட எக்ஸ்ப்ளோரேஷன் போனாங்க. ஸ்டீம் இன்ஜின் ஷிப்ஸ் நாட் ஸ்டீம் இன்ஜின், ஷிப்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பண்ணாங்க. ஸோ கம்ப்ளீட்லி வேர்ல்டில் சென்ட்ரல் யூனிபோலார் பவர் யூரோப் கிட்ட இருந்திருந்தது. பாலிட்டிக்ஸில், கல்ச்சரில், எவ்ரி திங்கில் அவங்க சூப்பர் பவராக யூரோப் இருந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் ரெவல்யூஷன் ஆனதுக்கு அப்புறமா, டீகாலனைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா த சூப்பர் பவர் யூரோப்பை சைட்லைன் பண்ணி யுஎஸ்ஏ ஆயிடுச்சு. பிகாஸ் யுஎஸ்ஏ வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இவங்களோட படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், புரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ யுஎஸ்ஏ ஆஃப்டர் டீகாலனைசேஷன் நியர்லி 1800 டைம் பீரியடில் இவங்க ஸ்ட்ராங் ஆனாங்க. அண்ட் போக போக இவங்க சூப்பர் பவராக மாறிட்டு போனாங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்ததுக்கு அப்புறமா, 2 நடந்ததுக்கு அப்புறமா பைபோலார் வேர்ல்டு, யுஎஸ்ஏ யுஎஸ்எஸ்ஆர் ஆச்சு. அண்ட் அகெயின் த டிப்ளீஷன் ஆஃப் மீன்ஸ் டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் யுஎஸ்எஸ்ஆருக்கு அப்புறமா யுஎஸ்ஏ அகெயின் சூப்பர் பவராக மாறிட்டாங்க. ரைட். ஸோ இது வரைக்கும் ஸ்டோரி புரிஞ்சுதா? இப்போ என்ன ஆச்சுன்னா, யூரோப் என்ன நினைக்குது கி யுஎஸ்ஏ மேலே நம்ம ரொம்ப டிபெண்ட் ஆயிட்டோம். பிகாஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்பஸ், அவங்களோட செக்யூரிட்டிக்காக, எனர்ஜிக்காக, பொலிட்டிக்கல் ஹேப்பனிங்ஸ்க்காக, எல்லா விஷயத்துக்கும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் எந்த யூரோப் சூப்பர் பவராக இருந்ததோ இப்போ அதே சூப்பர் பவர் வீக் ஆயிடுச்சு. அண்ட் தே ஆர் கெட்டிங் டிபெண்ட் ஆன் யுஎஸ்ஏ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ யுஎஸ்ஏக்கும் ஒன் மோர் திங், யுஎஸ்ஏவோட பொலிட்டிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் நேச்சர் இருக்கு இல்லையா, இது வந்து டைம் யூஸ் பண்ணுற மாதிரி, லைக் யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லும் இல்லையா, யூஸ் பண்ணுவாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் யுஎஸ்ஏ வருது. யாருக்கிட்டையும் அவங்களோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்காது. ஸோ யூரோப் இஸ் லைக் நம்ம ரொம்ப அதிகமாக யுஎஸ்ஏ மேலே டிபெண்ட்டாக இருக்கும், இனிமேல் அவ்வளோ டிபெண்ட்டாக இருக்க வேண்டாம், நம்ம தானாகவே லைக் நம்ம இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் இருக்கு இல்லையா, ஸோ தே ஆல்சோ வாண்ட் டு பி த செல்ஃப் ரிலையன்ட் யூரோப். ஸோ தே வாண்ட் டு ரெடியூஸ் த டிபெண்டன்ஸ் ஆன் யுஎஸ்ஏ அண்ட் வாண்ட் டு பிகம் த சூப்பர் பவர். வை? பிகாஸ் யுஎஸ்ஏ நம்ப முடியாதுப்பா. இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நாளைக்கு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுக்ரைன், அவங்க அப்படி தானே ஏமாத்தினாங்க. யுஎஸ்ஏ செட் கி கோ அண்ட் இன்டெல்ஜ் இன் வார், வி வில் ப்ரொவைட் யூ த நேட்டோ ஃபோர்ஸஸ், வி வில் ஹெல்ப் யூ. பட் பாருங்க, வார்க்கு போனதுக்கு அப்புறமா பாவம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவன் தனியாக யுக்ரைன் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வெளிப்படையாக எந்த ஒரு சப்போர்ட் யுஎஸ்ஏலேருந்து இல்லை. ஸோ தட்ஸ் வை யூரோப் இஸ் சேயிங் கி நம்ம யுஎஸ்ஏ எப்போ நம்மளை கை மாற்றிட்டு போயிடுவாங்கன்னு தெரியாது. ஸோ லெட்ஸ் ட்ரை டு பி independent and reduce dependence on USA. So next, ஏன் நீங்கள் வந்து ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் பண்ணணும்? பிகாஸ் யுஎஸ்ஏ நேட்டோ ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்காக என்ன இருக்குது கி நம்ம ஆப்கானிஸ்தானில் வார் பண்ணிட்டோம், சென்ட்ரல் ஏஷியாவில் வார் பண்ணிட்டோம், இப்போ நம்ம அதிகமாக வார் பண்ணோம்னா நம்மளுக்கு க்ரோ பண்ண முடியாது. தட்ஸ் வை நம்ம எங்கேயும் வார் பண்ணல தேவையில்லை, பட் இன்டியூஸ் பண்ணலாம், மற்றவங்கள சண்டை போட வைக்கலாம், நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படின்னு அவங்களோட தாட் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ரஷ்யா யுக்ரைன் வாரில் தெரிஞ்சிருக்கோம். ரஷ்யா யூரோப் மீன்ஸ் யுக்ரைன் யூரோப்போட கொஞ்சம் பார்ட்டில் தானே இருக்குது. ஸோ இன்னைக்கு யுக்ரைனில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. வாட் இஃப் நாளைக்கு ரஷ்யா நம்ம லாட்வியா, லித்துவேனியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி. So simply Europe wants to reduce their dependence on USA. And இது எப்படி பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் வாட்ஸ் தட் செல்ஃப் ரிலையண்ட்டாக இருந்தது. அண்ட் சைனா, ரஷ்யா இவங்க எப்படி இண்டிபெண்ட்லி டீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் G7, G20 இது எல்லா சின்ன சின்ன குரூப்பிங்ஸ்னால யூரோப் இம்பேக்ட் ஆகாமல் தே நீட் டு ஃபங்க்ஷன் இண்டிபெண்ட்லி. தே வாண்ட் டு பி அகெயின் த சூப்பர் பவர். அண்ட் அட்லீஸ்ட் சூப்பர் பவர் இல்லைனாலும் யுஎஸ்ஏவோட டாமினேஷனில் நாங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. வை? பிகாஸ் ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வாரில் தெரிஞ்சிருச்சு கி யுஎஸ்ஏ யாரோட ஃப்ரெண்டும் கிடையாது. யுஎஸ்ஏ இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் இட் செல்ஃப். யுஎஸ்ஏ யாருக்கும் ரிலேஷன் இல்லை, யாருக்கும் ஃப்ரெண்ட் இல்லை, யாருக்கும் சொந்தமே இல்லை. இது வந்து அதோட ப்ராஃபிட் பற்றி தான் யோசிக்கும். அண்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி மேலே டிபெண்ட்டாக இருந்தோம்னா அட் தி எண்ட் நம்மளும் போய் கீழே போக வேண்டியதா, விச் மீன்ஸ் டவுன்ஃபால் ஆக வேண்டியதான். ஸோ யூரோப் இஸ் கெட்டிங் அவேர் ஆஃப் இட். அவ்வளோதான் சிம்பிளி சொல்லணும்னா. லைக் ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் ஹேட் ஸ்பீச், ஹேட் கிரைம், ட்ரோலிங்.
அகெயின் செக்ஷன் 69A ஆஃப் ஐடி ஆக்ட் நம்ம ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணோம், ஐடியா இருக்காப்பா? ஸோ ஹேட் ஸ்பீச் என்ன ஆச்சுன்னா, நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி டே பை டே பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மேலே, அதர் குரூப்ஸ் மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லைக் தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணுறது, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறது அண்ட் நிறைய திங்ஸ் வி ஆர் டூயிங். ஸோ தட்ஸ் வை ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறது இங்கே ரூல்ஸ் படி இட்ஸ் எசென்ஷியல். பிகாஸ் லெட்ஸ் டேக் ஒரு ட்விட்டரில் யாராவது கமெண்ட் பண்ணிட்டாங்க அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். ஸோ அந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும், அனதர் பர்சனுக்கு அனதர் ரூல்ஸ் மூலியமாக ட்ரீட் பண்ணுறது நாட் சஃபிஷியன்ட். ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இது பேனும் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனும் இருக்கணும், அண்ட் அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டோட ஐடியாலஜிஸ் ஹேம்பர் பண்ணாத மாதிரி we need to take strict actions. அண்ட் அதுக்காக எப்படி பண்ண முடியும்? நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். எந்த யூசர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்காக ஒரே ரூல்ஸ். நீ ஃபேஸ்புக்கில் இருந்தானே, ட்விட்டரில் இருந்தானே, எந்த குரூப்பில் இருந்தானே, இஃப் யூ ஆர் கமெண்டிங் wrongly against a particular organization, particular group, then strict action will be taken against them. Because இப்போ ரொம்ப அதிகமாக எந்த பொலிட்டிக்கல் லீடர் வராங்க, வந்துட்டு ஏதாவது பேசிட்டு போயிடுறாங்க, அண்ட் தென் வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் இருக்கக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் இம்பேக்டிங் த டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி படிச்சிங்க இல்லையா? ஸோ அங்கே த்ரெட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே இதுதான் கம்யூனல் வயலன்ஸ் எவ்ரி திங் சொசைட்டியில் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஹோப் இது வந்து உங்களுக்கு இப்போ லிங்க் பண்ண முடியும். கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண முடியல, உட்காந்து ஏதாவது ஒன்று பேசிடுறீங்க. ஸோ அவங்க பேசுறதுக்கு பதிலாக இங்கே வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பீஸ், நேஷனல் யூனிட்டி, இன்டிகிரிட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி, டைவர்சிட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி அது ஹேம்பர் ஆகுது. ஸோ இட் ஷுட் நாட் பி டன். அதுதான். ஸோ திஸ் இஸ் ஒன் சச் ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் அகெயின் இக்கானமிக் பற்றி, அண்ட் இதுதான் நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு தடவை ரைட் பண்ணது மட்டும் ஸ்டடி பண்ணி பாருங்கள். இன்ஃப்ளேஷன் 7%க்கு மேலே போயிடுச்சு. இதனால என்ன ஆகுது? நம்மளோட க்ரோத் ஹேம்பர் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரேட் டெஃபிசிட்னா சொன்னேன்னா, இம்போர்ட் அதிகமாகிறது தேன் எக்ஸ்போர்ட். என்னென்ன இம்போர்ட் பண்ணுறீங்க? ஆயில், கோல்டு, ஸ்டீல், சிமெண்ட், ஃபர்டிலைசர், இதெல்லாம் இம்போர்ட்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. இம்போர்ட்ஸ் அதிகமாகிறதுனால பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஃபிஸ்கல்னா என்னது? நம்ம கவர்மெண்ட்டோடது. ஸோ கவர்மெண்ட்டோட இன்கம் கம்மியாக இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் எதனால கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக இருக்குது? பிகாஸ் ஆஃப் COVID-19. கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங் மோர், பீப்புளுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் கவர்மெண்ட்டோட இன்கம் ஏன் கம்மியாக இருக்குது? பிகாஸ் அவங்களோட எக்ஸைஸ் டியூட்டி, வேட் இஸ் வேல்யூ ஆடட் டேக்ஸ், பெட்ரோல், டீசல் மேலே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கலி கவர்மெண்ட்டோட இன்கம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்ட். நெக்ஸ்ட்டு நம்மளோட கரன்சி ஏன் ரெடியூஸ் ஆகுது? எல்லாம் முன்னாடியே படிச்சோம்ல, அதுதான் திரும்ப திரும்ப ஒரு தடவை ஒரு ஆர்டிக்கல் நல்ல தெளிவாக படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹியர் withdrawal of FPI due to tight monetary policy, increased oil prices, இதனால தான் கரன்சி, இந்தியன் கரன்சி இஸ் டெப்ரிஷியேட்டிங். நெக்ஸ்ட் ஆர்பிஐ என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க? ஆர்பிஐ கோல்டு இம்போர்ட்ஸ் மேலே டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீ இம்போர்ட் பண்ணுறீல்ல, இரு உனக்கு டேக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நீ எப்படி தான் இம்போர்ட் பண்ணுவேன்னு பார்க்குறேன். அது நெக்ஸ்ட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒன் மோர் திங், திஸ் டாபிக் அண்டர்ஸ்டுட். ஸோ நம்ம வேறு கண்ட்ரிலேருந்து, வெளியே கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது க்ரூட் ஆயில். ஸோ இந்த க்ரூட் ஆயில் நம்ம கண்ட்ரியில் நிறைய இதெல்லாம் இருக்குது. கம்பெனிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ரிஃபைன் பண்ணுவாங்க. அண்ட் ரிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நிறைய பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்லின் அண்ட் நிறைய பை ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பை ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் சென்ஸ் அகெயின் வேல்யூஸ், டேக்ஸ் ரேட்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மூலியமாக என்னன்னா, நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு அது சேல் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் நம்ம கண்ட்ரி வேறவங்க கிட்டேருந்து வாங்குகிறோம், அண்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது போய் வேறு கண்ட்ரிக்கு அனுப்புனீங்கன்னா என்ன யூஸ்? அதனால் அட்லீஸ்ட் வாட் எவர் யூ ஆர் ப்ரொடியூசிங் யூஸ் இட் இன் யுவர் ஓன் கண்ட்ரி. நீங்கள் வெளியே போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா, நான் எக்ஸ்போர்ட் டியூட்டி அதிகமாக அது மேலே ஆர்பிஐ சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் இந்தியாவோட ப்ராடக்ட் இந்தியாவில் இருக்கட்டும், இம்போர்ட் ஆக வேண்டாம். இம்போர்ட் ஆகலைன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அந்தளவுக்கு ரெடியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு அதிகமான நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இல்லையா, டாலர் நம்மக்கிட்ட குறைஞ்சி வந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்காக ஆர்பிஐ என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா, த லிமிட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபாரின் கரன்சி 1 லேக்லேருந்து 10 லேக் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் டஸ் இட் மீன்? லெட்ஸ் டேக் திஸ் இஸ் இந்தியா அண்ட் திஸ் இஸ் யூஎஸ்ஏ. ஸோ நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் அப்பா மீன்ஸ் ஃபாதர் யூஎஸ்ஏல ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் ஃபாதர் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு மணி சென்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அந்த மணி சென்ட் பண்ணுறது வித்தவுட் எனி லிமிட்டேஷன், மீன்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாதபடி யார்கிட்டையாவது கேட்கணும், ப்ரூஃப் வாங்கணும், அதெல்லாம் அவசியம் இல்லை.
1 லேக் தாராளமாக சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்பிஐ சொல்றாங்க நீங்க 1 லேக் இல்ல 10 லேக் வரைக்கும் வித்தவுட் எனி லிமிடேஷன் நீங்க இந்தியாக்குள்ள சென்ட் பண்ணலாம். ஸோ இது மூலியமா என்ன ஆகும், யூஎஸ்ஏல என்ன இருக்கு, டாலர் இருக்கு, அவங்க டாலர் சென்ட் பண்ணுவாங்க. டாலர் சென்ட் பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதனால லிமிட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ், லைக் கவர்மெண்ட் அவங்களோட செக்யூரிட்டிஸ் நம்ம இக்கானமியில் படிச்சிருக்கோமா, ஸோ அது வேற கண்ட்ரிஸ் லைக் லெட்ஸ் டேக் யூஎஸ்ஏ, அது பர்ச்சேஸ் பண்ணோம்னா முன்னாடி லிமிட்டடாக தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவ் தே கேன் பர்ச்சேஸ் மோர். அவங்களோட அந்த லிமிடேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட எஃப்டிஐ எஃபிஐ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, அந்த சாரி எவ்வளோக்கு எவ்வளோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரியில் இன்புட்ஸ் மணி வரும். அண்ட் இன்புட்ஸ் மணி வந்ததுன்னா மீன்ஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை ஆர்பிஐ. ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் விச் மீன்ஸ் ப்ரீவியஸில் படித்தது ரிவைஸ் ஆயிடுது அண்ட் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ ஹியர் கோல்டு இம்போர்ட் மேலே முன்னாடியே படிச்சிட்டிங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் யூ ஹவ் ஸ்டடிட் ஏர்லியர், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இது வந்து இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கீங்க. முன்னாடி 1 லேக் லிமிட் 10 லேக் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மேலே லிமிடேஷன்ஸ் கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் இந்தியாவுக்கு காசு அனுப்பலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ்னால் லெட்ஸ் டேக் அம்பானி இருக்காங்க, அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் ரிலையன்ஸ். ஸோ அவங்க இந்தியாவிலேருந்து எஸ்பிஐலேருந்து எல்லா பேங்க்ஸ்லேருந்து லோன் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் வேணும். ஸோ யூஎஸ்ஏவோட பேங்க்லேருந்து லோன் எடுப்பாங்க. ஸோ முன்னாடி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லிமிட்டட் லோன்ஸ் தான் வாங்கணும்னு சொன்னாங்க. பட் நவ் வாட் தே ஆர் சேயிங், நீங்கள் வெளியிலேருந்து எவ்வளோ பாரோ பண்ணாலும் வாங்கிக்கோங்க. பிகாஸ் அட் தி எண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா என்ன ஆகும், இந்தியாக்குள்ளே தான் காசு வரும். ஸோ வி ஹாவ் ஸ்டடிட் இல்லையா, கி காசு எல்லாம் போயிட்டே இருந்தது, போகிறதுனால தான் நம்மளோட கரன்சி இஸ் டெப்ரிஷியேட்டிங். பட் இப்போ ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காசை வர வைக்கிறாங்க நம்ம இந்தியாக்குள்ள. அண்ட் காசு வந்து நம்ம இந்தியாக்குள்ள வருதுன்னா automatically என்ன ஆகும், the depreciation, the value of Indian currency which got reduced, automatically அது improve ஆயிடும். நம்மள்கிட்ட forex reserves என்னென்ன குறைஞ்சதோ அது automatically increase ஆகும். Hope you are getting this. Okay. And this is an extreme event. Extreme event இங்கே தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரொம்ப அதிகமாக சப்ளை பண்ணிட்டோம்னா டிமாண்ட் கம்மி ஆகிடும். பிகாஸ் தக்காளி மார்க்கெட்டில் ஒரேடியாக நிறைய வந்துருச்சு. ஸோ நீங்கள் சொல்லுவீங்க ஒரே தக்காளி சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுப்பாக போயிடுச்சு, நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க, ஆர் லைக் கம்மியாக சாப்பிடுவீங்க. ஸோ டிமாண்ட் கம்மி ஆகுது. டிமாண்ட் கம்மி ஆகும்னா அதோட வேல்யூ கம்மி ஆகிடும், ரைட்? ஸோ இதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க கி எல்லா இடத்துலையும் டாலர்ஸாகவே கொடுப்பாங்க. லைக் முன்னாடி எப்படியோ மணி வரணும்னு பார்ப்போம், பட் இரிட்டேட் ஆகி எல்லா கண்ட்ரீஸுமே சொல்கிறாங்க ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள், சைனா, ரஷ்யா, இந்தியா, ஃப்ரான்ஸ், எல்லா கண்ட்ரீஸுமே என்ன சொல்கிறாங்க, வாங்க நம்ம டாலர்லேயே ட்ரேட் பண்ணலாம். அண்ட் டாலர் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் வெளியே வருதோ மீன்ஸ் அகெயின் கிரேட்டர் சப்ளை. ஜஸ்ட் இமேஜின் அந்த கான்செப்டில் அதிகமாக டாலர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு, அதிகமாக சப்ளை. ஸோ அதிகமாக சப்ளை ஆனால் ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட டிமாண்ட் டாலரோட கம்மியாயிடும் அண்ட் டாலரோட வேல்யூ குறையும், நம்ம இந்தியன் கரன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? ஸோ இது எல்லா டைமுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் ரொம்ப ரொம்ப சீரியஸ் கேசஸ்னா மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ப்ரைமரி ஃபோக்கஸ் நம்மளோட எங்கே இருக்குது, எப்படியாவது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அண்ட் ட்ரேட் டெஃபிசிட். பிகாஸ் இப்போ தானே பார்த்தோம் ட்வின் ப்ராப்ளம், டபுள் ப்ராப்ளம், இன்ஃப்ளேஷனும் ட்ரேட் டெஃபிசிட். ஸோ அது கண்ட்ரோல் பண்ணணும் அண்ட் வேல்யூ ஆஃப் ருப்பி என்ன குறைஞ்சிட்டு வந்துட்டு பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்ட் ஆயில் ப்ரைஸஸ், ட்ரேட் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிறது, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படியாவது ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் அது எப்படி ரெடியூஸ் பண்ணுவீங்க, இம்போர்ட் டிபெண்டன்ஸை ரெடியூஸ் பண்ணி. அகெயின் அந்த இம்போர்ட் டிபெண்டன்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுவீங்க, த ஃபர்ஸ்ட் ஒன் வாட்ஸ் தட் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் சொன்னேன் இல்லையா. நம்ம கண்ட்ரியில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வெளிய கண்ட்ரிலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வராது. ஸோ எம்எஸ்எம்இஸ், கார்பரேட், ஸ்டார்ட் அப்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்கள சொல்கிறாங்க நீங்கள் இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் மணி ப்ரொவைட் பண்ணுறோம், உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் தென் தெர் இஸ் கால்ட் டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ். டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் படி லித்தியம் அயன் பேட்டரிஸ், சிப்ஸ் லைக் மொபைல் ஃபோன்ஸில், லேப்டாப்ஸ்லாம் சிப்ஸ் லித்தியம் அயன் பேட்டரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில். ஸோ அதெல்லாம் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம சைனா மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சைனா கிட்டேருந்து வி ஆர் பையிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டாய்ஸ். ஸோ அதுவும் இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரினியூபிள் எனர்ஜி ப்ரமோட் பண்ணுங்கள். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வாட் வில் ஹேப்பன், கோலோட யூசேஜ் ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம
இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது ரெடியூஸ் பண்ணலாம் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி வி கேன் இம்ப்ரூவ் அவர் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் ட்ரேட் டெஃபிசிட் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது 360 டிகிரியில் மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Inflation static part, then how inflation is related to growth, why inflation is being caused, current account deficit, trade deficit, fiscal deficit என்னது, RBI என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்குது, எப்போ டிமாண்ட் அதிகமாகுது, எப்போ சப்ளை கம்மியாகுது, ஏன் வேல்யூ ஆஃப் கரன்சி இன்க்ரீசிங், ஏன் வேல்யூ ஆஃப் கரன்சி டிக்ரீசிங், அண்ட் அட் தி எண்ட் வாட் யூ கேன் டூ அட் யுவர் லெவல். ஸோ இது எல்லாமே கம்பைல் பண்ணிங்கன்னா மீன்ஸ் இக்கானமி கொஷின் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் வென் யூ ஸ்டடி ஆல் தீஸ் திங்ஸ் த ஆன்சர்ஸ் ஆர் லைக் ஹல்வா மாதிரி ஈஸிலி ரைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவ்வளோதான் என்னால் சொல்லி சொல்லி லைக் ரொம்ப ஹார்ட் இதாயிடுச்சு. ஸோ ஐ அஷ்யூர் யூ உங்களுக்கு வந்து இன்னும் இருக்குது, இட்ஸ் நாட் கி முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஐ கெஸ் 4 to 5 பேஜஸ் இருக்குது. 4 to 5 பேஜஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு அட் எக்ஸாம் முன்னாடி இன் சென்ஸ் ப்ராப்பர்லி வீக்லி ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு நான் ஃபுல்லாக கவரப் பண்ண வச்சுட்டேன். ஸோ இட்ஸ் லைக் நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு தென் இந்த அனாலிசிஸ் அப்படியே கேட்குறீங்க, இந்த திங்ஸ்லாம் அப்படியே அனலைஸ் பண்ணுறீங்க, புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் டசன்ட் மேட்டருக்கு இன்னைக்கானது இன்றைக்கே படிக்கிறீங்க, எப்படியோ படித்து முடிக்கணும் எக்ஸாம்க்கு முன்னாடி. ஸோ வீக்லி நம்ம எப்படியோ ஒரு 5 or 10 திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா?